சரி, கர்த்தருடைய வார்த்தையை நாம் செல்வோம். திரும்ப சொல்றேன், ಕರ್ತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು செல்வோம். ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ. ತಿರುಗಿಕೊಳ್ಳುவோம். ರೋಮರ್ 5ನೇ ಅಧಿಕಾರಂ. ನಾವು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ರೋಮಾಪುರದ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 17வது ವಚನ. 17ನೇ ವಚನ. Romans chapter 7 verse chapter 5 verse 17. ರೋಮಾಪುರದ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಾಕ್ಯ. Romans chapter 5 verse 17. 5:17 வாசிக்கிறேன். நான் ஓதுத்தீனி. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ಒಬ್ಬನು ಮಾಡಿದ ಅಪರಾಧದ ಮರಣವು ಉಂಟಾಗಿ ಆ ಒಬ್ಬನ ದೆಸೆಯಿಂದಲೇ ಆಳುವರಾದ ದೇವರು ಧಾರಾಳವಾಗಿ ಅನುಗ್ರಹಿಸಿದ ಕೃಪಾದಾನವನ್ನು ನೀತಿ ಎಂಬ ವರವನ್ನು ಹೊಂದುದವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೆಂಬ ಆ ಒಬ್ಬನೇ ಪುರುಷನ ಮೂಲಕವಾಗಿ ಜೀವಭರಿತವಾಗಿ ಆಳುವುದು ಮತ್ತು ನಿಶ್ಚಯವಲ್ಲವೇ. ஆளுவதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். ನಾವು ಆಳುವುದನ್ನು ಕುರಿತು ನೋಡ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ. மனிதனை ஆளும்படியாய் கர்த்தர் உண்டாக்கினார். ಮನುಷ್ಯನನ್ನು ಆಳುವಂತೆ ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದರು. பாவத்தின் நிமித்தமாக இந்த ஆளக்கூடிய திராணியை பிசாசிடம் கொடுத்து விட்டான். ಈ ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆಳುವಂತ ತ್ರಾಣವನ್ನ ಸೈತಾನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟ ಮನುಷ್ಯ. ஆக இந்த ஆளுகிற திறன் இப்பொழுது பிசாசிடம் சென்று விட்டது. ಆಳುವಂತ ಹಕ್ಕು ಈಗ ಸೈತಾನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಯಿತು. தேவன் அதை அப்படியே விட்டு விடவில்லை. ದೇವರು ಅದನ್ನು ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಡಲಿಲ್ಲ. தன் குமாரனை அனுப்பி மீண்டுமாக அந்த ஆளக்கூடிய திராணியை இயேசு பெற்றுக்கொண்டார். ಮತ್ತೆ ತನ್ನ ಮಗನನ್ನ ಕಳಿಸಿ ಆಳುವಂತ ತ್ರಾಣವನ್ನ ಮತ್ತೆ ಪಡ್ಕೊಂಡರು. அந்த ஆளக்கூடிய அதிகாரம், ಆ ಆಳುವಂತ ಅಧಿಕಾರ இப்போ இயேசுவிடம் வந்து விட்டது. ಈಗ ಯೇಸುವಿನ ಬಳಿ ಬಂತು. எப்படி? ಹೇಗೆ? அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் மூலமாக. ಆತನ ಮರಣ, ಭೂಸಮಾಧಿ, ಮೃತ್ಯುಂಜಯನಾದ ಮೇಲೆ இதன் மூலமாக அந்த ஆளுகிற அதிகாரம் மறுபடியுமாக ஒரு மனிதனாகிய இயேசுவிடம் வந்து விட்டது. ಇದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆಳುವಂತ ಅಧಿಕಾರವು ಮತ್ತೆ ಮನುಷ್ಯನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂತು. இயேசு ஒரு மனிதனாக ಕಳ್ಕೊಳ್ಳಲಾಗುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால இப்ப அதிகாரம் வந்துடுச்சு. ஆகையினால ராஜாவை போல நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். ಈಗ ಈ ಅಧಿಕಾರ ಬಂತು, ನೀವು ರಾಜನಂತೆ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಬೇಕು. யாரையும் நீங்க நம்பி சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ಯಾರನ್ನು ನೀವು ಹಾತುಕೊಳ್ಳಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. எந்த ஊழியக்காரரையும் நீங்க சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ಯಾವ ಒಬ್ಬ ಸೇವಕರನ್ನ ನೀವು ಹಾತುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿಲ್ಲ. அவருடைய ஆசீர்வாதம், ಅವರ ಆಶೀರ್ವಾದ, அவருடைய ஜெபம், ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆ, அந்த வரம் பெற்றவர், ಆ ವರ ಹೊಂದಿದವರು, தீர்க்கதரிசி, ಈ ಪ್ರವಾದಿ, அந்த ஊழியக்காரர், ಆ ಸೇವಕರು, அந்த பாஸ்டர், ಆ ಪಾಸ್ಟರ್, அவர்களுடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய ஜெபங்கள், ಅವರ ಆಶೀರ್ವಾದವು, ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು, இவைகளை சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. ಇದನ್ನು ಹಾತುಕೊಂಡು ಬಾಳಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அதனால நாங்க ஜெபிக்காம மாட்டோம்னு சொல்ல வரல. ಆದ ಕಾರಣ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋಕೆ நாங்க ಬರಲ್ಲ. என்ன சொல்ல வரோம்னா உங்க ஜெபத்தையும் ஆண்டவர் கேக்குறாருன்னு சொல்றோம். ನಾನೇ ಹೇಳ್ತೀವಿ, ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೂಡ ದೇವರು ಕೇಳುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றோம். ನಿಮಗೂ ಅಧಿಕಾರವಿದೆ. அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ಅದನ್ನು ನೀವು ಉಪಯೋಗ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. சரியான ரீதியிலே அதிகாரத்தை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும், அதை யூஸ் பண்ண வேண்டும். ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಅಧಿಕಾರವನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ஏன்னா அப்பதான் தேவ சித்தம் நிறைவேறும். ಯಾಕಂದ್ರೆ ಅವಾಗಲೇ ದೇವರ ಚಿತ್ತ ನೆರವೇರ್ತದೆ. இது தேவ சித்தம். ದೇವರ ಚಿತ್ತ. நீங்கள் ராஜாவை போல ஆளுவது தேவ சித்தம். ನೀವು ಬಂದು ರಾಜರಂತೆ ಆಳುವುದು ದೇವರ ಚಿತ್ತ. இந்த வசனத்தை அடிக்கடி வாசிக்கிறேன் நான். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಾನು ಆಗಾಗ ಓದ್ತೀನಿ. என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு? ಏನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ ನಮಗೆ? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡವರಿಗೆ பரிபூர்ணமான கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಪರಿಪೂರ್ಣವಾದ ಕೃಪಾ ಅನುಗ್ರಹಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அது மாத்திரமல்ல, பரிபூர்ணமான நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಧಾರಾಳವಾಗಿ ನೀತಿಯನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இரண்டுமே பரிபூர்ணமாக abundance of level, அந்த லெவல்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಎರಡು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இதை வைத்துக்கொண்டு ಇದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು இந்த பூமியிலே ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ இயேசுவோடு சேர்ந்து ಯೇಸುವಿನೊಂದಿಗೆ ಸೇರಿ ஆளுவது அதிக நிச்சயமாமே. ಆಳುವುದು ಅಧಿಕ ನಿಶ್ಚಯವಲ್ಲವೇ? அநேகர் என்ன சொல்றாங்க, நாம ஆளுவோம், ஆனா இந்த பூமியில இல்ல, பரலோகத்துல போய் ஆளுவோம். ಅನೇಕರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ನಾವು ಆಳುವುದು ನಿಶ್ಚಯ, ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಈ ಭೂಮಿಯಲ್ಲ, ಪರಲೋಕದಲ್ಲಿ. இல்ல, இந்த வசனம் அப்படி சொல்லல. ಇಲ್ಲ, ಈ ವಾಕ್ಯ ಹಂಗೆ ಹೇಳಿಲ್ಲ. இந்த பூமியிலே ஆளுவோம். ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಆಳೋಣ. அநேக இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல அப்படிதான் வருது. ಅನೇಕ ಇಂಗ್ಲಿಷ್ ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ ಹಾಗೆ ಬರ್ತದೆ. இந்த பூமியிலே ஆளுவது அதிக நிச்சயமாமே. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಆಳುವುದು ಅಧಿಕ ನಿಶ್ಚಯವಲ್ಲವೇ? பரலோகத்துல இல்ல. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇಲ್ಲ.
பரலோகத்துல என்ன ஆண்டு கொள்ள போறீங்க நீங்க? ಪರಲೋಕದಲ್ಲಿ ಏನ್ ಹೋಗಿ ಆಳ್ವಿಕೆ அங்க ಮಾಡ್ತೀರಾ? பிசாசு இல்ல, ಅಲ್ಲಿ ಸೈತಾನ ಇಲ್ಲ, பிரச்சனை இல்ல, ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ, வியாதி இல்ல, ರೋಗ ಇಲ್ಲ, தரித்திரம் இல்ல, ದರಿದ್ರ ಇಲ್ಲ, எந்த தீமையும் கிடையாது. ಯಾವ ಕೆಡುಕು ಇಲ್ಲ. இதெல்லாம் இருந்தாதான் அதுக்கு மேல ஆளுகள் செலுத்த வேணும். ಇದೆಲ್ಲ ಇದ್ರೇನೆ ಅದರ ಮೇಲೆ ಆಳ್ವಿಕೆ இதெல்லாம் ಮಾಡಬೇಕಾಗುತ್ತೆ. பரலோகத்துல இல்லையே. ಇದೆಲ್ಲ ಪರಲೋಕದಲ್ಲಿ அப்ப ಇಲ್ವಲ್ಲ. அங்க போய் என்ன ஆளுகை பண்ண போறீங்க? ಹಂಗಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಏನ್ ಆಳ್ವಿಕೆ அப்ப ಮಾಡ್ತೀರಾ? அங்க ஆளுகை இல்ல, இந்த பூமியிலே ஆண்டு கொள்வது அதுக்கு நிச்சயமாமே. ಅಂದರೆ ಅಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ ಇಲ್ಲ, ಭೂಮಿಯಲ್ಲಿ ಆಳುವುದು ಅದಕ್ಕೆ ನಿಶ್ಚಯವಲ್ಲವೇ? இது அறிந்து கொள்ள வேண்டும், ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು, அடுத்து யூஸ் பண்ண வேண்டும். ಅದಾದ ಮೇಲೆ ಉಪಯೋಗ ಮಾಡಬೇಕು. உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் ராஜா, ನಿಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ನೀವೇ ರಾಜ, பிரச்சனையை நீங்க தான் மாற்றி போட வேண்டும், ಸಮಸ್ಯೆಯನ್ನ ನೀವೇ ಬದಲಾಯಿಸಬೇಕು, வியாதியை சுகமாக்கணும், ರೋಗವನ್ನ ಸ್ವಸ್ಥ ಮಾಡಬೇಕು, தரித்திரத்தை ஐஸ்வர்யமா மாத்தணும், ದರಿದ್ರವನ್ನ ಐಶ್ವರ್ಯವಾಗಿ ಮಾಡಬೇಕು, தோல்வியை ஜெயமாய் மாற்ற வேண்டும், ಸೋಲನ್ನು ಜಯವಾಗಿ ಮಾಡಬೇಕು, பிரச்சனைக்கு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ಸಮಸ್ಯೆಯನ್ನ ಅಂತ್ಯಗೊಳಿಸಬೇಕು. அல்லேலூயா. ಅಲ್ಲೇಲೂಯಾ. நீங்க சுகமாக்குங்கன்னு சொல்றேன் நானு. ನೀವು ಸೌಖ್ಯ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ. நமக்கு என்ன சுகமாக்குவாங்களா யாராச்சும்? ನಿಮ್ಗೇನು, ಅಯ್ಯೋ ನನ್ನ ಯಾರನ್ನ ಸೌಖ್ಯ ಮಾಡ್ತಾರಾ? அந்த பாஸ்டர் கையை வைப்பாரா? ಆ ಪಾಸ್ಟರ್ ಕೈ ಇಡ್ತಾರಾ? அவர் கால் வந்து என் வீட்டுல படுமா? ಅವ್ರ ಕಾಲು ಬಂದು ನಮ್ಮ ಮನೆ ಮೆಟ್ಟಲ್ ಬೀಳ್ತದ? ஒன்னும் ஆகாது. ಏನಾಗಲ್ಲ. என் கை உன் தலை மேல பட்டா என் கையில இருக்கிற அழுக்கு உன் தலை மேல வரப்போகுது. ನನ್ನ ಕೈ ನಿನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಬಿದ್ರೆ ನನ್ನ ಕೈಲಿರುವಂತ ಕೊಳೆ ನಿನ್ನ ತಲೆಗೆ ಬರ್ತದೆ. அல்லது உன் தலை இருக்கிற அழுக்கு என் கையில வரப்போகுது, டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது, அவ்வளவுதான். ಇಲ್ಲವಾದ್ರೆ ನಿನ್ನ ಕೈಲಿರುವಂತ ಕೊಳೆ ಎಣ್ಣೆ ನಮ್ಮ ಕೈಗೆ ಬರ್ತದೆ. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ಅದೆಲ್ಲ ಏನು ಇಲ್ಲ. ஆசீர்வதிக்கிறோம், ஜெபம் பண்றோம், வீட்டுக்கு வரோம், அதெல்லாம் ரெண்டாவது மூணாவது. ಆಶೀರ್ವದಿಸ್ತೀವಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ, ಅದೆಲ್ಲ ಎರಡನೇದು ಮೂರನೇದು. பிரதானமானது என்ன? ಪ್ರಧಾನವಾದದ್ದು ಯಾವುದು? உங்களை கர்த்தர் ராஜாவாய் ஆக்கி இருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಕರ್ತನು ರಾಜನಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. நீங்க தான் எல்லாத்தையும் மாற்றி போடணும். ನೀವೇ ಎಲ್ಲವನ್ನ ಅಂತ್ಯಗೊಳಿಸಬೇಕು. இது எங்க வேலை? ಇದು ನಮ್ಮ ಕೆಲಸ. இந்த மாதிரி போதிக்கிறது எங்க வேலை. ಈ ರೀತಿಯಾಗಿ ಬೋಧಿಸುವುದು ನಮ್ಮ ಕೆಲಸ. அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ನಿಮಗೆ ಅಧಿಕಾರ அதை ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ, பயன்படுத்துங்கள். ಅದನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿ வாழ்க்கைய தீமைகளை நன்மையாய் மாற்றுங்கள். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿರುವಂತ ಕೆಡುಕನ್ನು ಒಳ್ಳೆದಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. இப்படி சொல்லி கொடுப்பது, போதிப்பது இது எங்க வேலை. ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿಕೊಡುವುದು, ಬೋಧನೆ ಮಾಡುವುದು ನಮ್ಮ ಕೆಲಸ. ஆமா, உங்க பின்னாடி இருந்து குச்சி வச்சு தட்டிட்டே இருக்கிறது எங்க வேலை கிடையாது. ನಿಮ್ಮ ಹಿಂದೆ ಕಡ್ಡಿ ಇಟ್ಕೊಂಡು ಬೆತ್ತ ಇಟ್ಕೊಂಡು ಹೊಡಿತಾನೆ ಕೆಲಸ ನಮ್ದಿಲ್ಲ. டுரு ಲೆಫ್ಟ್ல போ ரைட்ல போ அப்படின்னு ಡುರು ಡುರು ಎಡಕ್ ಹೋಗು ಬಲಕ್ ಹೋಗು இல்லைங்க. ಇಲ್ಲ ರೀ, என்ன யாரும் அப்படி நடத்தவே இல்லையே. ನನ್ನ ಯಾರು ಹಂಗ ನಡೆಸಲೇ ಇಲ್ವಲ್ಲ. நான் உங்கள மாதிரி விசுவாசி தானே. ನಾನು ನಿಮ್ಮ ಹಾಗೆ ವಿಶ್ವಾಸಿ ಅಲ್ವೇ? யார் நடத்துறா? ನನ್ನ ಯಾರು ನಡೆಸ್ತಾರೆ? ಲೆಫ್ಟ್ல போ ரைட்ல போன்னு ಲೆಫ್ಟ್ ಅಲ್ಲಿ ಹೋಗು ರೈಟ್ ಅಲ್ಲಿ ಹೋಗು ಅಂತ. என் சுகத்துக்கு, ನನ್ನ ಸುಖಕ್ಕಾಗಿ, என் ஜெயத்திற்கு, ನನ್ನ என் ಜಯಕ್ಕಾಗಿ, ஐஸ்வர்யத்திற்கு, ನನ್ನ என் ಐಶ್ವರ್ಯಕ್ಕಾಗಿ, அற்புதத்திற்கு, ನನ್ನ என் ಅದ್ಭುತಕ್ಕಾಗಿ, ஆசீர்வாதத்துக்கு ನನ್ನ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ நான் யாரை சார்ந்து வாழ்கிறேன்? ನಾನು ಯಾರನ್ನ ಹಾತುಕೊಂಡು ಬಾಳ್ತಾ ಇದ್ದೀನಿ? யாரையும் கிடையாது. ಯಾರು ಇಲ್ಲ. யாரை நம்பி வாழ்றேன் நானு? ಯಾರನ್ನ ಹಾತ್ಕೊಂಡು ಬಾಳ್ತೀನಿ? இயேசுவை நம்பி வாழ்கிறேன். ಯೇಸುವನ್ನು ನಂಬಿ ಬಾಳ್ತೀನಿ. நான் ஜெபிச்சா ஆண்டவர் கேட்பார்னு எனக்கு விசுவாசிக்கிறேன் நான். ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಕರ್ತನ ಕೇಳ್ತಾರಂತ ನಾನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿದ್ದೀನಿ. உங்களுக்கும் அதே மாதிரி தான், எனக்கும் அதே மாதிரி தான். ನಿಮಗೂ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ, ನನಗೂ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஊழியம் கூட ஒரு வியாபாரமயமாயிடுச்சு. ಇವತ್ತು ಏನಾಯ್ತಂದ್ರೆ ಸೇವೆ ಕೂಡ ಒಂದು ವ್ಯಾಪಾರಮಯವಾಗೈತು. சபை கூட பாருங்க வியாபாரமயமாய் கமர்ஷியலா மாறி போச்சு எல்லாம். ಸಭೆ ಕೂಡ ನೋಡಿ ವ್ಯಾಪಾರವಾಗಿ ಒಂದು ಕಮರ್ಷಿಯಲ್ ವಹಿವಾಟಾಯಿತು. கர்த்தர் கொடுத்த வரங்களை அவர்கள் மிஸ்யூஸ் செய்கிறார்கள். ಕರ್ತನು ಕೊಟ್ಟ ವರಗಳನ್ನ ತಪ್ಪಾದ ಬಳಕೆ அதை ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, வச்சு வியாபாரம் பண்றாங்க. ಅದನ್ನಿಟ್ಟು ವ್ಯಾಪಾರ ಮಾಡ್ತಾರೆ. கேள்விப்பட்டான், ஒரு வீட்டுல கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு அனுப்பி வச்சிருக்காங்க. ನಾನು ಒಂದು ಬಗ್ಗೆ ಕೇಳಿದೆ. ಒಂದು ಮದುವೆ, ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಹುಡುಗಿಗೆ ಮದುವೆ ಮಾಡಿ ಕಳಿಸ್ಕೊಟ್ರು. வீட்டுல அந்த வாட போன வீட்டுல மாமனார் தொல்ல, மாமியார் தொல்ல. ಅಲ್ಲಿ ಬಾಳಲಿಕ್ಕೆ ಹೋದಂತ ಮನೆಯಲ್ಲಿ ಅತ್ತೆ ಮಾವರ ಕಾಟಾಚಾರ. அதுக்கு ஊழியக்காரர் சொல்றாரு, ಅದಕ್ಕೆ ಸೇವಕರು ಹೇಳ್ತಾರೆ, 1 லட்சம் கொடுத்துருங்க, 1 ಲಕ್ಷ ಕೊಟ್ಬಿಡಿ, எல்லாம் சரியா போயிடும், ಎಲ್ಲ ಸರಿ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. நான் ஒரு ஜெபம் பண்றேன், ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ, அது ஒரு பரிகாரம் இருக்கு, ಅದಕ್ಕೊಂದು ಪರಿಹಾರ. அந்த மாதிரி அதை செஞ்சு முடிச்சனா உங்க பொண்ணு நல்லா வாழ்ந்துருவா. ಹಂಗೆ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ರೇನೆ ನಿನ್ನ ಮಗಳು ಚಂದಾಗಿ ಬಾಳ್ತಾಳೆ. ஆமா, ಆಗ್ತದಾ? இயேசு பண்ணாத பரிகாரத்தை நீ பண்ண போற? ಯೇಸು ಮಾಡಿದ ಪರಿಹಾರವನ್ನ ನೀವು ಮಾಡ್ತೀರಾ? வியாபாரமயமாயிடுச்சு பாருங்க. ನೋಡಿ, ವ್ಯಾಪಾರಮಯವಾಯಿತು. ಎಲ್ಲ ಜபம் வியாபாரம், ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ವ್ಯಾಪಾರ, வரங்கள் வியாபாரம், ವರಗಳು ವ್ಯಾಪಾರ. அப்படி அல்ல, ಹಾಗಲ್ಲ. சில பேர் சொல்றாங்க, ಸ್ವಲ್ಪ ಜನ ಹೇಳ್ತಾರೆ, சொல்றீங்க சர்ச்சுக்கு யாரும் வர மாட்டாங்க ಏ, பாஸ்டர். ನೀವು ಈ ತರ ಎಲ್ಲ ಹೇಳಿದ್ರೆ ಚರ್ಚ್ಗೆ ಯಾರು ಬರಲ್ಲ ಪಾಸ್ಟರ್. எத்தனை பேர் வந்தீங்க பாருங்க. ಎಷ್ಟು ಜನ ಬಂದಿದ್ದೀರಾ ನೋಡಿ. ஆமென். ಆಮೆನ್. சொன்னதான் வருவாங்க. ಹಾಗೆ ಹೇಳಿದ್ರೇನೆ ಬರ್ತೀರಾ. எங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது போதிச்சாதான் ஓடி வருவானுங்க எல்லாரும். ನಮಗೆ ಏನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೋ ಬೋಧನೆ ಮಾಡಿದ್ರೇನೆ ಅವಾಗಲೇ ಓಡಿ ಬರ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படி வந்தாதான் யா ஊழியம் சக்சஸ். ಹಾಗೆ ಬಂದ್ರೆ ನನ್ನ ಸೇವೆ ಸಕ್ಸಸ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆக இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಆದ ಕಾರಣ ಈ ಅಧಿಕಾರ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. நீங்க ஆண்டு கொள்ளுங்கள், ನೀವು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿ, வாழ்க்கையில எழுந்து நின்று காரியங்களை மாற்றி அமையுங்கள். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಂತು ಕಾರ್ಯವನ್ನ ಬದಲಾಯಿಸಿ,
சில 3 வாரமாக முக்கியமான ஒரு சத்தியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். ಕೆಲವು 3 ವಾರದಿಂದ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಸತ್ಯವನ್ನ ನೋಡ್ತಾ ಬರ್ತಾ ಇದೀವಿ. Sovereignty of God. Sovereignty God. தேவனுடைய ஏகாதிபத்திய அதிகாரம். ಕರ್ತನಾದ ಏಕಾಧಿಪತಿಯಾದ ಆಳ್ವಿಕೆ. நான் சொன்னேன் அந்த ஏகாதிபத்திய அதிகாரம் என்ன என்னன்னு சொன்னேன் நான். ನಾನು ಹೇಳಿದೆ ಆ ಏಕಾಧಿಪತಿಯ ಆಳ್ವಿಕೆ ಅಂದ್ರೆ ಏನಂತ. உண்மையிலே தேவன் அப்படிப்பட்டவராகத்தான் இருக்கிறார். ನಿಜವಾಗಲೇ ದೇವರು ಅಂತವರಾಗಿ ಇದ್ದಾರೆ. அந்த sovereign அப்படினா என்ன சொல்றேன் நான். ಏಕಾಧಿಪತಿ ಅಂದ್ರೆ ಏನಂತ ಹೇಳ್ತೀನಿ. ஏக அதிபதி. ಏಕ ಚಕ್ರಾಧಿಪತಿ. ஏகனா ஒரு ஆள், அது மேல ஆள் கிடையாது. ಏಕಂದ್ರೆ ಒಂದೇ, ಅದ್ರ ಮೇಲೆ ಆಳಿಲ್ಲ. ஒரே சக்கரவர்த்தி அவர். ಒಂದೇ ಚಕ್ರವರ್ತಿ. ஒரே ராஜா. ಒಂದೇ ರಾಜ. ஒரே தேவன். ಒಂದೇ ದೇವರು. அவருக்கு மேல ஒரு அதிகாரமே கிடையாது. ಆತನಿಗೆ ಮೇಲೆ ಒಂದು ಅಧಿಕಾರವೇ ಇಲ್ಲ. அதனால அவர் ஒருத்தர் தான் அதிபதி. ಆದ ಕಾರಣವೇ ಆತನು ಒಬ್ಬನೇ ಅಧಿಪತಿ. அவருடைய அதிகாரம் தான் மேலான அதிகாரம். ಆತನ ಅಧಿಕಾರವೇ ಮೇಲಾದ ಅಧಿಕಾರ. அவரை நடத்த எவனுமே கிடையாது. ಅವರನ್ನ ನಡೆಸಲು ಯಾರು ಇಲ್ಲ. அல்லது அவருக்கு ஆலோசனை சொல்ல யாருமே கிடையாது. ಇಲ್ಲವಾದ್ರೆ ಆತನಿಗೆ ಆಲೋಚನೆ ಹೇಳಲು ಯಾರು ಇಲ್ಲ. என்ன வேணா பண்ணலாம், எப்ப வேணா பண்ணலாம். ಅವರು ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡಬಹುದು, ಯಾವಾಗ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. யாருக்கு வேணாலும் எது வேணாலும் செய்யலாம். ಯಾರಿಗೆ ಬೇಕಾದ್ರೂ ಏನಾದ್ರೂ ಮಾಡ್ಕೊಳ್ಳಬಹುದು. யாருமே அவரை கேள்வி கேட்க முடியாது. ಯಾರು ಆತನಿಗೆ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. இவரும் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாதவர். ಈತನು ಕೂಡ ಯಾರಿಗೂ ಉತ್ತರಿಸಬೇಕಾದ ಅವಶ್ಯವಿಲ್ಲ. இப்படிப்பட்ட ஏகாதிபத்திய அதிகாரம் உடையவர் தான் நம்முடைய தேவன். ಈ ರೀತಿಯಾದ ಏಕ ಚಕ್ರಾಧಿಪತಿ ಅಧಿಕಾರವುಳ್ಳವರೇ ನಮ್ಮ ದೇವರು. இதுதான் sovereignty of God அப்படி சொல்றோம். ಇದುವೇ ಸರ್ವಾಧಿಪತಿ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. உண்மையில தேவன் அப்படிதான் இருக்கிறார். ನಿಜವಾಗಲೇ ದೇವರು ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ. ಆದರೆ இத சரியாக புரிந்து கொள்ளாதபடியினாலே, ಇದನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ தவறாய் போதித்து விட்டபடியினாலே, ತಪ್ಪಾಗಿ ಬೋಧನೆ ಮಾಡಿದ್ದರಿಂದ, தவறாய் வாழ்க்கையில அப்ளை பண்ணினபடியினாலே, ತಪ್ಪಾದ ತಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಳವಡಿಸಿಕೊಂಡದರಿಂದ விசுவாசிகள் ஒரு பொம்மை மாதிரி ஆயிட்டாங்க. ವಿಶ್ವಾಸಿಗಳೆಲ್ಲ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಬೊಂಬೆ ರೀತಿ ಆದ್ರು. விளக்கறாதே சொல்லிறேன் நான். ಅದನ್ನು ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ನಿಮಗೆ ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ. ஆண்டவர் ஏகாதிபத்திய அதிகாரம் உள்ளவராச்சே. ಏನ್ ಕರ್ತನು ಏಕಾಧಿಪತಿ ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವರಾಯ್ತಲ್ಲ, என்ன பண்ணுவார்னு எனக்கு தெரியாது. ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. என் வாழ்க்கையில எதை எப்ப பண்ணுவார்னே தெரியாது. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವಾಗ ಏನ್ ಮಾಡ್ತಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவர் சித்தம் என்னன்னு தெரியாது எனக்கு. ಆತನ ಚಿತ್ತ ಏನಂತ ஏன்னா ಗೊತ್ತಿಲ್ಲ. எப்ப என்ன பண்ணுவார் எனக்கு தெரியாது. ಕೇಳಿದ್ರೆ ಯಾವಾಗ ಏನ್ ಮಾಡ್ತಾರೋ ಗೊತ್ತಿಲ್ವಲ್ಲ. தீமையும் செய்வார், நன்மையும் செய்வார். ಕೆಡುಕು ಮಾಡ್ತಾರೆ, ಒಳ್ಳೇದು ಮಾಡ್ತಾರೆ. வியாதியாக்குவார், சுகமாக்குவார். ರೋಗನೂ ಮಾಡ್ತಾರೆ, ಸ್ವಸ್ಥನೂ ಮಾಡ್ತಾರೆ. தரித்திரனும் ஆக்குவார், ஐஸ்வர்யவானையும் ஆக்குவார். ದರಿದ್ರನೂ ಮಾಡ್ತಾರೆ, ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ. என்ன பண்ணுவார் எனக்கு தெரியாது. எனக்கு ಯಾವಾಗ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இப்படி போய்த்தபடினாலே ಈ ರೀತಿಯಾಗಿ ಓದ ನಿಮಿತ್ತವಾಗಿ எண்ணி பாருங்க, ஒரு விசுவாசி எப்படி விசுவாசத்திலே வாழ முடியும்? ಹೇಗೆ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಬಾಳಬೇಕಾಗುತ್ತೆ? எப்படி ஒரு தைரியமான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க முடியும்? ಹೇಗೆ ಒಂದು ಧೈರ್ಯವಾದ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ? தேவன் இதைத்தான் செய்வார்னு எப்படி ஒரு விசுவாசி அறிந்து கொள்ள முடியும்? ದೇವರು ಇದನ್ನೇ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ ಅಂತ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ಹೇಗೆ தேவ ಅರಿತುಕೊಳ್ಳಬಹುದು? சித்தம் இதுதான் எப்படி ஒரு விசுவாசிக்கு தெரியும்? ದೇವರ ಚಿತ್ತ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಗೆ ಹೇಗೆ ಗೊತ್ತುಂಟು? ஏன்னா அவர் என்ன பண்ணுவார்னு தெரியாதே. ಯಾಕಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ವಲ್ಲ. இப்படியாக விசுவாசிகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லாதவன் என்று இந்த போதனை ஆக்கிவிட்டது. ಈ ರೀತಿಯಾಗಿ ವಿಶ್ವಾಸಿಗೆ ಯಾವುದೇ ಅಧಿಕಾರವಿಲ್ಲದಂತೆ ಈ ಬೋಧನೆ ಮಾಡಿತು. நாம யாரு? ನಾವು ಯಾರು? ஒண்ணும் கிடையாது. ಏನು ಇಲ್ಲ. ஜெபம் வேஸ்ட். ಪ್ರಾರ್ಥನೆ ವೇಸ್ಟ್. ஏன்னா கேட்டா கொடுக்க போறது இல்ல. ಏನ್ ಕೇಳಿದ್ರೆ ಕೊಡೋದಿಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? அவர் எதை கொடுக்குற முடிவு பண்றாரு, கொடுக்க தானே போறாரு அவர். ಆತನ ಏನ್ ಕೊಡಬೇಕಂತ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದಾರೆ ಅದನ್ನೇ ಕೊಡ್ತಾರೆ. நான் என்ன ஜெபம் பண்ணி கேக்குறது? ಅದಕ್ಕೆ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ அப்ப ಕೇಳೋದು. ஜெபம் வேஸ்டா போச்சு. ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ವೇಸ್ಟ್ ಆಯ್ತು. விசுவாசிக்கிறதே வேஸ்ட். ವಿಶ್ವಾಸಿಸುವುದು ವೇಸ್ಟ್. ஏன் விசுவாசிக்கிறீங்க? ಯಾಕೆ ವಿಶ್ವಾಸ அவர் ಮಾಡ್ತೀರಾ? கொடுக்கறத கொடுக்க போறாரு. ಆತನು ಕೊಡುವುದನ್ನೇ ಕೊಡ್ತಾರೆ. அப்புறம் நீங்க ஏன் விசுவாசிக்கிறீங்க? ನೀವ್ ಯಾಕೆ ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? விசுவாசமா வேஸ்டா ಆ போச்சு. ವಿಶ್ವಾಸನು ವೇಸ್ಟ್ அப்புறம் ಆಯ್ತು. விசுவாசிக்க அதிகாரமே இல்லாம போச்சு. ಆಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅಧಿಕಾರವೇ ಇಲ್ಲದೆ ಹೋಯಿತು. விசுவாசிகளுக்கு அதிகாரம் இல்லாமல் போச்சு. ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಅಧಿಕಾರವೇ ಇಲ್ಲದೆ ಹೋಯಿತು. எது வருதோ வாழ்ந்து போக வேண்டியதுதான். ಯಾವುದು ಬರ್ತದೋ ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗದೆ. வியாதியா? ರೋಗನ வாழ்ந்து போ. ಅದಕ್ಕೆ ಬಾಳ್ಕೊಂಡು ಹೋಗು. மாத்தலாம் முடியாது. ಬದಲಾಯಿಸೋದಕ್ಕಾಗಲ್ಲ. ஜெபம் பண்ணி விசுவாசித்தாத மாத்தலாம் முடியாது. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿ ಅದನ್ನ ಬದಲಾಯಿಸೋದಕ್ಕಾಗಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? கொடுத்தது கர்த்தர். ಕೊಟ್ಟದು ಕರ್ತನು. கர்த்தர் வந்துருச்சா? ದರಿದ್ರ ಬಂದ್ಬಿಡ್ತಾ? வாழ்ந்துட்டு போயிட்டே இரு. ಬದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರು. ஜெபம் பண்ணி ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ விசுவாசித்து மாத்தலாம் முடியாது. ವಿಶ್ವಾಸಿಸಿ ಅದನ್ನ ಬದಲಾಯಿಸೋದಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. அதிகாரத்தை பயன்படுத்தி அதை அப்படியே ஐஸ்வர்யவாமலாம் மாத்தலாம் முடியாது. ಹಾಗೆ ಮಂತ್ರದ ರೀತಿಯಾಗಿ ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿ ಮಾಡಕ್ ಆಗಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? அவர் சர்வாதிகாரி. அவர் ಆತನ ಸರ್ವಾಧಿಕಾರಿ. என்ன பண்ணாரோ அதான் அவன் வாழ்க்கையில போ. ಆತನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅದೇ ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೋಗು. இப்படியாக விசுவாசி வாழ்க்கையே இந்த சத்தியமானது தவறாய் போதிக்கப்பட்டபடினாலே மாற்றி போட்டு ಈ விட்டது. ರೀತಿಯಾಗಿ ವಿಶ್ವಾಸಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ತಪ್ಪಾದ ಬೋಧನೆಗಳು ಬಂದದರಿಂದ ಅದು ಬದಲಾವಣೆ ಆಯಿತು. உண்மையிலே கர்த்தர் அப்படிதான் இருக்கிறாரா? ನಿಜವಾಗ್ಲೇ ಕರ್ತನಾಗಿದ್ದಾರಾ? ஆமா, கர்த்தர் அப்படிதான் இருக்கிறார். ಹೌದು, ನಿಜವಾಗ್ಲೇ ಕರ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ಆದರೆ அப்படிப்பட்ட தேவன் ಅಂತ ಒಂದು ದೇವರು
என்னோட உடன்படிக்கை செய்திருக்கிறார். ನನ್ನ ಸಂಗಡ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அந்த உடன்படிக்கையின் ரீதியில் தான் என் கூட அவர் டீல் பண்றாரு, அப்ரோச் பண்றாரு. ಆ ಒಡಂಬಡಿಕೆಯ ರೀತಿಯಲ್ಲೇ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ವಹಿವಾಟು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அது மாத்திரமல்ல, எனக்கு வாக்குத்தத்தங்களை இவர் கொடுத்திருக்கிறார். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನನಗೆ ವಾಗ್ದಾನವನ್ನು அவர் ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கொடுத்த வார்த்தையின்படி என் கூட அவர் என்ன பண்றாரு, காரியங்களை செய்கிறார், அவர் நடந்து கொள்கிறார். ಆತನು ಮಾಡಿದಂತ ವಾಗ್ದಾನಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ, ನಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதுதான் சத்தியம். ಇದುವೇ ಸತ್ಯ. அவர் ஏகாதிபதி தான். ಆತನು ಏಕಾಧಿಪತಿ. ஆனாலும் என்னோட உடன்படிக்கை செய்திருக்கிறார். ಆದರೂ ನನ್ನ ಸಂಗಡ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ, வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. அதன் ரீதியில் தான் என் கூட டீல் பண்றாரு, அப்ரோச் பண்றாரு. ಅದರ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನ ಸಂಗಡ ಬಳಿಯಲ್ಲಿ ವಹಿವಾಟು ಮಾಡುತ್ತಾರೆ, ಆ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾರೆ. இப்போ என் கூட உடன்படிக்கை பண்ணினபடியினாலே, ಈಗ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡದರಿಂದ, வாக்குத்தத்தம் கொடுத்தபடியினாலே, ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟದರಿಂದ இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தேவ சித்தம் என்னதென்று. ಈಗ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತುಂಟು ದೇವರ ಚಿತ್ತವು ಏನೆಂದು. தெரியும் இல்லையா? ಗೊತ್ತಾ? எப்படி தெரியும்? ಹೇಗೆ ಗೊತ್ತು? அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, ಅದೇ ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರಲ್ಲ, அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். ಅವರೇ ಒಡಂಬಡಿಕೆ இப்போ ಮಾಡಿದಾರಲ್ಲ. எனக்கு தெரியும் ಈಗ ನನಗೆ அவர் என்ன ಗೊತ್ತು செய்வார்னு தெரியும். ಏನ್ ಮಾಡ್ತಾರಂತ என் ಗೊತ್ತು. வாழ்க்கையிலே அவர் சித்தம் என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கு ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲೇ ಆತನ ಚಿತ್ತ ಏನಂತ ಗೊತ್ತು. சுகம் தான் தேவ சித்தம், ಸುಖವೇ ದೇವರ ಚಿತ್ತ, ஐஸ்வர்யம் தான் தேவ சித்தம், ಐಶ್ವರ್ಯವೇ ದೇವರ ಚಿತ್ತ, வெற்றி தான் தேவ சித்தம், ಜಯವೇ ದೇವರ ಚಿತ್ತ, ஆசீர்வாதமே தேவ சித்தம். ಆಶೀರ್ವಾದವೇ ದೇವರ எப்படி ಚಿತ್ತ. தெரியுது நமக்கு இப்போ? ಹೇಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು ಈಗ? அவர் வார்த்தையின் மூலமாய் அதை வெளிப்படுத்தி விட்டார். ಆತನ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮಗೆ ಗೋಚರ உடன்படிக்கை செய்து விட்டார். ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿದ್ರು. அப்படின்னா என்ன? ಹಾಗಂದ್ರೆ ಏನು? இதெல்லாம் உங்களுக்கு பண்ணுவேன் ನಾನು, ಇದನ್ನೆಲ್ಲ ನಾನು ನಿಮ್ಗೆ ಮಾಡುವೆ, மீற மாட்டேன் ನಾನು. ಇದಕ್ಕೆ ಮೀರೋದಿಲ್ಲ. இத மீறினா நான் சாவதற்கு சமம். ನಾನು ಇದನ್ನು ಮೀರಿದರೆ ಶಾಪಕ್ಕೆ ಸಮ, செத்து போவது சமம். ನಾನು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸತ್ತೋಗುವಂತ ಸಮ. இப்படி செய்து விட்டபடி இப்ப நமக்கு நல்லா தெரியுது, இத கர்த்தர் நிச்சயமா செய்வார். ಹೀಗೆ ಮಾಡೋದ್ರಿಂದಲೇ ನಮಗೆ ಚಂದಾಗಿ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ, ಇದನ್ನು ಕರ್ತನು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನನಗೆ ಮಾಡ್ತಾನೆ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. இப்போ நமக்கு நல்லா தெரியும் ಈಗ ನಮಗೆ ಚಂದಾಗಿ எது தேவ சித்தம் என்று, ಯಾವುದು ದೇವರ ಚಿತ್ತವೆಂದು. வாழ்க்கையில எதையெல்லாம் கர்த்தர் செய்வார்னு இப்ப எனக்கு தெரியும். ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಕರ್ತನ ಮಾಡ್ತಾರಂತ ಗೊತ್ತು. அது மாத்திரமல்ல, எதெல்லாம் பிசாசு செய்வான்னு எனக்கு தெரியும். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಸೈತಾನ ಏನೆಲ್ಲ ಮಾಡ್ತಾನಂತ ಗೊತ್ತು. அடுத்து ಅದಾದ இந்த ಮೇಲೆ பிசாசு என்னெல்லாம் பண்றானோ என் வாழ்க்கையில, ಸೈತಾನನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಮಾಡ್ತಾನೋ அதையெல்லாம் அப்படியே மாற்றக்கூடிய அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಅದನ್ನೆಲ್ಲ ಹಾಗೆ ಬದಲಾಯಿಸುವಂತ ಅಧಿಕಾರವು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒரு ஆமென் சொல்லாமே? ಆಮೇಲೆ ಹೇಳೋಣ, இதுதான் விசுவாசியுடைய அதிகாரம். ಇದುವೇ ವಿಶ್ವಾಸಿಯ ಅಧಿಕಾರ. இப்படிதான் இந்த sovereignty of God, இந்த சத்தியம் போதிக்கப்பட வேண்டும், அப்ளை பண்ணப்பட ಈ வேண்டும். ರೀತಿಯಾಗಿ ಸರ್ವಾಧಿಕಾರವಾದ ಬೋಧನೆ ಮಾಡಲ್ಪಡಬೇಕು, ಅದನ್ನ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಳವಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. புரியுதா இல்லைங்களா? ಅರ್ಥವಾಯ್ತಾ ಇಲ್ವಾ? நீங்க பொம்மையா ನೀವು ಬೊಂಬೆನಾ? தட்டி விட்டு ஆடி இப்படி விட்டு ஆடுறது, அப்படியே ಏನೋ ಹಂಗೆ ತಟ್ಟಿ ಬಿಟ್ರೆ ಹೀಗೆ ಅಳ್ಳಾಡ್ಕೊಂಡು ಹಂಗೆ ಬಂದು இப்படி ஆடுது, அப்படி தட்டினா அப்படி ஆடுது, ಹಿಂಗ್ ತಟ್ಟಿದ್ರೆ ಹಿಂಗ್ ಆಡೋದು, ಹಿಂಗ್ ತಟ್ಟಿದ್ರೆ ಹಿಂಗ್ ಆಡೋದು, வானா வருது போனா போறது, ಇಲ್ಲಿ ಬಾ ಅಂದ್ರೆ ಬರೋದು, ಹೋಗು ಅಂದ್ರೆ ಹೋಗೋದು. அப்படிதான் உண்டாக்குனாரா? ಹಿಂಗೆ ಉಂಟು ಮಾಡಿದ್ರ? அப்படிதான் இப்ப இருக்கிறீங்களா நீங்க? ಹಂಗೆ ಇದ್ದೀರಾ ನೀವು? எத்தனை ரோபோட் தெரியும்? ரோபோட் ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ರೋಬೋಟ್ ಕೊಟ್ಟು? இயந்திர மனுஷன். ಯಂತ್ರ ಮನುಷ್ಯನು. அவன் சுத்தம், அவன் சுயசித்தம் எதுவும் பண்ண மாட்டான். ಅವನು ಸ್ವಾರ್ಥ ಚಿತ್ತ ಏನು ಮಾಡೋದಿಲ್ಲ, இல்லையா? ಇಲ್ವಾ? அவனுக்குள்ள என்ன ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறாங்களோ அதன்படி தான் அவன் செய்வான். ಅವನ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನು ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ ಅದರ ಪ್ರಕಾರವೇ ಮಾಡ್ತಾನೆ. அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை உண்டாக்கினாரோ? ಆ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಉಂಟು ಮಾಡಿದ್ರು? இல்லைங்க, ಇಲ್ಲ ರೀ. சுய சித்தம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಒಂದು ಸ್ವಾರ್ಥ ಚಿತ್ತ ಆಯ್ಕೆ ಮಾಡುವಂತದ್ದು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. எந்த அளவுக்கு? ಎಷ್ಟರ ಮಟ್ಟಕ್ಕೆ? தேவனை வேண்டாம் என்று நிராகரிக்கிற அளவுக்கு. ದೇವರೇ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ನಿರಾಕರಿಸುವ ಮಟ್ಟಕ್ಕೆ. அதான் ஆதாம் பண்ணிட்டாரு. ಅದುವೇ ಆದಾಮ್ ಮಾಡಿದ್ರು. அந்த கனிய புசித்து தேவன் வேண்டாம் என்று நிராகரிக்கிற அளவுக்கு ಫ್ರೀಡಮ್ கர்த்தர் ಆ கொடுத்திருக்கிறார். ಫಲ ತಿಂದು ದೇವರೇ ಬೇಡ ಎಂದು ನಿರಾಕರಿಸುವ ಮಟ್ಟಕ್ಕೆ ಅಷ್ಟೊಂದು ಸ್ವಾತಂತ್ರ್ಯ. சோ உங்களுக்கு புரியுதா இப்போ உங்களுக்கு? ಈಗ ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮ್ಗೆ? அப்ப இந்த ஏகாதிபத்திய அதிகாரத்தை சரியான ரீதியிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ಈ ಏಕಾಧಿಪತಿಯಾದ ಅಧಿಕಾರವು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅರ್ಥ தப்பா ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. புரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்க பொம்மை, ತಪ್ಪಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ನೀವು ಒಂದು ಬೊಂಬೆ. உங்க விசுவாசம் வேலை செய்யாது. ನಿಮ್ಮ விசுவாசம் வேஸ்ட், ವಿಶ್ವಾಸ உங்க waste. ஜெபம் வீண், ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ವ್ಯರ್ಥ, உங்க அதிகாரமே கிடையாது. ನಿಮಗೆ ಅಧಿಕಾರವೇ ಇಲ್ಲ. ஆனால் சரியான ரீதியில புரிந்து கொண்டீங்கன்னா, ಆದ್ರೆ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡ್ರೆ தேவனை போல இந்த பூமியில ராஜாவா வாழலாம். நீங்க ದೇವರ ರೀತಿಯಾಗಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ರಾಜರಂತೆ ಬಾಳಬಹುದು. போன வாரம் மார்க் 6ல பார்த்தோம் இல்லையா? ಕಳೆದ ವಾರ ಮಾರ್ಕ್ 6 ನೋಡಿದೆ ಇಲ್ವೇ? இயேசு தம் பிறந்து வளர்ந்த சொந்த ஊருக்கு போகிறார். ಯೇಸು ತಾನು ಜನಿಸಿ ಹುಟ್ಟಿದ ಊರಿಗೆ, ಸ್ವಂತ ಊರಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ. ஆனா அங்க போயிட்டு அற்புதம் பண்றாரு. எல்லா சகல நோயாளிகளையும் அவரால் சுகமாக்க முடியல, அவ்வளவு அற்புதம் பண்ண முடியல. ಆತನು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಮಾಡ್ತಾನೆ, ಸಕಲ ರೋಗಿಷ್ಠರನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗ್ಲಿಲ್ಲ. மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ಬೇರೆ ಸ್ಥಳದಲ್ಲ ನೋಡಿದ್ರೆ
சகல பிணியாளிகளையும் நோயாளிகளையும் ಸ್ವಸ್ಥಮಾಕಿನಾರ್ನು வரும். ಸಮಸ್ತ ರೋಗಸ್ಥರನ್ನ ತರತರವಾದ ರೋಗಗಳನ್ನ ಆತನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದನು. எல்லா இடத்துல பாத்தீங்கன்னா இப்படிதான் வரும். ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಹಂಗೆ ಬರ್ತದೆ. எல்லா நோயாளிகளையும் சுகமாக்கினார். ಎಲ್ಲಾ ತರವಾದ ರೋಗಗಳನ್ನ ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದನು. ಯೇಸುವಿடம் வந்த எல்லா நோயாளிகளையும் ಸ್ವಸ್ಥமாக்கினார். ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಎಲ್ಲಾ ರೋಗಸ್ಥರನ್ನ ಸ್ವಸ್ಥ ಮಾಡ್ತಾರೆ. இப்படிதான் அந்த பதம் வரும் எல்லா இடத்துலயும். ಈ ರೀತಿಯಾಗಿ ಆ ಪದ ಬಳಕೆ ಆಗ್ತದೆ. ಮಾರ್ಕ್ 6ல ವಾಸಿத்தீங்கன்னா ಆದ್ರೆ ಮಾರ್ಕ್ 6ರಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ வேதம் சொல்கிறது ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ அவர் ஒரு சில அற்புதங்களை மாத்திரம் செய்ய முடிந்தது. ಆತನ ಕೆಲವೊಂದು ಅದ್ಭುತ ಮಾತ್ರ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಯಿತು. கொஞ்சம்தான், ಸ್ವಲ್ಪನೇ, கொஞ்சம் அற்புதம். ಸ್ವಲ್ಪ ಅದ್ಭುತನೇ. சில நோயாளிகளை சுகமாக்கினார். ಕೆಲವು ಒಬ್ಬ ರೋಗಸ್ಥರನ್ನು ಮಾತ್ರ ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದ್ರು. வேற எந்த அற்புதமும் அவரால் செய்யக்கூடாமல் போயிற்று. ಬೇರೆ ಯಾವ ಅದ್ಭುತವೂ ಅವರಿಂದ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ಹೋಯಿತು. ஏன்? ಯಾಕೆ? அவங்க பவர் இல்லையா? ಯಾಕೆ ಆತನಿಗೆ ಪವರ್ ಇಲ್ವಾ? பிரச்சனை இயேசு கிட்ட இல்ல. ಸಮಸ್ಯೆ ಯೇಸು ಹತ್ರ ಇಲ್ಲ. யார்கிட்ட? ಯಾರ ಹತ್ರ? அந்த ஜனங்கள் கிட்ட. ಆ ಜನರ ಹತ್ರ. நான் சொல்றேன், இப்ப இவர்தான் ஏகாதிபதி அதிகாரம் உள்ள ஆண்டவராச்சே. ನಾನು ಹೇಳ್ತೇನಲ್ಲ, ಈತನೇ ಏಕಾಧಿಪತಿಯಾದ ಕರ್ತನ ಆಯ್ತಲ್ವೇ? அற்புதத்தை போட்டு தள்ள வேண்டியதுதானே. ಅದ್ಭುತ ಹಾಕಿ ಹೊಡಿಬೇಕಲ್ವೇ? பண்ண முடியலையே. ಯಾಕೆ ಮಾಡಕ್ಕಾಗ್ಲಿಲ್ಲ? அப்போ உன்னை அந்த இடத்துல தடை பண்ணது ஏதோ ஒண்ணு. ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ತಡೆ ಮಾಡ್ತದೆ. என்ன? ಏನದು? அந்த ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ಆ ಜನರು ಯೇಸುವನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡಲಿಲ್ಲ, விசுவாசிக்கவில்லை, ವಿಶ್ವಾಸಿಸಲಿಲ್ಲ. எப்படி பார்த்தாங்க? ಹೇಗೆ ನೋಡಿದ್ರು? தான் கூட பிறந்து வளர்ந்த ஒரு சாதாரண மனுஷனை போலதான் இயேசுவை அங்கீகரித்தார்கள். ತಮ್ಮ ಒಂದು ಮಂದಿಯ ಪ್ರಕಾರ ಸಾಧಾರಣವಾಗಿ ಹುಟ್ಟಿ ಜನಿಸಿದ ಒಂದು ಮಂದಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು. அவன் கூட ஆட்டமான இயேசு, ಅವ್ರ ಜೊತೆ ಆಟ ಆಡಿದ ಯೇಸು, விளையாடின இயேசு, ಆಟ ಆಡಿದ ಯೇಸು, என் கூட வளர்ந்த இயேசு, ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬಾಲ್ಯದಿಂದ ಬೆಳೆದ ಯೇಸು. இயேசுவை அங்கீகரித்தார்களே தவிர அவர் ரட்சகர் தேவகுமாரன் என்று யாருமே அவரை அங்கீகரிக்கவில்லை. ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿದರು ಹೊರತು ಆತನ ರಕ್ಷಕನು ದೈವ ಕುಮಾರನೆಂದು ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ, விசுவாசிக்கவில்லை. ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿಲ್ಲ. அவர்கள் விசுவாசிக்காதபடியினாலே ಅವರಿಗೆ ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲದೆ ಹೋದ ಕಾರಣ இயேசுவாலே அங்கே நிறைய அற்புதங்கள் செய்ய முடியாமல் போயிற்று. ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ಹೋಯಿತು. புரியுதா இல்லைங்களா? ಅರ್ಥವಾಯ್ತಾ ಇಲ್ವಾ? அப்ப ஏகாதிபத்திய அதிகாரம் உள்ள ஆண்டவர் மனுஷனுடைய உத்தரவின்படி தான் காரியங்களை செய்கிறார். ಏಕಾಧಿಪತಿಯಾದ ಕರ್ತನು ಮನುಷ್ಯನ ಅಪ್ಪಣೆಯ ಪ್ರಕಾರವೇ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಮಾಡಲಿದ್ದಾರೆ. அப்ப நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது உறுதி. ಆವಾಗ ನಮಗೆ ಅಧಿಕಾರ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ, ದೃಢತ್ವ. ஆமென், ಆಮೆನ್. நீங்க என்ன அனுமதிக்கிறீங்களோ, ನೀವು ಏನು ಅನುಮತಿಸುತ್ತೀರೋ, என்ன உத்தரவு கொடுக்கிறீங்களோ, ನೀವು ಏನು ಅಪ್ಪಣೆ ಕೊಡ್ತೀರೋ, நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ, ನೀವು ಏನು ಆಯ್ಕೆ ಮಾಡ್ಕೊಳ್ತೀರೋ, நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ, ನೀವು ಯಾವುದು ವಿಶ್ವಾಸ ಮಾಡುತ್ತೀರೋ அதன்படிதான் உன் வாழ்க்கையில ஆண்டவர் டீல் பண்ணுவாரு. ಅದರ ಪ್ರಕಾರವೇ ದೇವರು ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ವಹಿವಾಟು ಮಾಡ್ತಾರೆ. தேவனே அவரே தாமாகவே உன் வாழ்க்கையில என்ன நன்மைகளையும் போட்டு விட முடியாது. ದೇವರು ತಾನಾಗೆ ಸ್ವಯಮಾಗೆ ಬಂದು ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಉಪಕಾರವನ್ನು ಹಾಕಕ್ಕಾಗಲ್ಲ. அதே போல பிசாசு கூட அவனே தாமாகவே எல்லா தீமைகளையும் போட்டு விட முடியாது. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸೈತಾನು ತಾನಾಗಿ ಬಂದು ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕೆಡುಕನ್ನು ಹಾಕೋದಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, கிடையாது. ಇಲ್ಲ. இரண்டு பேருமே உன்னுடைய உத்தரவின் பேரிலே, உன்னுடைய சாய்ஸின் பேரில, உன்னுடைய விசுவாசத்தின் பேரில் தான் காரியங்களை செய்கிறார்கள். ಇವರಿಬ್ಬರು ನಿಮ್ಮ ಅಪ್ಪಣೆಯ ಪ್ರಕಾರವೇ, ನೀವು ಆಯ್ದುಕೊಳ್ಳುವಂತ ಪ್ರಕಾರವೇ, ಅವು ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸದ ಪ್ರಕಾರವೇ ಅವರು ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. புரியுதா இல்லைங்களா? ಅರ್ಥವಾಯ್ತಾ ಇಲ್ವಾ? அப்போ வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் யார் அதுக்கு பொறுப்பாளி? ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ನಡಿಬೇಕಂದ್ರೆ ಯಾರು ಅದಕ್ಕೆ ಜವಾಬ್ದಸ್ತರು? யாருங்க? ಯಾರ್ರೀ? சத்தமா சொல்லுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿ. இது மட்டும் வாய் வரவே வராது. ಮಾತ್ರ ಬಾಯೇ ಬರಲ್ವಲ್ಲ. யாரு காரணம்? ಯಾರು ಜವಾಬ್ದಸ್ತರು? வாழ்க்கையில நன்மை நடக்கணும்னா யார் முடிவெடுக்கணும்? ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹಿತವಾದದ್ದು ನಡಿಬೇಕಂದ್ರೆ ಯಾರು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕು? சுகம் நடக்கணும், ಸುಖ ನಡಿಬೇಕು, ஆரோக்கியம் வரணும், ಆರೋಗ್ಯ ಬರಬೇಕು, ஐஸ்வர்யம் உண்டாகணும், ಐಶ್ವರ್ಯ ಉಂಟಾಗಬೇಕು, செழிப்பு உண்டாகணும், ಸಮೃದ್ಧಿ ಉಂಟಾಗಬೇಕು, வெற்றி பெற வேண்டும், ಜಯ ಪಡ್ಕೊಳ್ಬೇಕು, பிரச்சனையை மாத்தணும். ಸಮಸ್ಯೆನ ಬದಲಾಯಿಸಬೇಕು. யாரு சூஸ் பண்ணணும், யாரு முடிவெடுக்கணும்? ಇದನ್ನ ಯಾರು ಆಯ್ಕೆ ಮಾಡಬೇಕು, ಯಾರು ತೀರ್ಮಾನಿಸಿಕೊಳ್ಬೇಕು? நீங்க தான். ನೀವೇ. ஆண்டவர் முடிவெடுத்துட்டாரு. எப்பயோ ದೇವರು ಯಾವಾಗಲೂ ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಂಡ್ರು, செஞ்சு முடிச்சிட்டாரு, ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ರು. நீ அதை சூஸ் பண்ண வேண்டும். ಇವಾಗ ನೀನು ಅದನ್ನ ಆಯ್ಕೆ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தீமை வேண்டுமா? ಕೆಡುಕು ಬೇಕಾ? நாசமோசங்கள் வேண்டுமா? ನಾಶ ಮೋಸ ಬೇಕಾ? அதையும் சூஸ் பண்ணலாம். ಅದನ್ನು ಆಯ್ಕೆ ಮಾಡಿ, அதுவும் உன்னுடைய சாய்ஸின் பேர்ல தான் வரப்போகுது. ಅದು ನಿನ್ನ ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲೇ ಬರ್ತದೆ. நான் ஒண்ணுமே பண்ணுங்க, சாத்தான் எல்லாம் என் வாழ்க்கையில அப்படி கொட்டிட்டான். ನಾನು ಏನು ಮಾಡಿಲ್ಲ, ಸೈತಾನ ಜೀವಿತದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು கிடையாது. நீ உத்தரவு கொடுத்துக்கறே. ಇಲ್ಲ ಇಲ್ಲ, ನೀ ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟಿದ್ಯಾ, நீ அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாய். ನೀನು ಅವನಿಗೆ ಅನುಮತಿ ಕೊಟ್ಟಿದ್ಯಾ, நீ உன் சுய சித்தத்தை பயன்படுத்தி சூஸ் பண்ணிருக்கிறாய். ನೀನು ಸ್ವಾರ್ಥ ಚಿತ್ತವನ್ನ ಬಳಸಿ ಅದನ್ನ ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ಯಾ. அதே போல இப்படியும் சொல்ல முடியாது. ಆ ರೀತಿಯಾಗಿ ಈಗ ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. எப்படி? ಹೇಗೆ? நான் சும்மா இருந்தீங்க, கர்த்தராபதி எல்லாம் கொண்டு போயிடாரு அப்படியே சூப்பரா. ಇದ್ದರೆ ಕರ್ತನೇ ನೋಡಿ ಎಲ್ಲ ಹಾಕಿ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ರು, அது சொல்ல முடியாது. ಹಂಗೆ ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. அவரை உன்னுடைய விசுவாசத்தின்படி தான் செய்வாரு. ಆತನ ನಿನ್ನ ವಿಶ್ವಾಸದ ಪ್ರಕಾರವೇ ಮಾಡ್ತಾರೆ. நீ என்ன உத்தரவு கொடுக்கிறாயோ, ಏನು ಉತ್ತರ நீ ಕೊಡ್ತೀಯೋ, எதை
அனுமதிக்கிறாயோ, ನೀನು ಏನನ್ನು நீ எதை ಅನುಮತಿಸ್ತೀಯೋ, தெரிந்து கொள்ளுகிறாயோ, ನೀನು ಏನು ಆಯ್ಕೆ அதன் ಮಾಡಿಕೊಳ್ತೀಯೋ, பேரில் தான், அதன் பிரகாரமாகத்தான் ஆண்டவர் உன் வாழ்க்கையை நுழைந்து காரியங்களை அவர் செய்வார். ಅದರ ಪ್ರಕಾರವೇ ಕರ್ತನು ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನುಗ್ಗಿ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡಲಾಗ್ತದೆ. உன்னை பயன்படுத்தி உன் வாழ்க்கைக்கு அவர் காரியங்களை செய்வார். ನಿನ್ನನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿ ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಿನಗೆ ಬೇಕಾದ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. பிசாசும் அதே போலதான் உன்னையே பயன்படுத்தி அவனுடைய தீமைகளை உன் வாழ்க்கையில போட்டுருவான். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸೈತಾನೆ ನಿನ್ನನ್ನೇ ಬಳಕೆ ಮಾಡಿಕೊಂಡು ಅವನ ಕೆಡುಕನ್ನ ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹಾಕಿ ಬಿಡ್ತಾನೆ. இப்ப நீங்க தான் அதிகாரம் பெற்ற மனுஷனா இருந்து எது வேண்டும் எது வேண்டாம் என்று தீர்மானிக்க வேண்டும். ನೀವೇ ಅಧಿಕಾರವುಳ್ಳ ಮನುಷ್ಯರಾಗಿದ್ದು ಯಾವುದು ಬೇಕು ಯಾವುದು ಬೇಡ ಅಂತ ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. அதிகாரம் எங்கிட்ட இருக்குதுங்க? ಅಧಿಕಾರ ನನ್ನ ಹತ್ರ ಇದೀರಿ. வியாதி வேண்டாம் நிராகரிக்கணும். ರೋಗ ಬೇಡ ಅಂತ ನಿರಾಕರಿಸಬೇಕು. வியாதி வந்துருச்சா? ರೋಗ ಬಂದ್ಬಿಡ್ತಾ? தரித்திரம் வந்துருச்சா? ದರಿದ್ರ ಬಂದ್ಬಿಡ್ತಾ? பிரச்சனை வந்துருச்சா? ಸಮಸ್ಯೆ ಬಂದ್ಬಿಡ್ತಾ? சில காரியத்துல தோத்து போயிட்டீங்களா? ಸ್ವಲ್ಪ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಸೋತು ಹೋದ್ರಾ? நஷ்டம் உண்டாயிடுச்சா? ನಷ್ಟ ಉಂಟಾಯ್ತಾ? அதிகாரம் உங்க கையில இருக்குது. ಅಧಿಕಾರ ನಿನ್ನ ಕೈಲಿದೆ. நிராகரிக்க வேண்டும். ಅದನ್ನ ನಿರಾಕರಿಸಬೇಕು. வெறுத்து தள்ள வேண்டும். ಬೇಡ ಅಂತ ಬೇಸತ್ತು அதை ಬಿಡಬೇಕು. ಚೂಸ್ பண்ண கூடாது. ಅದನ್ನ ಆಯ್ಕೆ ಮಾಡಬಾರದು. இல்ல கர்த்தர் கொடுத்த வழி எடுத்துக்கொள்ள கூடாது. ಇಲ್ಲ ಕರ್ತನ ಬಿಟ್ಟ ಮಾರ್ಗ ಅಂತ ಹೇಳ್ಕೊಂಡು ಹೋಗಬಾರದು. ஒருவேளை தேவ சித்தமா இருக்குமோ? ಒಂದು ವೇಳೆ ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆಯೋ? உனக்கு அறிவே இல்லன்னு அர்த்தம். அப்ப உனக்கு ನಿನಗೆ ಜ್ಞಾನನೇ ಇಲ್ಲ ಅಂತ ಅರ್ಥ. ಅದನ್ನ ನಿರಾಕರಿக்க வேண்டும். ಅದನ್ನ ನಿರಾಕರಿಸಬೇಕು. இதெல்லாம் பிசாசிடமிருந்து வருகிற தீமைகள். ಇದೆಲ್ಲ ಸೈತಾನ ಹತ್ರದಿಂದ ಬರುವಂತ ಕೆಡುಕು. அதை நிராகரிக்க வேண்டும். ಅದನ್ನ அதை ನಿರಾಕರಿಸಬೇಕು. ಚೂಸ್ பண்ண கூடாது. ಅದನ್ನ ಆಯ್ಕೆ ಮಾಡಲೇಬಾರದು. வாழ்க்கையில வந்துட்டா கூட அது அப்படியே தட்டி கொடுத்து வந்துட்டு போக கூடாது. ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಆ ಸಭಾಸ್ ಅಂತ ಹಾಗೆ ಬೆನ್ ತಟ್ಕೊಂಡು ಹೋಗಬಾರದು. நிறைய பெந்தகோஸ்தே விசுவாசியுடைய நம்பிக்கை இதுதான். ಅನೇಕ ಬೆಂದಕೋಸ್ ವಿಶ್ವಾಸಿಗಳ ನಂಬಿಕೆ ಇದೆ. அப்படிதான் வந்துட்டு இருக்காங்க எல்லாரும். ಹಾಗೆ ಬಾಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சில பேர் வாழ்க்கையில பார்க்க எக்கச்சக்கமான பிசினஸ்ல லாஸ். ಸ್ವಲ್ಪ ಜನರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಎಕ್ಕಚಕ್ಕವಾದ ಬಿಸ್ನೆಸ್ ಲಾಸ್. அடி மேல அடி, ಹೊಡೆತದ ಮೇಲೆ ಹೊಡೆತ, நஷ்டம் மேல நஷ்டம், ನಷ್ಟದ ಮೇಲೆ ನಷ್ಟ, பிரச்சனை மீது பிரச்சனை, ಸಮಸ್ಯೆಗಳ ಮೇಲೆ ಸಮಸ್ಯೆ. எங்க போனாலும் பிரச்சனை துரத்துது. ಎಲ್ಲಿ ಹೋದ್ರೂ ಸಮಸ್ಯೆ ಬೆನ್ನಟ್ಟುತ್ತದೆ. வாழவே முடியல. ಬದುಕಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. கேட்டா சொல்றானுங்க, ಕೇಳಿದ್ರೆ ಹೇಳ್ತಾರೆ கர்த்தர் சித்தம். ಕರ್ತನ ಚಿತ್ತ. என்ன சொல்லுவீங்க? ಏನ್ ಹೇಳ್ತೀರಾ? ஒன்னு அவங்கள பார்த்து பரிதாபப்படுறேன். ಒಂದು ಅವ್ರನ್ನ ನೋಡಿ ನಾನು ಬೇಸರ ಪಡ್ತೀನಿ. ரெண்டாவது ಎರಡನೇದು அவங்களுக்கு அறிவே இல்ல நான் என்றேன். ಅವರಿಗೆ ಜ್ಞಾನನೇ ಇಲ್ಲ ಅಂತ. கர்த்தர் மேல படி வந்துட்டு இருப்பாங்க ஜாலியா. ಕರ್ತನ ಮೇಲೆ ಸೈಡ್ ಹಾಕಿ ಜಾಲಿಯಾಗಿ ಬಾಳ್ತಾರೆ. ஏன் காரியம் இல்ல பாதலாம். ನನ್ನ ಕಾರ್ಯ நானா பொறுப்பு. ಅದಕ್ಕೆ ನಾನು ಜವಾಬ್ದಾರಿ. கர்த்தர் செய்றாரு. ಕರ್ತನ ಮಾಡ್ತಾರೆ. அசால்ட்டா வந்துட்டு இருக்கானுங்க அவனுங்க. ಏನೋ ಸಾಧಾರಣವಾಗಿ ಬಾಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எவ்வளவு லட்சங்கள் லாஸ் போச்சு. ಎಷ್ಟೋ ಲಕ್ಷಕ್ಕೆ ಲಾಸ್ ಆಯ್ತು. ಅದ ಪத்தி ಕವಲೆಯೇ ಇಲ್ಲ. ಅದರ ಬಗ್ಗೆ ಚಿಂತನೆ ಇಲ್ಲ. ಯಾಕೆ? வந்து பழகி போச்சு இப்போ. ಹಾಗೆ ಬಾಳಿ ಹಂಗೆ ರೂಢಿ ಅಭ್ಯಾಸ. கர்த்தர் சித்தம் நானே ஏன் பண்றது? ಯಾವ ಕರ್ತನ ಚಿತ್ತ ನಾನೇನ? அவர் லாஸ் பண்றாரு, நான் என்ன பண்ண முடியும்? ಆತನ ಲಾಸ್ ಮಾಡ್ತಾನೆ, ನಾನೇನ? ನಾನು ಆರಂಭಿಸಿ ಹೋಗற ಅಡಿ ವಿழுந்துನಾಗುது, ನಾನು என்ன பண்றது? அவர் ನಾನು பண்றாரு. ಆರಂಭಿಸಿ ನೋಡ್ತಾ ಇದೀನಿ, ಓಡ್ತಾ ಬೀಳ್ತಾನೆ ಇದೆ. என்ன அர்த்தங்க? ಏನ್ ಅರ್ಥ ಅದಕ್ಕೆ? அவங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு தெரியல. ಅವರಿಗೆ ಅಧಿಕಾರವಿದೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಚೂಸ್ பண்ணணும், ಆಯ್ಕೆ ಮಾಡಬೇಕು, நிறுத்தணும், ನಿಲ್ಲಿಸಬೇಕು. சில தீமைகளை நிறுத்த நன்மைகளை வரவேற்க வேண்டும். ಸ್ವಲ್ಪ ಕೆಡುಕನ್ನ ನಿಲ್ಲಿಸಬೇಕು, ಉಪಕಾರ ಸ್ವಾಗತ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. அவங்களுக்கு ಅದೆಲ್ಲ தெரியவே ಇಲ್ಲ. ಅದೆಲ್ಲ ಅವರಿಗೆ ಗೊತ್ತೇ ಇಲ್ಲ. ಕರ್ತನ ಬಿಟ್ಟ ವழிಪಾ, ಏನೋ ಕರ್ತನ ಬಿಟ್ಟ ಮಾರ್ಗಪ್ಪ. கர்த்தர் காரியங்களை செய்கிறாரு. ಕರ್ತನ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ஏக சக்கராதிபதியாச்சே. ಓ ಆತನ ಏಕ ಚಕ್ರಾಧಿಪತಿ ಆಯ್ತಲ್ವೇ. கஷ்டம் கொடுக்கணும், லாஸ் உண்டாவணும், முடிவெடுத்துக்கிற லாஸ் உண்டாகுது. ಏನೋ ಕರ್ತನು ಕೊಡಬೇಕು, ಲಾಸ್ ಆಗ್ಬೇಕಂತ ಇದೆ, ನಾಡಿಲಿ அப்படிதான் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. ಹಂಗೆ ಬಾಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அசால்ட்டா வாழ்றாங்க, ಅಸಾಲ್ಟ್ ಆಗಿ, ரொம்ப கேஷுவலா வாழ்றாங்க. ತುಂಬಾ ಕ್ಯಾಶುವಲ್ ಆಗಿ. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ನನಗೆ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿದೆ. நமக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் லாஸ் ஆச்சுனா தலைய சொஞ்சிக்கிறேன். என்னடா இது இப்படி போச்சு அப்படின்னு. ನಾನು 1000 2000 3000 ಲಾಸ್ ತಲೆ ಕೆರ್ಕೊಳ್ಳಿ. ಏನಪ್ಪ ಹಿಂಗೆ விட்டா கூட அது எடுத்துறணும், திரும்ப எடுத்துறணும். ಅಯ್ಯೋ ಬಿಟ್ಟದನ್ನ ಮತ್ತೆ ತಿರ್ಗಾ ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕು. போன ஜனவரி பொங்கலுக்கு சென்னை ஈரோடு போயிருந்தோம். ಕಳೆದ ವರ್ಷ ಪೊಂಗಲ್ಗೆ ಈರೋಡ್ಗೆ ಹೋಗಿ, ஜனவரி 14th ಜನವರಿ 14th போறப்போ ட்ரெயின்ல செல்போன் தொலைஞ்சு போச்சு. ಹೋಗುವಾಗ ಟ್ರೈನ್ ಅಲ್ಲಿ ಸೆಲ್ ಫೋನ್ ಕಳೆದೋಯ್ತು. இன்னொருத்தர் யூஸ் பண்ணுகிறாரு, ಇನ್ನೊಬ್ರು ತೆಗೆದು ಯೂಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಕೊಯಮತ್ತೂರಲ್ಲಿ. விட்டாச்சு, ಬಿಟ್ಟಾಯ್ತು. என்ன பண்ணலாம் இப்போ? அது நான் ಈಗ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ನಾನು கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் தான் சோதனை போட்டு ಕರ್ತನ போவானே. ಕೊಟ್ರು, ಕರ್ತನ ಸ್ತೋತ್ರ ಅಂತ ಹೋಗ್ಬೋದಲ್ಲ. அந்த அளவுக்கு அறிவு கட்டவன் நான் ಆ கிடையாது. ರೀತಿಯಾದ ಪರಿಜ್ಞಾನ ಇಲ್ಲದವನಲ್ಲ ನಾನು. ஜெபம் பண்ணோம், நாங்க ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ, அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தணும். ಅಧಿಕಾರ ತೆಗೆದು ಉಪಯೋಗ ಮಾಡಿದೆ. போனே இயேசுவின் நாமத்தை திரும்பி வா, ಫೋನೇ ಯೇಸುವಿನ ನಾಮದ ಮತ್ತೆ ಬಾ. அதுக்கு ஏத்த எல்லா அனுகூலங்களும் இயேசுவின் நாமத்துல உண்டாகட்டும். ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲಾ ಅನುಕೂಲಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಉಂಟಾಗಲಿ. தேவ தூதன் வேலை செய்யட்டும், ದೇವದೂತರ ಕೆಲಸ ಮಾಡಿ, வாசலுக்கு திறக்கட்டும். ಆ ಬಾಗಿಲುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಲಿ. இந்த லாஸ், இந்த நஷ்டத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ನಷ್ಟವನ್ನ ನಿರಾಕರಿಸುವ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. 20000 ரூபாய் போன் பாருங்க, 20,000 ಫೋನ್ ನೋಡಿ, உடவே இல்ல. கர்த்தர் மீட்டு தருவார் உங்களுக்கு. ಕರ್ತನ್ ಹಿಂದಿರುಗಿಸಿ ಕೊಟ್ರು. முந்தின வாரம் போன் வந்துச்சு, ಮುಂದಿನ ವಾರ ಫೋನ್ ಬಂತು. போன் கடிச்சு வந்து வாங்கிட்டு போங்க. ಫೋನ್ ಸಿಕ್ತು, ಬಂದು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ.
இல்ல தோத்திரம் போட்டு வாங்கி தோத்திரம் ஆண்டவரே நீங்க கொடுத்தீங்க எடுத்தீங்க ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ ಕೊಟ್ರಿ ತೆಗೆದುಕೊಂಡ್ರಿ கிடையாதுங்க. ಇಲ್ಲ ರೀ, அதிகாரம் இருக்கிறது, ಅಧಿಕಾರವಿದೆ, மாற்றி அமைக்க வேண்டும். ಅದನ್ನ ಬದಲಾಯಿಸಿ ಕೊಡಬೇಕು. நான் எங்க ஓடுனேன்? ನಾನೆಲ್ಲಿ ಓಡ್ದೆ? வரம் பெற்ற ஊழியக்காரர்கிட்ட ஓடுனா? ವರ ಹೊಂದಿದ ಸೇವಕನ ಹತ್ರ இல்ல ಓಡ್ದೆ? வேற ஒரு ஊழியக்கார ஜெபத்தை நம்பி நின்றேனா? ಇಲ್ಲ ಬೇರೆ ಸೇವಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ನಂಬಿದ್ನಾ? இல்ல எங்க ஓடுனேன்? எங்க திருவிழா ಎಲ್ಲಿ ஓடுனேன்? ಓಡ್ದೆ? ಯಾವ ಪ್ರವಾದಿತೆ ಹೋದೆ? இல்லங்க, உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಇಲ್ಲ ರೀ, ನಿಮಗೆ ಏನು ಅಧಿಕಾರ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ ಅದೇ ಅಧಿಕಾರ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும். ನಮ್ಮ ಜೀವಿತನ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஒரு ஆமென் சொல்லாமே? ಆಮೆನ್ ಹೇಳೋಣ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்லா தெரியணும் எது தேவ சித்தம் அப்படின்னு. ಚಂದಾಗಿ ಗೊತ್ತಾಗಬೇಕು ಯಾವುದು ದೇವರ ಚಿತ್ತ. தெரியலையா? ಗೊತ್ತಿಲ್ವಾ? சிலுவையை பாருங்க. ಶಿಲುಬೆನ ನೋಡಿ. அங்கே தேவ சித்தம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ದೇವರ ಚಿತ್ತ ಪ್ರಕಟ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. செய்தே ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ಮಾಡಿನೇ ದೇವರು ಪ್ರಕಟ ಮಾಡಿದ್ದಾರೆ. சுகம் ಸುಖ செஞ்சு முடிச்சாரா இல்லையா? சிலுவை ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ರಾ ಇಲ್ಲೋ? ಸಿಲುಬೆ ஆசீர்வாதம் ಆಶೀರ್ವಾದ செஞ்சு நிரூபிச்சுகிறாரு. ಮಾಡಿ ನಿರ್ಮಿಸಿದ್ದಾರೆ. ஐஸ்வர்யம், ಐಶ್ವರ್ಯ, தீர்காயுசு, ದೀರ್ಘಾಯುಷು, வெற்றி, ಜಯ, இது எல்லாம் செய்து இதுதான் என் சித்தம் என்று வெளிப்படுத்தி இருக்கிறார். ಇದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿ ತೋರಿಸಿ ಆತನು ಪ್ರಕಟ ಮಾಡಿದ್ದಾರೆ. இதுக்கு ஆப்போசிட்டா உன் வாழ்க்கையில வந்துச்சுன்னா ಇದಕ್ಕೆ ಆಪೋಸಿಟ್ ಆಗಿ ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದ್ರೆ விடக்கூடாது. ಬಿಡಬಾರ್ದು. ஒரு மாசம் ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிட்டீங்கன்னா ಒಂದು ತಿಂಗಳು ಹೋಗಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಡ್ಮಿಟ್ ಆಗ್ಬಿಟ್ರೆ 10 வருஷம் எடுத்தோம் தீர்காயுசுல. 10 ವರ್ಷ ದೀರ್ಘಾಯುಷ್ இன்னும் ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. 10 வருஷம் வாழணும். நான் ಇನ್ನು 10 ವರ್ಷ ಬಾಳ್ಬೇಕು. என்ன பண்ணினது? அதான் காம்பன்சேஷன் சொல்றோம் இல்லையா, நஷ்ட ஈடு. ಅದಕ್ಕೆ ಹೇಳ್ತೀವಲ್ಲ ನಾವು ನಷ್ಟೇಡು, அது போட்டு எடுத்துடணும். ಅದನ್ನ ಹಾಕಿ ஒரு ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. மாசம் படுக்க வச்சல என்ன நீ பிசாசே? ಒಂದು ತಿಂಗಳು ಸೈತಾನೆ ನನ್ನ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಲ್ಲ, 10 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ போறேன். 10 ವರ್ಷ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಬಾಳ್ತೀನಿ. அவன் தலை சுரிய ஏன் தான் தொட்டுமே ಅವ್ನ್ தெரியல. ತಲೆ ಕೊಡ್ಕೊಳ್ಬೇಕು. ಯಾಪವ ಸುಂಗೆ ಇವನ್ ಕೈ அவனை தொடாம இருந்திருக்கலாமே. ಸುಂಗೆ ಇವನ ಮುಟ್ತಾ ಇದ್ರೆ ಚಂದಾಗಿರ್ತಾ ಇತ್ತಲ್ಲ. அப்படிதான் வாழ்க்கை வாழணும். ಹಂಗೆ ಜೀವನ ಬಾಳ್ಬೇಕು. இதெல்லாம் எப்படி பேசுறோம் நாம? ನೋಡಿ, ಇದನ್ನೆಲ್ಲ ಹೇಗೆ ಮಾತಾಡ್ತೀವಿ? அதிகாரம் இல்லனா இந்த மாதிரி பேச முடியுமா? ಅಧಿಕಾರ ಇಲ್ಲದೆ ಇದ್ರೆ ಈಗ ಮಾತಾಡಕ್ ಆಗುತ್ತಾ? இருக்கு. ಇದೆ. நான் சம்பாதிக்கல, ನಾನು நீங்க சம்பாதிக்கல, ನೀವು ಸಂಪಾದಿಸಿಲ್ಲ. கர்த்தர் சம்பாதித்து அதை நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். ಕರ್ತರು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿ ಕೊಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. மேல போவோம் நாம. ಮತ್ತೆ ಮೇಲೆ ಹೋಗೋಣ. இன்றைக்கு ಇವತ್ತಿಗೆ சில சம்பவங்களை பார்ப்போம் நாம. ಸ್ವಲ್ಪ ಘಟನೆ ನೋಡೋಣ. இயேசுவுடைய ஊழியத்திலே ಯೇಸುವಿನ ಸೇವೆಯಲ್ಲಿ இயேசு நிறைய அற்புதங்களை செய்தார். ಯೇಸು ಬಹಳ ಅದ್ಭುತ ಮಾಡಿದ್ದಾರೆ. சில அற்புதங்களை பாத்தீங்கன்னா ಸ್ವಲ್ಪ ಅದ್ಭುತನ ನೋಡಿದ್ರೆ அற்புதங்கள், ಅದ್ಭುತಗಳನ್ನ, சில இயேசு பண்ண அற்புதங்களை பாத்தீங்கன்னா, ಯೇಸು ಮಾಡಿದ ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೋಡಿದ್ರೆ சில அற்புதங்களில் பாத்தீங்கன்னா நீங்க அந்த மனுஷனுடைய விசுவாசமே இல்லாதது போல இருக்கும். ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ವಿಶ್ವಾಸವೇ ಇಲ್ಲದ ಹಾಗೆ ಇರ್ತದೆ. ஆமா, அவன் விசுவாசமே இல்ல, ವಿಶ್ವಾಸವೇ ಇಲ್ಲ, அவன் கேட்கவும் இல்ல, ಅವನು ಕೇಳಲೂ ಇಲ್ಲ, அவன் இயேசு கிட்ட வரவும் இல்ல, ಅವನು ಯೇಸು ಹತ್ರ ಬರಲೂ ಇಲ್ಲ, அவன் ஒண்ணுமே பண்ணல, ಏನು ಮಾಡೋಕೂ ஆனா ಆಗಲಿಲ್ಲ. ஆண்டவரே போய் அவன் சுகமாக்குறது போல இருக்கும். ಆದ್ರೆ ಕರ್ತನೇ ಹೋಗಿ ಸೌಖ್ಯ ಮಾಡೋ ತರ ಇರ್ತದೆ. இயேசுவே அவரே தாமாகவே போயிட்டு வாலண்டரியா சுகம் கொடுத்துட்டு வந்தது போல தெரியும். ಯೇಸುವೇ ವಾಲಂಟರಿಯಾಗಿ ಹೋಗಿ ಸೌಖ್ಯ ಕೊಟ್ಟು ಬಂದಾಗೆ ಇರ್ತದೆ. அதாவது அந்த மனுஷன் பங்கு ஒண்ணுமே இல்ல, ಅಂದ್ರೆ ಆ ಮನುಷ್ಯನ ಒಂದು ಭಾಗ ಏನು ಇಲ್ಲ. இவரே வாலண்டரி போய் பண்ணி வந்த மாதிரி இருக்கும். ಈತನೇ ಹೋಗಿ ವಾಲಂಟರಿ ಮಾಡಿ ಬಂದಾಗೆ இருக்கு. ಹಂಗೆ ಇದೆ. ஆனால் அப்படி இல்ல. ಆದ್ರೆ ಅದು ಹಂಗಲ್ಲ. ஆனால் ಆದರೆ அப்படிப்பட்ட சம்பவங்களிலே, ಆ ರೀತಿಯಾದ ಘಟನೆಯಲ್ಲಿ, அப்படிப்பட்ட அற்புதங்களிலே, ಆ ರೀತಿಯಾದ ಅದ್ಭುತದಲ್ಲಿ ஏதோ ஒரு சிறு அளவு விசுவாசம் அங்கே காணப்பட்டது. ಏನೋ ಒಂದು ಚಿಕ್ಕವಾದ ವಿಶ್ವಾಸ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. எவ்வளவு? ಎಷ್ಟು? பரிபூர்ணமான விசுவாசம் இல்லாம இருக்கலாம், ಪರಿಪೂರ್ಣವಾದ ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು. ஆனா ஏதோ ஒரு சிறு அளவு விசுவாசம் அங்கே இருந்திருக்கிறது. ಏನೋ ಒಂದು ಚಿಕ್ಕದಾದ ವಿಶ್ವಾಸ ಅಲ್ಲಿ ಇದ್ದಿತು. சொல்லுங்க, கொஞ்சம் விசுவாசம். ಹೇಳ್ರಿ, ಸ್ವಲ್ಪ ವಿಶ್ವಾಸ. ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, ಕರ್ತನ ಹೇಳ್ತಾರ, மகளே உன் விசுவாசம் பெரியது. ಮಗಳೇ ನಿನ್ನ ವಿಶ್ವಾಸ ದೊಡ್ಡದು. பெரிய விசுவாசம். ದೊಡ್ಡ ವಿಶ್ವಾಸ. சில பேரை பார்த்து ஆண்டவர் சொன்னார் அற்ப விசுவாசி என்று சொன்னார். ಸ್ವಲ್ಪ ಜನ ಹೇಳಿದ್ರು ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದ ಮೂರ್ಖ ಸಂತಾನವೇ. அற்ப விசுவாசம், அல்ப கொஞ்சம் விசுவாசம் ಅಲ್ಪ உள்ளவனே. ವಿಶ್ವಾಸಿ ಅಂತ. அல்ப விசுவாசி என்ன வேஸ்ட் பீஸ் அப்படி இல்ல. ಅಲ್ಪ ವಿಶ್ವಾಸಿ ಅಂದ್ರೆ ವೇಸ್ಟ್ ಪೀಸ್ ತರ ಅಲ್ಲ, அப்படி இல்ல. ಹಾಗಲ್ಲ. அற்ப விசுவாசி என்ன ಅಲ್ಪ ವಿಶ್ವಾಸಿ ಅಂದ್ರೆ கொஞ்சமாய் விசுவாசித்தவனே. ಸ್ವಲ್ಪವಾಗಿ ವಿಶ್ವಾಸ ಮಾಡೋದಲ್ಲ. லிட்டில் ஃபெய்த், லிட்டில் ஃபெய்த் இருக்கிறவனே, கொஞ்சம் விசுவாசம் பட்டவனே ನೀವು அர்த்தம். ಸ್ವಲ್ಪ ವಿಶ್ವಾಸ ಮಾಡೋದಲ್ಲ ಅಷ್ಟೇ. அப்ப பெரிய விசுவாசம்னு சொல்றாரு, கொஞ்சம் விசுவாசம்னு சொல்றாரு. ದೊಡ್ಡ ವಿಶ್ವಾಸ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಚಿಕ್ಕ ವಿಶ್ವಾಸ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அப்ப அந்த விசுவாசம் வந்து சில மனுஷர்களுக்கு அளவு வித்தியாசப்படுகிறது. ಆ ವಿಶ್ವಾಸ ಬಂದು ಕೆಲವು ಮನುಷ್ಯರಿಗೆ ಒಂದು ಅಳತೆ ಡಿಫರೆನ್ಸ್ ಮಾಡಲಾಗ್ತದೆ. வித்தியாசம் இருக்குது. ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. பயந்துடாதீங்க, ಭಯಪಡಬೇಡಿ. ஐயோ எனக்கு எவ்வளவு தெரியல. ಅಯ್ಯೋ ನನಗೆ ವಿಶ್ವಾಸ ಎಷ್ಟು ಡಿಗ್ರಿಯಲ್ಲಿ ಇದೆ ಗೊತ್ತಿಲ್ವಲ್ಲ. என்ன பார்த்து ஆண்டவர் மகனே மகளே உன் விசுவாசம் பெரிதுன்னு சொல்ல முடியுமா? ನನ್ನ ನೋಡಿ ಮಗಳೇ ಮಗನೇ ನಿನ್ನ ವಿಶ್ವಾಸ ದೊಡ್ಡದು ಅಂತ ಹೇಳಕ್ ಆಗ್ತದ? அல்லது அற்ப விசுவாசின்னு சொல்றவாரோ? ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅಲ್ಪ ವಿಶ್ವಾಸಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರ? கவலையே படாதீங்க. ಚಿಂತನೆ ಮಾಡಬೇಡಿ. சிஸ்டர் வந்து இயேசுகிட்ட கேட்டாங்க. ಶಿಷ್ಯರು ಬಂದು ಯೇಸು ಹತ್ರ ಕೇಳಿದ್ರು, ஆண்டவரே ಕರ್ತನೇ எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸವನ್ನ ನೀನು ಹೆಚ್ಚಿಸು. ஆண்டவர் என்ன பண்ணாரு? ಕರ್ತನೇ ಹೇಳಿದ್ರು,
கடுகளவு வந்தாலே போதும். ಸಾಸಿವೆ ಕಾಳಷ್ಟು ಬಂದ್ರೆ ಸಾಕು, வர்த்திக்கலாம் தேவையில்லப்பா. ಹೆಚ್ಚಿಸಲು ಬೇಕಾಗಿಲ್ಲ. கொஞ்சம் இருந்தாலும் அது பெரிய விசுவாசம் தான். ಸಾಸಿವೆ ಕಾಳಷ್ಟು ಇಷ್ಟು ಅದು ವಿಶ್ವಾಸನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பயந்துராதீங்க, ಭಯಪಡಬೇಡಿ. கொஞ்சம் விசுவாசித்தாலும் அது விசுவாசம் தான். அது ಸ್ವಲ್ಪ ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿದ್ರೆ ಅದು ವಿಶ್ವಾಸನೆ. ஆமென். ಆಮೆನ್. அப்ப அந்த விசுவாச லெவல், some amount of faith, சில அளவு விசுவாசங்கள் இருக்கிறது. ಸ್ವಲ್ಪ ಮಟ್ಟಕ್ಕೆ ವಿಶ್ವಾಸವಿದೆ, அதை நீங்க பாப்போம் நாம. ಅದನ್ನ ನಾವು ಇವತ್ತು ನೋಡೋಣ. அதை ஜனங்கள் காண்பித்திருக்கிறார்கள். ಅದನ್ನ ಬಂದ ಜನರು ತೋರಿಸಿದ್ದಾರೆ. சில பேர் பெரிய விசுவாசத்தை காண்பித்திருக்காங்க. ಸ್ವಲ್ಪ ಜನ ದೊಡ್ಡ ವಿಶ್ವಾಸ ತೋರಿಸಿದ್ದಾರೆ. அதையும் காண்பிக்கிறேன். ಅದನ್ನು ತೋರಿಸ್ತೀನಿ. சில பேர் கொஞ்சமா காமிச்சிருப்பாங்க. ಸ್ವಲ್ಪ ಜನ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ತೋರಿಸಿರ್ತಾರೆ. அவன் ஒண்ணுமே பண்ணாதது போல தெரியும். ಅವನು ಏನು ಮಾಡದ ಹಾಗೆ ಇರ್ತದೆ. ஆனா கொஞ்சமா காமிச்சிருப்பான். ಅದು ಸ್ವಲ್ಪನೇ அத ತೋರಿಸಿರ್ತಾರೆ. ஆண்டவர் பயன்படுத்தி அவரை பெஸ்ட் ஆசீர்வதிச்சிருப்பார். ಅದನ್ನು ದೇವರು ಉಪಯೋಗ ಮಾಡಿ ಅವನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿರ್ತಾರೆ. என்ன காண்பிக்க வரேன் இப்ப நானு? ಏನ್ ತೋರಿಸಲು ಬರ್ತೀನಿ? நம்முடைய உத்தரவு இல்லாம, நம்முடைய அனுமதி இல்லாம, நம்ம விசுவாசம் இல்லாம ஏக சக்கராதிபதி அதிகாரமுள்ள தேவனால ஒண்ணும் பண்ண முடியாது. ನಮ್ಮ ಅಪ್ಪಣೆ ಇಲ್ಲದೆ, ನಮ್ಮ ಉತ್ತರ ಇಲ್ಲದೆ, ನಮ್ಮ ಅನುಮತಿ ಇಲ್ಲದೆ ಏಕಾಧಿಪತಿಯಾದ ದೇವರು ಏನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ஒன்ன பயன்படுத்தி ஆண்டவர் பண்ணுவாரு. ನಿನ್ನನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿನೇ ದೇವರು ಮಾಡ್ತಾರೆ. ஏன்? ಯಾಕೆ? ஒன்ன அப்படி உண்டாக்கி வைத்திருக்கிறார். ದೇವರನ್ನಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. சோ முதலாவது பார்ப்போம் நாம. ಸರಿ, ನಾವು ಮೊದಲನೇದಾಗಿ ನೋಡೋಣ. ஆக்டிவ் ஃபெய்த், ஆக்டிவா இருக்கிற ஃபெய்த். ಆಕ್ಟಿವ್ ಆಗಿರುವ ವಿಶ್ವಾಸ. ವಿಶ್ವಾಸ. எப்படிப்பட்ட விசுவாசம்? ಹೇಗೆ ವಿಶ್ವಾಸ? ஆக்டிவா இருக்கும். ಆಕ್ಟಿವ್ ಆಗಿರ್ತದೆ, டல்லா இருக்காது. ಡಲ್ ಆಗಿರೋದಿಲ್ಲ. அப்படியே அந்த பட்டாசுல 10 ವರ್ಷ புஷ்னு வர அப்புறம் புஷ்னு போய்டும். ನೋಡಿ, ಪಟಾಕಿ ಹಂಗೆ ಅಂಟಿಸಕ್ಕೆ ಸರ್ರ ಅಂತ ಹೋಗುತ್ತೆ, ಪುಸ್ ಅಂತ ಹೋಗ್ಬಿಡ್ತದೆ. 10 ವರ್ಷ ಬುರ್ರನು போடும், ஓடி போய்டும். அப்புறம் அது வெடிக்க வெடிக்காது, புஷ்னு போய்டும். ಆದ್ರೆ ಅಂಟಿಸುವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಸರ್ರ ಅಂತ ಹೋಗುತ್ತೆ, ಟುಸ್ ಅಂತ ಹಂಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತದೆ. அந்த மாதிரி இல்ல இது. ಆಗಲ್ಲ. இது வந்து ஆக்டிவா, ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஆக்டிவா இருக்கிற ஒரு விசுவாசம். ಇದು ಹೇಗಂದ್ರೆ ತುಂಬಾ ಆಕ್ಟಿವ್ ಆಗಿರುವಂತ ಒಂದು ವಿಶ್ವಾಸ, ಜೀವನುள்ள ஒரு உயிருள்ள ஒரு விசுவாசம், ಜೀವ ಇರುವಂತ ಒಂದು ಪ್ರಾಣ ಇರುವಂತದ್ದು, ಜೀವನುள்ள ವಿಶ್ವಾಸ, ಜೀವ ಉಳ್ಳ ವಿಶ್ವಾಸ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆன ஒரு விசுவாசம். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಒಂದು ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆದ ವಿಶ್ವಾಸ. போய் எடுத்துக்கொள்ளுகிற விசுவாசம், ಹೋಗಿ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ವಿಶ್ವಾಸ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಯ್ತಾ ನಿಮ್ಗೆ? ஆண்டவரே சுகமாக்குங்க சொல்ற விசுவாசம் வேற, ಕರ್ತನೇ ಸೌಖ್ಯ ಮಾಡು ಅಂತ ಹೇಳುವಂತ ವಿಶ್ವಾಸ ಬೇರೆ, போய் சுகத்தை எடுத்துக்கொள்ற விசுவாசம் வேற, ಹೋಗಿ ಸುಖವನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ತೀನಿ ಅಂತ ವಿಶ್ವಾಸ ಬೇರೆ. அப்படிப்பட்ட விசுவாசம் தான் ஆக்டிவ் ஃபெய்த். ಆಗಿರುವಂತ ವಿಶ್ವಾಸವೇ ಆಕ್ಟಿವ್ ಆಗಿರುವಂತ ವಿಶ್ವಾಸ. மார்க் 5 அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். ಮಾರ್ಕ್ 5 ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. சீக்கிரம், இன்னைக்கு ஒரு 3 சம்பவத்தை பார்த்து முடிச்சிடணும். ಬೇಗ ಇದು 3 ಸಂಭವ ನೋಡಿ ಮುಗಿಸೋಣ. அடுத்த வாரம் ரோமர் 9 அதிகாரம் பார்ப்போம். ಮುಂದಿನ ವಾರ ರೋಮ 9 ನೋಡೋಣ. முக்கியமான அதிகாரம். ಮುಖ್ಯವಾದ ಅಧಿಕಾರ. அந்த சாவர்னிட்டி ஆஃப் காட் பத்தி தப்பாய் புரிந்து கொண்ட ஒரு அதிகாரம். ಸರ್ವಾಧಿಪತಿ ಆದದನ್ನು ತಪ್ಪಾಗಿ ಅರ್ಥಕೊಂಡವಂತ ಜೀವನ. ரோமர் 9 அதிகாரம். ರೋಮ அடுத்த வாரம் பார்ப்போம் நாம. ರೋಮ 9ನೇ ಅಧ್ಯಾಯ ಮುಂದಿನ ವಾರ ನೋಡೋಣ. மார்க் 5 திருப்பிக் கொள்வோம். மார்க் 5 ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. பெரும்பாடுள்ள ஸ்திரியை பத்தி ನಾವು பார்ப்போம். ಅಲ್ಲಿ ರಕ್ತ ಕುಸುಮೆಯುಳ್ಳ ಒಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನ ನೋಡೋಣ. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், நான் கலக்கன போறேன் ನಾನು. ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು ಅಂತ ನಾನಾಗಿ ಹೋಗ್ತೀನಿ. மார்க் 5ல, ಮಾರ್ಕ್ 5ರಲ್ಲಿ இந்த தாய் பல வருஷமாக இந்த உதிரப்போக்கினால கஷ்டப்பட்டு கொண்டு வந்தார்கள். ಈ ಸ್ತ್ರೀ ಬಂದು ಈ ರಕ್ತ ಕುಸುಮೆಯಿಂದ ನಾನಾ 12 ವರ್ಷ, ಬಹಳ 10-12 ವರ್ಷವಾಗಿ ಕಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಳು. மருத்துவர்களினாலே கஷ்டப்பட்ட ஒரு ஸ்திரீ. ಅನೇಕ ಅನೇಕ ವೈದ್ಯರಿಂದಲೂ ಬಹಳ ಬಾಧೆ ಪಟ್ಟಂತ ಸ್ತ್ರೀ. அது மாத்திரமல்ல, எல்லா பணமும் செலவழிஞ்சு போயிருக்கும். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಬಹಳ ಹಣ ಖರ್ಚು ಮಾಡಿದಾಳೆ. ஆனால் இந்த அம்மாவுடைய விசுவாசத்தை நான் காண்பிக்க போறேன் இப்ப நான். ಅಂದ್ರೆ ಈ ತಾಯಿಯ ವಿಶ್ವಾಸ ಏನ್ ತೋರಿಸ್ತೀನಿ. 27 பாருங்க. 27 ನೋಡಿ. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் இயேசுவுடைய ವಸ್ತ್ರங்களை யாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, ಆ ಹೆಂಗಸು ಯೇಸುವಿನ ಸಮಾಚಾರವನ್ನು ಕೇಳಿ, ನಾನು ಆತನ ಉಡುಪನ್ನು ಮುಟ್ಟಿದರೆ ಸಾಕು, ನೆಟ್ಟಗಾಗುವೆನು ಎಂದು ಆಲೋಚಿಸಿ. எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. ಏ ರೀತಿಯಾದ ವಿಶ್ವಾಸ ನೋಡಿ. இயேசு கிட்ட போவேன், ಯೇಸು ಹತ್ರ இயேசு ಹೋಗ್ತೀನಿ, கிட்ட போய் ஜெபம் பண்ணுவேன், ಯೇಸು ಹತ್ರ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ, அவர்கிட்ட போய் கேட்பேன், ಆತನ ಹತ್ರ ಹೋಗಿ ಕೇಳ್ತೀನಿ, என் தலை மேல கையை வைங்க ஆண்டவரே, ನನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಹಿಡಿದು ஆண்டவரே ಸೌಖ್ಯ ಮಾಡಿ ಕರ್ತನೆ. இப்படி சுகத்தை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லல. ಈ ರೀತಿಯಾಗಿ ಸೌಖ್ಯ ಪಡ್ಕೊಳ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. அவர் என்ன பார்க்க வேண்டாம், ಅವ್ರನ್ನ ನೋಡಕ್ಕೆ ಬೇಡ, தொட வேண்டாம், ಮುಟ್ಟಲೇ ಬೇಡ, பேச வேண்டாம், ಮಾತಾಡಬೇಡ, தேவையே இல்ல, ಅವಶ್ಯವೇ ಇಲ್ಲ. அவரை பற்றி நல்லா தெரிஞ்சு போச்சு. ಆತನ ಬಗ್ಗೆ ನನಗೆ ಚಂದಾಗಿ ಗೊತ್ತು. நான் போய் சுகத்தை எடுத்துக்கொண்டு வந்து விடுவேன், ನಾನು ಹೋಗಿ ಸೌಖ್ಯವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವೆ. அந்த அளவுக்கு இருக்குது பீக்ல ஃபெய்த். ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಉನ್ನತ ಮಟ್ಟಿಗೆ ಇರಬೇಕು. ஹalleluya, ஹalleluya. சொல்றாங்க, போய் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ள போய் தொடுறாங்க அந்த அம்மா. ಹೋಗಿ ಮುಟ್ಟಿದ್ರೆ ಸಾಕು, ನೆಟ್ಟಗಾಗುವೆ ಅಂತ ಹೋಗಿ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮುಟ್ತಾಳೆ. தொட்ட சுகமாயிடுவேனா? ಮುಟ್ಟಿದ್ರೆ ಸಾಕು. எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ವಿಶ್ವಾಸ. இதுதான் சுகத்தை எடுத்துக்கொள்ளுகிற விசுவாசம். ಇದುವೇ ಸೌಖ್ಯವನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ವಿಶ್ವಾಸ. இது எடுத்துக்கொள்ளுகிற விசுவாசம். ಇದೊಂದು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ವಿಶ್ವಾಸ. ஐஸ்வரியத்தை, ಐಶ್ವರ್ಯವನ್ನ, சுகத்தை, ಸುಖವನ್ನ, ஆரோக்கியத்தை, ಆರೋಗ್ಯವನ್ನ, ஆசீர்வாதங்களை, ಆಶೀರ್ವಾದವನ್ನ, வெற்றிகளை, ಜಯವನ್ನ, எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுகிற
விசுவாசம், ಎಲ್ಲವನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ವಿಶ್ವಾಸ. அப்படிப்பட்ட ஒரு ஆக்டிவான ஃபெய்த் இந்த அம்மாவுக்கு இருந்துச்சு பாருங்க. ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಆಕ್ಟಿವ್ ಆದ ಫೇತ್ ಈ ತಾಯಿಯರಿಗಿತ್ತು ನೋಡಿ. எந்த அளவுக்கு சொல்றாங்க, தொட்டால் சொஸ்தம் ஆவேன். ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ಮುಟ್ಟರೆ ಸಾಕು ನೆಟ್ಟಗಾಗುವೆ. நாம என்ன பண்ணிருப்போம், ನಾವಾಗಿದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೋ, போய் இயேசுவை பார்த்திருப்போம், ಹೋಗಿ ಯೇಸುವನ್ನ ನೋಡಿರ್ತೀವಿ, பேசிருப்போம், ಮಾತಾಡಿರ್ತೀವಿ, எல்லா கஷ்டம் சொல்லிருப்போம். ಎಲ್ಲಾ ಕಷ್ಟವನ್ನ ஆண்டவரே தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே, ಕರ್ತನೇ ನಾನು ಮುಟ್ಟು ಸುಖ ಮಾಡ್ತಾರೆ, தலைமையில கை வைங்க. ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಕ್ಕಿ. இப்பவே எந்த ஊழியக்காரனை விட மாட்டோம், ಇವಾಗ್ಲೇ ಯಾವ ಸೇವಕರನ್ನು ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ. கையை வைய காலை வையன்னு வரும். ಕೈ ಇಕ್ರಿ ಕಾಲಿಕ್ರಿ, இயேசு வந்தா விடவா போறீங்க? ಯೇಸುನ ಬಂದು ಬಿಡ್ತಾ ಹೋಗ್ತೀರಾ? தொடுங்க ஆண்டவரே, ಮುಟ್ಟಿ ಕರ್ತನೆ, ஏதாச்சும் பண்ணுங்க. ಏನಾದ್ರೂ ಮಾಡಿ நம்ம ಕರ್ತನೆ. சொல்றது அவரை பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல, ಆ ತಾಯಿಯರು ಹೇಳ್ತಾರೆ ಆತನ ಕಾಣಬೇಕಾದ பேச ಅವಶ್ಯಕತೆ, வேண்டிய அவசியமே இல்ல, ಮಾತಾಡಬೇಕಾದ, அவர் என்ன தொட வேண்டிய அவசியமே இல்ல. ಆತನ ಮುಟ್ಟಬೇಕಾದ ಅವಶ್ಯಕ ಇಲ್ಲ. நான் தொட்டு சுகத்தை எடுத்துக்கொண்டு வர போகிறேன். ನಾನು ಆತನ ಮುಟ್ಟಿ ನೆಟ್ಟಗಾಗಿ ಸೌಖ್ಯ அந்த ತೆಗೆದುಕೊಳ್ಳುವೆ. அளவுக்கு விசுவாசம். ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ವಿಶ್ವಾಸ. இந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு? ಈ ವಿಶ್ವಾಸ ಹೇಗೆ ಬಂತು? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தாங்க அந்த அம்மா. ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಕೇಳದ್ರಿಂದ ತಾಯಿ, யாரோ ஒரு புண்ணியமா சரியா இயேசுவை பத்தி போதிச்சு போய்கிறான்னு அர்த்தம். ಇದೆಲ್ಲ ಹೇಗೆಂದ್ರೆ ಒಬ್ಬ ಪುಣ್ಯವಂತ ಯೇಸುವಿನ ಸಮಾಚಾರವನ್ನ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೋಧನೆ ಮಾಡಿ கரெக்டா ஆண்டவரை பத்தி அழகான பிரசங்கத்தை ஊழியத்தை இந்த தாய்க்கு யாரோ சொல்லி வச்சுட்டு போய்கிறாங்க. ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಈ ಪ್ರವಾದನೆಯ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಯೇಸುವ ಬಗ್ಗೆ. ದೇವರ ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಹಾ. ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮುಟ್ಟಿ ಹೇಳಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. பரலோகத்துல போனா யாரெல்லாம் முதல்ல போய் பார்க்கணும் ஒரு லிஸ்டே என்கிட்ட இருக்குது. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಫಸ್ಟ್ ಯಾರನ್ನೆಲ್ಲ ಹೋಗಿ ನೋಡ್ಬೇಕಂತ ಲಿಸ್ಟ್ ನನ್ನ ಹತ್ರ ಇದೆ. அதுல முக்கியமானவங்க இந்த புண்ணியமா ஒருத்தர் ಅದ್ರಲ್ಲಿ இருக்கிறாங்க. ಮುಖ್ಯವಾದ್ರಲ್ಲ ಈ ಪುಣ್ಯವಂತ ಒಬ್ಬ ಇದ್ದಾನೆ. யார் தெரியல அந்த ஆளு, ಯಾರಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆ ஆணோ ವ್ಯಕ್ತಿ. பெண்ணோ தெரியல. ಆ ಸ್ತ್ರೀಯೋ ಗಂಡೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. இயேசுவை குறித்து சரியாக இந்த அம்மாவுக்கு போதித்து சென்றிருக்கிறார். ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಸರಿಯಾಗಿ ಈ ತಾಯಿಯವರಿಗೆ ಬೋಧನೆ ಮಾಡಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. அந்த போதனை கேட்டபடினாலதான் இவ்வளவு விசுவாசம் ಆ ಬೋಧನೆ ಕೇಳದಿರಿಂದಲೇ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ವಿಶ್ವಾಸ வந்துருச்சு. ಬಂದುಬಿಡ್ತು, டிக்ளேர் பண்ணியாச்சு, ಡಿಕ್ಲೇರ್ ಮಾಡಿ ಆಯ್ತು. அடுத்து இப்ப ஆக்ஷன்ல இறங்கியாச்சு. ಈಗ ಅದಾದ ಮೇಲೆ ಆಕ್ಷನ್ ಅಲ್ಲಿ ஜன ಇದಾಯ್ತು. கூட்டத்துக்குள்ள நுழைந்து இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். ಜನರ ಕೂಟದಲ್ಲಿ ಇಳಿದು ಯೇಸುವಿನ ಕೊಂಡಿಯನ್ನು ಮುಟ್ಟಿದಳು. இயேசுவை தொட வேண்டாம், ವಸ್ತ್ರದ ಕೊಂಡಿಯನ್ನು. இயேசுவை தொட வேண்டாம், ಯೇಸುವನ್ನು அவர் என்ன தொட ಮುಟ್ಟಬೇಕು, வேண்டாம், ಆತನ ಮುಟ್ಟಲಿಕ್ಕೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. இயேசுடைய வஸ்திரத்தையும் தொட வேண்டாம், ಯೇಸುವಿನ ವಸ್ತ್ರವನ್ನು ಮುಟ್ಟಲು ಬೇಕಾಗಿಲ್ಲ. இயேசுடைய வஸ்திரத்தை நுனியை தொட்டாலே போதும். ಯೇಸುವಿನ ವಸ್ತ್ರದ ನುಣಿ ಕೊಂಡಿಯನ್ನು ಮುಟ್ಟಿದ್ರೆ ಸಾಕು. எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. ಹೇಗೆ ಒಂದು ವಿಶ್ವಾಸ. இன்னொன்று, ಇನ್ನೊಂದು, இப்படிப்பட்ட ஸ்திரீ வந்து வெளி நடமாடவே கூடாது. ಈ ರೀತಿಯಾದ ಸ್ತ್ರೀಗಳು ಹೊರಗಡೆ ನಡಬಾರ್ದೇ ಬಾರ್ದು. அப்படி நடமாடினாங்கன்னா எந்த ஆணையாச்சும் தொட்டாங்கன்னா கல் எரிந்து அடிக்கப்பட்டு சாகடிக்க வேண்டும். ಹಾಗೆ ನಡೆದಾಡಿದ ಯಾವುದೇ ಒಂದು ಗಂಡಸರನ್ನ ಮುಟ್ಟಿದ್ರೆ ಕಲ್ಲೆಸೆದು ಕೊಲ್ಲಬೇಕು. குறிப்பா ಸೂಚಿತವಾಗಿ எந்த ஒரு யூத ரபிமார்களை இப்படிப்பட்ட ஸ்திரீகள் தொடவே கூடாது. ಯೂದ ರಬಿಮಾರ್ಗಳನ್ನ ಇಂಥ ಸ್ತ್ರೀಗಳನ್ನು ಮುಟ್ಟಲೇಬಾರದು. இயேசு யாரு? ಯೇಸು ಯಾರು? சத்தமா சொல்லுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿ. ரபி. ಆತನ ರಬಿ. போய் தொட்டாங்க அந்த அம்மா, ಹೋಗಿ ಮುಟ್ಟಿದ್ರು. என்ன பண்ணணும் இப்ப உடனே? ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ತಕ್ಷಣವೇ? எல்லாரும் கல் எரிந்து சாகடிக்க வேண்டும். ಎಲ್ಲರನ್ನು ಕಲ್ಲೆಸೆದು ಕೊಲ್ಬೇಕು. அந்த நமக்கு விசுவாசம் வந்துருச்சு இல்ல? ಆ ತಾಯಿಗೆ ವಿಶ್ವಾಸ ಬಂತು, யாரும் கொல்ல முடியாது, ನಾನು ಯಾರು ಕೊಲ್ಲಕ್ ಆಗಲ್ಲ, தொட்டவன் சுகமாயிட போறேன் நான், ಮುಟ್ಟಿದ್ರೆ ಗುಣ ಆಗ್ತೀನಿ. அப்புறம் நான் ப்ரூஃப் பண்ணுவேன் எங்க வியாதியில எப்படி கல்லை என் மேல அடிக்க போறீங்க. ಆಗ ನಾನು ಪ್ರೂಫ್ ಮಾಡ್ಬೇಕು ನನಗೆ ರೋಗನೇ ಇಲ್ಲ, ನನ್ನ ಮೇಲೆ ಹೇಗೆ ಕಲ್ಲೆಸೆದು அந்த ಕೊಲ್ತೀರಾ? அளவுக்கு விசுவாசம் பாருங்க. ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ವಿಶ್ವಾಸ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. விசுவாசிச்சாச்சு, ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿ ಆಯ್ತು, டிக்ளேர் பண்ணியாச்சு, ಡಿಕ್ಲೇರ್ ಮಾಡಿ ಆಯ್ತು, ஆக்ஷன்ல இறங்கியாச்சு, ಆಕ್ಷನ್ ಇಳಿದಾಯ್ತು, தொட்டாச்சு, ಮುಟ್ಟು ಆಯ್ತು. உடனே ஆரோக்கியம் அடைந்ததை அந்த அம்மா உணர்ந்தார்கள். ತಕ್ಷಣವೇ ಆರೋಗ್ಯ ಬಂದದ್ದು ಆ ತಾಯಿಯವರು ಗ್ರಹಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡ್ರು. உடனே சுகமாயிட்டாங்க. ತಕ್ಷಣ ಸೌಖ್ಯ ಆದ್ರು. இப்ப ஒரு கேள்வி, ಇವಾಗ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ, இயேசு சுகமாக்கினாரா? ಯೇಸು ಸೌಖ್ಯ ಮಾಡಿದ್ರಾ? தொட்டாரா? ಮುಟ್ಟಿದ್ರಾ? மகளே சுகமாக்குறேன் அப்படி சொன்னாரா? ಮಗಳೇ ಸೌಖ್ಯವಾಗು ಅಂತ ಹೇಳಿದ್ರಾ? அவருக்கே தெரியல, ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. புஷ்னு பவர் போயிச்சு அவர்கிட்ட. ಬುಸ್ ಅಂತ ಆತನ ಬಳಿಂದ ಪವರ್ ಹೋಯ್ತು. நான் யாரும் சுகமாக்கவே இல்லையே, நானு ಹೌದು, ನಾನು ಯಾರು ಸುಖ நான் யாரையும் தொடவே இல்லையே, ನಾನು ಯಾರನ್ನು ಮುಟ್ಲೇ ಇಲ್ವಲ್ಲ, எந்த டீலிங்கும் பண்ணவே இல்லையே, ಯಾವ ಡೀಲಿಂಗ್ ಮಾಡ್ಲೇ ಇಲ್ವಲ್ಲ, யார் என்னை தொட்டது? ಯಾರು ನನ್ನ ಮುಟ್ಟಿದ್ದು? ஏன்னா என்கிட்ட இருந்து சுகமளிக்கிற வல்லமை என் பர்மிஷன் இல்லாம வெளியே போயிடுச்சு. ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನ ಹತ್ರ ಸೌಖ್ಯ ಪಡಿಸುವಂತ ಶಕ್ತಿ ಹೊರಗಡೆ ಹೋಯ್ತು. என் பர்மிஷன் இல்லாம ನನ್ನ ಪರ್ಮಿಷನ್ புஷ்னு வெளியே போயிடுச்சு. ಬುಸ್ ಅಂತ ಹೊರಗಡೆ. யார் அது? ಯಾರದು? என்ன கேள்வியா இது? ಏನ್ ಪ್ರಶ್ನೆ? ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை சூழ்ந்து கொண்டு வராங்க, தொட்டு கொண்டு வராங்க எல்லாரும். ಸಾವಿರಗಟ್ಟಲೆ ಜನರು ಅಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದಾರೆ, ಮೇಲ್ ಬೀಳ್ತಾ ಇದಾರೆ. இது என்ன கேள்வி? என்ன யார் தொட்டது? ಯಾರು ಏನ್? ஆண்டவரே சொல்றாரு, யார் சுகத்தை எடுத்துக்கொண்டாங்க. ಕರ್ತನೆ ಹೇಳಿದ್ರು ಸೌಖ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. என்கிட்ட ஏதோ ஒரு சக்தி சுகமளிக்கிற வல்லமை வெளியே போச்சு. ನನ್ನ ಹತ್ರ ಯಾವ್ದು ಸೌಖ್ಯ ಪಡೆಯುವ ಶಕ್ತಿ ಹೊರಗಡೆ ಹೋಯ್ತು. அந்த அம்மா பயந்து வந்து முன்ன நிக்கிறாங்க. ಆ ತಾಯಿ ಬಂದು ಎದುರ್ಕೊಂಡು ಬಂದು ஆண்டவர் சொல்றாரு, ಕರ್ತನೆ ಹೇಳ್ತಾರೆ, மகளே, ಮಗಳೇ,
அது பெரிய வார்த்தை. ಅದು ದೊಡ್ಡ ಮಾತು. இது முன்னாடி அந்த அம்மா யாரும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ಇದಕ್ ಮುಂಚೆ ಆ ಮಗಳು ಅಂತ ಮಾತು ಯಾರು ಕರೆದಿರಲ್ಲ. ஏய் வியாதி பிடித்தவள, ಏಯ್ ರೋಗಸ್ಥಳೆ, தரித்திரம் பிடிச்சவள, ದರಿದ್ರ ಹಿಡಿದವಳೆ, நம்ம சொல்லலையா சனிய பீட, ನಾವ್ ಹೇಳ್ತೀವಲ್ಲ ಸನಿನೇ ಪೀಡೆ, அந்த மாதிரி தான் அந்த அம்மா கூப்பிட்டுருப்பாங்க ಆ எல்லாரும். ರೀತಿಯಾಗಿ ತಾಯಿಯರನ್ನ ஏ ಕರೆದಿರ್ತಾರೆ. ராசி இல்லாதவள, ಏಯ್ ஐயோ, ರಾಶಿ நீ ಇಲ್ಲದವಳೆ, எதிர்க்க வந்த ஒரு காரியமே விளங்காது. ಅಯ್ಯೋ ನೀನು ಮುಂದೆ ಬಂದ್ರೆ ನಡಿಬೇಕಾದ ಕಾರ್ಯ ಒಂದು ನಡೆಯಲ್ಲ. இப்படித்தான் கரிச்சு கொண்டிருப்பாங்க நம்ம ಈ எல்லாரும். ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲ ಬಾಯ್ದಿರ್ತಾರೆ. 12 வருஷம் கழிச்சு முறை ஒரு ஆள் கூப்பிடுறாரு, மகளே. 12 ವರ್ಷ ಆದ ಮೇಲೆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಕರೀತಾರೆ, ಮಗಳೇ. எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ಎಷ್ಟು ಸಂತೋಷ ಪಟ್ಟಿರ್ತಾರೆ. இதுதான் நம்முடைய ஆண்டவர். ಇದುವೇ ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாரையும் வெறுத்து தள்ளாதவர் நம்முடைய ஆண்டவர். ಯಾರನ್ನು ಬೇಡವೆಂದು ಬಿಡದ ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯ. கூப்பிடுறாரு, மகளே உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது. ಮಗಳೇ ನಿನ್ನ ವಿಶ್ವಾಸ ದೊಡ್ಡದು, ನಿನ್ನ ವಿಶ್ವಾಸ ಗುಣಪಡಿಸ್ತು. நான் குணமாக்குறேன் சொல்றீங்களாமே, ನಾನು ಗುಣ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿರ್ಬೋದಲ್ವೇ? இல்ல ಇಲ್ಲ. மகளே உன் விசுவாசம் உன்னை சொஸ்தமாக்கியது. ಮಗಳೇ ನಿನ್ನ ವಿಶ್ವಾಸ ನಿನ್ನ ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿತು. ஏன் விசுவாசம் அல்ல, ನನ್ನ ವಿಶ್ವಾಸವಲ್ಲ, உன் விசுவாசம். ನಿನ್ನ ವಿಶ್ವಾಸ. நான் சுகமாக்கல, ನಾನು ಸೌಖ್ಯ உன் ಮಾಡಲಿಲ್ಲ. விசுவாசம் என்கிட்ட இருந்து சுகத்தை எடுத்துக்கொண்டது. ನಿನ್ನ ವಿಶ್ವಾಸ ನನ್ನ ಬಳಿಯಿಂದ ಸೌಖ್ಯವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡಿತು. சொல்லுங்க, ಹೇಳಿ. இந்த தாயின் விசுவாசம் ಈ ತಾಯಿಯ ವಿಶ್ವಾಸ இயேசுவிடமிருந்து ಯೇಸು ಹತ್ರದಿಂದ சுகத்தை எடுத்துக்கொண்டது. ಸುಖವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡಿತು. இந்த விசுவாசம் தான் நமக்கு இருக்கணும். ಈ ವಿಶ್ವಾಸವೇ ನಮಗಿರಬೇಕು. இது டாப் லெவல் ஃபெய்த். ಇದು ಟಾಪ್ ಲೆವೆಲ್ ಫೇತ್. இது நமக்கு இருக்க வேண்டும் என்று நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ನಾಗೆ ಈಗ ಇರಬೇಕಂತ ತುಂಬಾ ಆಸೆ ಪಡ್ತೀನಿ. வருங்காலத்துல போதிக்கிறேன் ಮುಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಬೋಧನೆ எப்படி ಮಾಡ್ತೀನಿ. போல்டா விசுவாசிக்க வேண்டும், ಹೇಗೆ ಬೋಲ್ಡ್ ಆಗಿ ವಿಶ್ವಾಸ ಮಾಡಬೇಕು, தைரியமா விசுவாசிக்கணும். ಧೈರ್ಯವಾಗಿ ವಿಶ್ವಾಸ. வருங்காலத்துல பார்ப்போம் நாம. ಇನ್ನು ಮುಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ So, இது வந்து ஒரு ஆக்டிவா இருக்கிற ஃபெய்த், உயிரோடு இருக்கிற ஃபெய்த், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஃபெய்த். ಇದು ಒಂದು ಆಕ್ಟಿವ್ ಆಗಿರುವಂತ ಒಂದು ಫೇತ್, ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿರುವಂತ ಒಂದು ಫೇತ್. இன்னொரு விசுவாசம் இருக்கு, ಇನ್ನೊಂದು ವಿಶ್ವಾಸವಿದೆ. அது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற ஃபெய்த். ಇದಕ್ಕೆ ಅದು ಹಂಗೆ ಆಪೋಸಿಟ್ ಆಗಿ ಫೇತ್. இங்கிலீஷ்ல வந்து பாசிவ் ஃபெய்த்னு சொல்லுவாங்க. ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಬಂದು ಪ್ಯಾಸಿವ್ ಫೇತ್. பாசிவ்னா ஆக்டிவ்க்கு ஆப்போசிட். ಅಂದ್ರೆ ಆಕ್ಟಿವ್ ಗೆ ಆಪೋಸಿಟ್. எதுலயுமே இன்வால்வ் ஆகாத ஃபெய்த். ಇದು ಯಾವುದ್ರಲ್ಲೂ ಒಗ್ಗೂಡೋದಿಲ್ಲ ಫೇತ್. எதையும் காண்பிக்காது, ಯಾವುದು ತೋರಿಸೋದಿಲ್ಲ, டல்லா இருக்கும், ಡಲ್ ஒண்ணும் பண்ணாது, ಏನು ಮಾಡಲ್ಲ, எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாது, ಯಾವುದು ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ಕೊಡಲ್ಲ. இந்த ஆக்டிவ் ஃபெய்த்துக்கு அது அப்படியே ஆப்போசிட் டெட் ஃபெய்த். ಇದು ಆಕ್ಟಿವ್ ಫೇತ್ ಗೆ ಇದು ಆಪೋಸಿಟ್, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಡೆಡ್ ಆಗಿರೋದು. சிறு அளவு விசுவாசம், ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಮಟ್ಟಕ್ಕೆ எந்த ವಿಶ್ವಾಸ. விஷயத்திலும் இந்த விசுவாசம் வந்து ஆக்டிவா இருக்காது, ಯಾವ- இன்வால்வ் ஆகாது. ಯಾವ ವಿಷಯದಲ್ಲೂ ಈ ವಿಶ್ವಾಸ ಆಕ್ಟಿವ್ ಆಗಿರೋದಿಲ್ಲ, ಇನ್ವಾಲ್ವ್ ಆಗೋದಿಲ್ಲ. சொல்ல புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದಾ? விசுவாசம் என்றால் என்ன? ವಿಶ್ವಾಸವೆಂದ್ರೆ ಏನು? மூன்றும் சேர்ந்தது தான் விசுவாசம். ಮೂರು ಸೇರಿದ್ದೆ ವಿಶ್ವಾಸ. சத்தியத்தை அறிவது, ಸತ್ಯವನ್ನು ಅರಿಯುವುದು, அதை விசுவாசிப்பது, ಅದನ್ನ ವಿಶ್ವಾಸಿಸುವುದು, அதன்படி செய்வது. ಅದರ ಪ್ರಕಾರ ಮಾಡುವುದು. இது மூணு சேர்ந்ததை விசுவாசம். ಇದು ಮೂರು ಸೇರಿದ್ರೆ ವಿಶ್ವಾಸ. அறியணும், ಅರಿಬೇಕು, விசுவாசிக்கணும், ವಿಶ್ವಾಸಿಸಬೇಕು, செய்யணும். ಮಾಡಬೇಕು. சத்தியத்தை அறிய வேண்டும், ಸತ್ಯವನ್ನು ಅರಿಬೇಕು, அதை இருதயத்தில் விசுவாசிக்க ಅದರ வேண்டும், ಹೃದಯದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಸಬೇಕು. அடுத்து ಅದಾದ್ಮೇಲೆ செயல்ல காண்பிக்க வேண்டும். ನಮ್ಮ ಕ್ರಿಯೆ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ತೋರಿಸಬೇಕು. இந்த பாசிவ் ஃபெய்த் எப்படின்னா, ಈ ಪ್ಯಾಸಿವ್ ಫೈತ್ ಹೇಗೆಂದ್ರೆ அறிந்து கொள்ளும், ಅರಿತುಕೊಳ್ಬೇಕು, இதயத்தில் விசுவாசிக்கும், ಹೃದಯದಲ್ಲಿ ನಂಬಬೇಕು, இல்ல அறிந்து கொள்ளும், ಅರಿತುಕೊಳ್ತದೆ, ஆமால இருதயத்தில் விசுவாசிக்கும், ಹೃದಯದಲ್ಲಿ ஆனா ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತದೆ. செயல் ரூபம் வரும்போது காட்டாது. ಆದ್ರೆ ಕಾರ್ಯರೂಪವಾಗಿ ಬರುವಾಗ ತೋರಿಸೋದಿಲ್ಲ. புரியுதா? ಅರ್ಥವಾಯ್ತಾ? இதுதான் பாசிவ் ஃபெய்த், செயலற்ற விசுவாசம். ಇದುವೇ ಕಾರ್ಯವಿಲ್ಲದ ವಿಶ್ವಾಸ. அது வந்து ஆக்டிவா இருக்குது, ரொம்ப ஆக்டிவா இருக்கிற ஃபெய்த் அது. ಅದು ಬಂದು ತುಂಬಾ ಆಕ್ಟಿವ್ ಆಗಿ ಕಾರ್ಯ ಸಾಧಕವಾಗಿದೆ. சோ இந்த இப்படியாக விசுவாசத்துல அளவுகள் இருக்குது பாருங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಅಳತೆ ಕೋಳು ಗುಣಮಟ್ಟವಿದೆ இப்போ ನೋಡಿ. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ಇವಾಗ ಇವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರಂದ್ರೆ, ஆண்டவர் இயேசு வந்து சில அற்புதங்களை அவரே வந்து பண்ணாரு. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಸ್ವಲ್ಪ ಅದ್ಭುತವನ್ನ ತಾನಾಗೇ ಬಂದು ಮಾಡಿದ್ರು. எந்த மனுஷனுடைய விசுவாசம் அவருக்கு தேவைப்படவில்லை. ಯಾವ ಒಂದು ಮನುಷ್ಯನ ವಿಶ್ವಾಸ ಅವಶ್ಯವಾಗಿಲ್ಲ. எந்த மனுஷனுடைய விசுவாசமோ அவருடைய அனுமதியோ உத்தரவோ சாய்ஸோ தேவையே படல, இவரே பண்ணிட்டு போயிட்டாரு. ಯಾವ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಅನುಮತಿಯೋ ಚಾಯ್ಸೋ ಆಯ್ಕೆಯೋ எதுவுமே ಬೇಕಾಗ್ಲಿಲ್ಲ, ಈತನೇ ಬಂದು ಮಾಡಿ ಮುಗಿಸಿ ಹೋದ್ರು. சோ அதுதான் வந்து ஆண்டவர் வந்து sovereignly healed, ஏகாதிபத்திய அதிகாரம் உடையவராய் இருந்து சுகமாக்கிட்டு போயிட்டாரு. ಅದಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರು ಏಕಾಧಿಪತಿಯಾಗಿದ್ದು ಅದ್ಭುತವನ್ನ ಮಾಡಿ அவரே வந்து அவரೇ பண்ணிட்டு அவரೇ போயிட்டாரு. ಆತನೇ ಬಂದು ಆತನೇ ಮಾಡಿ ಆತನೇ ಹೋದ್ನು. அத பாக்குறோம் இல்லையா? ಅದನ್ನೇ ನೋಡ್ತಾ ಇದೀವಲ್ಲ. நான் சொல்கிறேன், ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, சில அற்புதங்கள் அப்படி தோன்றும், ಸ್ವಲ್ಪ ಅದ್ಭುತಗಳು ಹಾಗೆ ತೋರುತ್ತದೆ, ಆದರೆ மனிதனுடைய அனுமதி அங்கே இருக்கிறது, ಮನುಷ್ಯನ ಒಂದು ಅನುಮತಿ ಅಪ್ಪಣೆ ಅಲ್ಲಿದೆ, மனிதனுடைய உத்தரவு அங்கே இருந்தது, ಮನುಷ್ಯನ ಒಂದು ಅಪ್ಪಣೆ ಅಲ್ಲಿದೆ, மனிதனுடைய விசுவாசம் அங்கே இருந்தது, ಮನುಷ್ಯನ ವಿಶ್ವಾಸ ಅಲ್ಲಿದೆ, மனிதனுடைய சாய்ஸ், மனித சுயசித்தம் அங்கே இருந்தது, ಮನುಷ್ಯನ ಆಯ್ಕೆ ಸ್ವಾರ್ಥ ಚಿತ್ತ ಅಲ್ಲಿತ್ತು. இதெல்லாம் இல்லாம ஆண்டவரா வந்து பண்ணலாம்
பண்ணவே இல்லை. ಇದನ್ನೆಲ್ಲ ಇಲ್ಲದೆ ಕರ್ತನೇ ಬಂದು ಮಾಡಿಲ್ಲ. நான் காண்பிக்கிறேன். ನಾನು ತೋರಿಸ್ತೀನಿ. திருப்பிக் கொள்வோம் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ನಾವು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ ಲೂಕ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 11 15 வரைக்கும். 11ರಿಂದ 15 ವರೆಗೆ. நாயின் ஊர் விதவையின் மகனை உயிரோடு எழுப்புகிற சம்பவம். ನಾಯಿನ್ ಊರಿನ ವಿಧವೆಯ ಮಗಳನ್ನು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸುವಂತ ಸಂಭವ. அது சம்பவத்தை பார்ப்போம் நாம. ಆ ಘಟನೆ ನೋಡೋಣ. சொல்றாங்க, ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, இங்க வந்து இயேசுவே சுகமாக்கிட்டு போயிட்டாரு. ಇಲ್ಲಿ ಬಂದು ಯೇಸುವೇ ಬಂದು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿ ಹೋದ್ರು. இல்லையா? அப்படிதான் பண்ணாரு ஆண்டவர். ಇಲ್ಲ, ಕರ್ತನ ಹಂಗ ಮಾಡಿ சாவரின் காடா இருந்து சுகமாக்கிட்டு போயிட்டாரு. ಆತನ ಸರ್ವಾಧಿಪತಿ ಆಗಿದ್ದು ಸೌಖ್ಯ ಮಾಡಿ ಹೋದ್ರು. ஏன்னா இந்த பையன் செத்து போயிட்டான். ಯಾಕಂದ್ರೆ ಆ ಒಬ್ಬನೇ ಮಗ ಸತ್ತೋದ. இந்த பையன் செத்து போன பையன் எழுந்து ஆண்டவரே சுகமாக்கணும் கேட்டானா? ಈ ಸತ್ತೋಗಿದ್ದಂತ ಒಬ್ಬ ಹುಡುಗ ಕರ್ತನೇ ಸೌಖ್ಯ ಮಾಡಂತ ಕೇಳದ್ನ? செத்து போன பையன் எழுந்து ஆண்டவரே சுகமாக்கும் என்று விசுவாசித்தானா? ಸತ್ತೋಗಿದ್ದಂತ ಈ ಹುಡುಗ ಕರ್ತನೇ ಸೌಖ್ಯ ಮಾಡಂತ ಸತ್ನ? இல்ல, ವಿಶ್ವಾಸ ಮಾಡಗದ್ನ? அவன் கேட்கவும் இல்ல, அவன் விசுவாசிக்கவும் இல்ல. இஸ் டெட். அவன் செத்து போனவன். ಅವನು ಕೇಳಲೂ ಇಲ್ಲ, ವಿಶ್ವಾಸ ಮಾಡಗಿಲ್ಲ, ಸತ್ತೋದವನು. ஆக ஆண்டவரா பார்த்து அவர் ஏக சக்கராதிபதியா இருந்து சுகமாக்கிட்டு போயிட்டாரு. ಆದ್ರೆ ಕರ್ತನಾಗಿದ್ದು ಏಕಾಧಿಪತಿಯಾಗಿದ್ದು ಸೌಖ್ಯ ಮಾಡಿ ಹೋದ್ರು. அவனுடைய சாய்ஸ் கேட்கல, ಅವನ ಆಯ್ಕೆ ಕೇಳಲಿಲ್ಲ, விசுவாசம் தேவைப்படவில்லை, ವಿಶ್ವಾಸ ಅವಶ್ಯವಾಗಿಲ್ಲ, சுத்தம் தேவைப்படவில்லை, ಸ್ವಾರ್ಥ ಚಿತ್ತ ಬೇಕಾಗಿಲ್ಲ. செத்து போனபடினால ஆண்டவரா பார்த்து பண்ணிட்டு போயிட்டாரு. ಅವ್ನು ಸತ್ತೋಗೋದ್ರಿಂದ ಕರ್ತನೆ ನೋಡಿ ಮಾಡಿ ಹೋದ್ರು. காண்பிக்கிறேன் நான். ನಾನು ತೋರಿಸ್ತೀನಿ. இது என்ன சம்பவம்னா, ಇದೇನ್ ಘಟನೆ இந்த ಅಂದ್ರೆ, செத்து போன மகனை அடக்கம் பண்ணுவதற்காக ஊர்வலமாய் கொண்டு வருகிறார்கள். ಈ ಸತ್ತೋಗಿದ್ದ ಮಗನನ್ನ ಭೂ ಸಮಾಧಿ ಮಾಡಲು ಮೆರವಣಿಗೆಯಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. funeral procession அப்படிதான் ஊர்வலம். ಅಂದ್ರೆ ಶವ ಫ್ಯೂನರಲ್ ಊರ್ವಲ. ಮಾಡೋದು, ಶವ ಸಂಸ್ಕಾರ ಮಾಡೋದಕ್ಕೆ ಒತ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ இவ ಅರ್ಥ. விதவை, அவனுக்கு இவன் ஒரே மகன். ಈ ವಿಧವೆಗೆ ಒಬ್ಬನೇ ಮಗ. யூத கலாச்சாரத்தின்படி ಯಹೂದ್ಯರ ಕಲಾಚಾರದ ಪ್ರಕಾರವಾಗಿ மரித்த சடலத்திற்காக எல்லாரும் அழுது அதை கனப்படுத்த வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். ಅದು ಸತ್ತೋದಂತ ಒಂದು ಶವಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಹತ್ತು ಅದಕ್ಕೆ ಗೌರವ ಸಲ್ಲಿಸಬೇಕು. மரியாதை கொடுப்பாங்க. ಗೌರವ ಸಲ್ಲಿಸ್ತಾರೆ. எந்த அளவுக்கு போச்சுன்னா, ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅಂದ್ರೆ, அழுகிற ஜனங்களை வாடகைக்கு கொண்டு வந்து அழ வைப்பாங்க. ಅಳುವಂತ ಜನರನ್ನ ಬಾಡಿಗೆ ಕೊಟ್ಟು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಅಳ್ರಪ್ಪ ಅಂತ ಬಿಡ್ತಾರೆ. ஹையர் பண்ணிட்டு வருவாங்க. வா, ಬಾಡಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. ಬಾ வந்து இவங்க அழுது மத்தவங்களை அழ வச்சு இப்படி அந்த சரீரத்திற்கு மரியாதை கொடுக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ಇವರು ಹತ್ತು ಅಳದೇ ಇರುವನು ಸಹ ಅದಳುವಂತೆ ಮಾಡಿ ஆமா. ಈ ರೀತಿಯಾಗಿ ಆ ದೇಹಕ್ಕೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಡುವಂತೆ ಆಯ್ತು. அந்த குரூப் வந்து இப்போ ಆ ಗ್ರೂಪ್ ಒಂದು ಬರ್ತಾ ಇದೆ ಇವಾಗ. பைபிள் சொல்லுது இல்லையா? ಬೈಬಲ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ ಅಲ್ವಾ? ஊராரில் வெகு ஜனங்கள் அந்த ஊர்வலத்துல வந்து கொண்டிருக்கிறாங்க. ನೋಡಿ, ಅಲ್ಲಿ ಮೆರವಣಿಗೆಯಲ್ಲಿ ಬಹಳ ಜನ ಹಿಂದಿರುಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் என்ன அர்த்தம்? ಹಾಗಂದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ? வாழைக்கு வந்த டீம் அழுதுன்னு வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ಬಾಡಿಗೆಗೆ ಬಂದಂತ ಟೀಮ್ ಹಿಂದೆ ಅಳ್ಕೊಂಡ್ ಬರ್ತಾ அது ಇದೆ. மாத்திரமல்ல, அவன் சொந்தக்கார ஜனங்களும் கூட வந்துட்டு இருக்கு. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಸ್ವಂತ ಜನರು ಜೊತೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஊர்வலம் போகுது, ಅಲ್ಲಿ ಮೆರವಣಿಗೆ எல்லாரும் அழுது கொண்டு போறாங்க. ಎಲ್ಲರೂ ಅಳ್ತಾ போயிட்டு இந்த பையனை அடக்கம் பண்ண போறாங்க. ಹೋಗಿ ಹುಡುಗನ್ನ ಭೂ ಸಮಾಧಿ ಮಾಡಲಾಗ್ತಾರೆ. அங்க போயிட்டு இயேசு ஸ்டாப் பண்றாரு. எல்லாத்தையும் நிறுத்துங்க. ಯೇಸು ಸ್ಟಾಪ್ ಮಾಡಿ ಎಲ್ಲರೂ ನಿಲ್ಲಿಸಿ, ஸ்டாப் பண்ணு, ಸ್ಟಾಪ್ ಮಾಡು. மகள் அந்த பொண்ணை பார்த்து சொல்றாரு, மகளே அழாதே. ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, ಮಗಳೇ ಅಳಬೇಡ. இந்த மாதிரி யாராச்சும் இப்போ யாராச்சும் பண்ணா என்ன கதி? ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಮಾಡಿದ್ರೆ ಏನ್ ಗತಿ? ஒரு பாடியை புதைக்க போன்னு போறாங்க. ಒಂದು ಬಾಡಿನ ಊಣಕ್ ಹೋಗ್ತಾರೆ. ஸ்டாப் ஸ்டாப் ಸ್ಟಾಪ್ ಸ್ಟಾಪ್ ನಿಲ್ಲಿ. யாரும் அழக்கூடாது, ಯಾರು ಅಳಬಾರ್ದು. என்ன ஆவார் அவர்? அப்புறம் ಏನ್ ಆಗ್ತಾರ ಅವ್ರು? ಅವಾಗ கடைசியில் அவர் அழுதுன்னு இருப்பாரு. ಕಡೆದಾಗ ಅವ್ರು ಹತ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. தூக்கி போட்டு மிதி மிதிச்சு அடங்க ತೆಗೆದು ಹಾಕಿ ಧೂಮು ತುಳಿದು, செத்து போன பொண்ணை புதைய போகிறோம், ஸ்டாப் பண்ணிட்டு வேற சொல்ற, அழாதன வேற சொல்ற. ಸತ್ತೋದ ಹೆಣನ ಊಣಕ್ ಹೋಗ್ತಾ ಇದೀವಿ, ಸ್ಟಾಪ್ ಮಾಡಿ ಅಳಬೇಡ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದೀರಾ ನೀವು? ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் நிறுத்திட்டாரு. ಕರ್ತನ ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲ ನಿಲ್ಸಿದ್ರು. நிறுத்திட்டு நம்ம பொண்ணை பார்த்து சொல்ற, மகளே அழாதே. ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನು ನೋಡಿ, ಮಗಳೇ ಅಳಬೇಡ. இந்த வார்த்தைக்கு இந்த விதவை தாய் ಮರು ಉತ್ತರವು ಕೊಡುತ್ತಾಳೆ. ಈ ಒಂದು ಪದಕ್ಕೆ ಆ ವಿಧವೆ ತಾಯಿ ಪ್ರತಿ ಉತ್ತರ ಕೊಟ್ಟಳು. ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ರೆಸ್ಪಾಂಡ್ ಮಾಡಿದ್ಲು. ஆண்டவர் சொன்னாரு, ಕರ್ತನ ಹೇಳಿದ್ರು, ஸ்டாப் பண்ணிட்டாரு, ಸ್ಟಾಪ್ ಮಾಡಿದ್ರು, அழாதே, ಅಳಬೇಡ. உடனே நம்ம கண்டிப்பா விசுவாசிக்கிற இந்த தாய் கண்ணீரை நிறுத்தி இருப்பால், அழுவதை ஸ்டாப் பண்ணிருப்பாள். ಒಂದು ವೇಳೆ ಆ ತಾಯಿ ಕಣ್ಣೀರು ನಿಲ್ಲಿಸಿರ್ತಾರೆ, ಆ ಅಳುಗೆನ ನಿಲ್ಲಿಸಿರ್ತಾರೆ. தன் அழுகையை நிப்பாட்டி இப்படி இயேசுவுக்கு தன் விசுவாசத்தை காண்பித்திருப்பாள். ಆ ಅಳುವನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ, ಪೇಚಾಟನ ನಿಲ್ಲಿಸಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ವಿಶ್ವಾಸ ತೋರಿಸಿರಬಹುದು. புரியுதா இல்லைங்களா? ಅರ್ಥವಾಯ್ತಾ ಇಲ್ವಾ? கண்டிப்பா இந்த அம்மா அழாமல் அப்படியாக விசுவாசத்தை இயேசுவுக்கு காண்பித்திருப்பாள். ಖಂಡಿತವಾಗಿ ಈ ತಾಯಿ ಅಳದೆ ಪೇಚಾಡದೆ ವಿಶ್ವಾಸವನ್ನ ತೋರಿಸಿರ್ತಾಳೆ. ஏன்னா இந்த அம்மா ஒரு ஆளு தான் இந்த சவ ஊர்வலத்துக்கு இன்சார்ஜ். ಯಾಕಂದ್ರೆ ಈ ಒಂದು ತಾಯಿಯೇ ಎಲ್ಲಾ ಮೆರವಣಿಗೆಗೆ ಇನ್ಚಾರ್ಜ್. இந்த தாய் விசுவாசித்தாங்க. ಈ ತಾಯಿ ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿದ್ರು. எந்த விசுவாசத்தை இயேசு பயன்படுத்திட்டார்? ಈ ಒಂದು ವಿಶ್ವಾಸವನ್ನ ಯೇಸು ಉಪಯೋಗ ಮಾಡಿಕೊಂಡ್ರು. ஒரு ஆமென் சொல்லாமே. ಒಂದು ಆಮೇಲೆ ಹೇಳೋಣ. செத்து போன பையன் செத்து போனவன் தான். ಸತ್ತೋದ ಹುಡುಗ ಸತ್ತೋದವನೇ.
அவன் எங்க எழுந்து வந்து கேட்டான்? ಅವನು ಎಲ್ಲಿ ಎದ್ದು ಬಂದು ಕೇಳ್ದ? அவன் எங்க எழுந்து விசுவாசிச்சான்? ಅವನು ಎಲ್ಲಿ ಎದ್ದು ಬಂದು ஆண்டவரே குணமாக்கும் அப்படின்னு, ಕರ್ತನೇ ಸೌಖ್ಯ ಮಾಡು, ஆண்டவரே உயிரோடு எடுப்போம்னு ನನ್ನ ಜೀವದಿಂದ ಎಬ್ಬರಿಸು. அவன் செத்து போய் கிடக்குறானே. ಅವನು ಸತ್ತೋಗಿ, அவன் விசுவாசிக்கல. ಅವನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿಲ್ಲ. உண்மைதான், அவன் விசுவாசிக்கவே இல்ல. ನಿಜಾರಿ ಅವನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿಲ್ಲ. ಆದರೆ இவனுடைய தாய் இயேசுவுக்கு விசுவாசத்தை காண்பித்தாள். ಇವರ ತಾಯಿ ಯೇಸುವಿಗೆ ವಿಶ್ವಾಸವನ್ನ ತೋರಿಸಿದಳು. அதனால தான் ஆண்டவர் நேரா போய் செத்து போன பாடியை முதல்ல எழுப்பாம, ಆದ ಕಾರಣ ನೇರಾಗಿ ಹೋಗಿ ಸತ್ತೋದ ಬಾಡಿಯನ್ನ ದೇವರು ಎಬ್ಬರಿಸದೆ அதுக்கு முன்னாடி இந்த அம்மா கிட்ட போய் பேச ஆரம்பிச்சாரு. ಅದಾದ ಮೇಲೆ ಈ ತಾಯಿಯರ ಹತ್ರ ಬಂದು ಮಾತಾಡಿದ್ರು. ஏன்? ಯಾಕೆ? இவர் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு யாராவதுடைய ஒரு விசுவாசம் தேவை. ಈತನು ಒಂದು ಅದ್ಭುತ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಯಾರಾದ್ರೂ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ಬೇಕು. யாராச்சும் ஒருத்தர் உத்தரவு தேவைப்படுது இந்த இடத்துல. ಯಾರಿಗಾದ್ರೂ ಒಂದು ವಿಶ್ವಾಸದ ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ಬೇಕು. அதாவது இந்த மகனுக்காக விசுவாசிக்கிற ஒரு விசுவாசம் தேவை. ಈ ಮಗನಿಗಾಗಿ ವಿಶ್ವಾಸಿಸುವಂತ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಬೇಕು. யார கூப்பிடலாம்? ಯಾರು ಕರೆಯೋಣ? அழுதுன்னு வரத கூட்டத்தை யாருக்கும் பேச முடியுமா? ಅಳ್ತಾ ಬರೋ ಕೂಟವನ್ನು ಮಾತಾಡಕ್ಕಾಗ್ತದಾ? அது கூலிக்கு அழுது எல்லாமே. ಅದೆಲ್ಲ ಕೂಲಿಗೆ ಮಾರೋಡಿತಾ ಇದ್ದಾರೆ. அவங்களுக்கு கூட பேசி பிரயோஜனம் ಇಲ್ಲ. ಅವ್ರನ್ನ ಕರೆದು ಮಾತಾಡಿ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. அந்த அம்மாவை பத்தி பேசுறாரு. ಆದ ಕಾರಣವೇ ಆ ತಾಯಿಯರನ್ನ ಕೂಗಿ ಮಾತಾಡಿದ್ರು. ஏன்? ಯಾಕೆ? இந்த தாய் பிள்ளை மேல அதிகாரம் இருக்குது. ಈ ತಾಯಿಗೆ ಮಗುವಿನ ಮೇಲೆ ಅಧಿಕಾರವಿದೆ. ஒரு ஆமென் சொல்லாமே. ಆಮೇಲೆ ಹೇಳೋಣ. இந்த தாய் பிள்ளைக்காக விசுவாசிக்கலாம். ಈ ತಾಯಿ ಮಗುಗಾಗಿ ವಿಶ್ವಾಸ ಮಾಡಬಹುದು. கவனிங்க, ಚಂದಾಗಿ அந்த இடத்துல ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ இவனுக்காக யார் விசுவாசிச்சா ரொம்ப சரியா இருக்கும்? ಇವರಿಗಾಗಿ ಯಾರು ವಿಶ್ವಾಸ ಇಟ್ಟರೆ ಚಂದಾಗಿರ್ತದೆ? யாருங்க? ತಾಯಿ. அழுதுட்டு வர கூட்டம் இல்ல, ಅಳುತ್ತಾ ಬರೋ ಕೂಟ ಅಲ್ಲ. காசு வாங்கி அழுதுட்டு இருக்கு, அது பிரச்சனை இல்ல. ಅದು ಕಾಸು ತೆಗೆದುಕೊಂಡು ಅಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಸಮಸ್ಯೆ ಏನಿಲ್ಲ. யார் விசுவாசித்த வேலை செய்யும். ಯಾರು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿದ್ರೆ ಕೆಲಸ ನಡೀತದೆ. பையன் செத்து போயிட்டான், ಹುಡುಗ ಸತ್ತೋದ, ஆனா அம்மா இருக்கிறாங்க. ಆದ್ರೆ ತಾಯಿ ಇದ್ದಾರೆ. அதனால தான் ஆண்டவரே இந்த பையனை முதல்ல எழுப்பாம அந்த அம்மா கிட்ட போய் முதல்ல பேச்ச கொடுத்தாரு. ಆವಾಗ ದೇವರು ಹೋಗಿ ಇವ್ರನ್ನ ಎಬ್ಬರಿಸದೆ ಈ ಹುಡುಗನ್ನ ಆ ತಾಯಿಯರ ಹತ್ರ ಹೋಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. பேசி விசுவாசிக்க வச்சிட்டாரு. ಮಾಡಿ ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿದ್ರು. மகளே அழாதே, ಮಗಳೇ ಅಳಬೇಡ. அப்ப என்ன பண்ணாங்க அந்த அம்மா? ಅವಾಗ ತಾಯಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? அழைய ஸ்டாப் பண்ணாங்க. ಹಂಗೆ ಸ್ಟಾಪ್ ಮಾಡಿದ್ರು. இதுதான் அவங்க காண்பித்த விசுவாசம். ಇದುವೇ ಆಕೆ ತೋರಿಸಿದ ವಿಶ್ವಾಸ. ஒரு ஆமென் சொல்லாமே. ಒಂದು ಆಮೇಲೆ ಹೇಳೋಣ. உங்களுக்கு புரியுற மாதிரி காண்பிக்கிறேன். ನಿಮಗೆ ಅರ್ಥ ಆಗೋ ತರ ಹೇಳ್ತೀನಿ. அப்படி காரியங்கள் நிகழ்கிறது. ಹಾಗೆ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತದೆ. 1 ಕೊರಿಂಥಿಯರ್ 7:14. 1 ಕೊರಿಂಥಿಯರ್ 7:14. 1 Corinthians chapter 7 verse 14. 1 ಕೊರಿಂಥಿಯರ್ 7:14 வாசிக்கிறேன். நான் ஓதுகிறேன். எண்ணத்தினால் எனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. ಯಾಕೆಂದರೆ ಕ್ರಿಸ್ತ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಗಂಡನು ತನ್ನ ಹೆಂಡತಿಯಲ್ಲಿ ದೇವ ಜನಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದನ್ನೇ போதும். எப்படிங்க? ಏನಂಗೆ? புருஷன் அவிசுவாசி, ನೋಡಿ, ಗಂಡ ಅಪನಂಬಿಕ ಅವಿಶ್ವಾಸಿ, மனைவி விசுவாசி. ವಿಶ್ವಾಸಿ ಹೆಂಡತಿ இல்ல, ஒழுங்கா சொல்லுங்க. புருஷன் அவிசுவாசி, ಗಂಡ ಅವಿಶ್ವಾಸಿ, மனைவி விசுவாசி, ಹೆಂಡತಿ ವಿಶ್ವಾಸಿ. இவள் மூலமாய் புருஷனுக்கு நன்மைகளை கர்த்தர் செய்ய முடியும். ಇವಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ಗಂಡನಿಗೆ ಒಳ್ಳೆದು ಮಾಡಕ್ಕೆ ಆಗ್ತದೆ ಕರ್ತರಿಂದ. அதே போல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ புருஷன் விசுவாசி, ಗಂಡ ವಿಶ್ವಾಸಿ, மனைவி அவிசுவாசி. ಆದ್ರೆ ಹೆಂಡತಿ ಅವಿಶ್ವಾಸಿ. இப்போ இந்த புருஷனுடைய விசுவாசத்தை பயன்படுத்தி ஆண்டவர் மனைவிக்கு என்ன செய்ய முடியும்? ಈಗ ಈ ಪುರುಷನ ವಿಶ್ವಾಸವನ್ನ ಬಳಕೆ ಮಾಡಿ ಹೆಂಡತಿಗೆ ಏನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ? ஆக முடியும், ಮಾಡಕ್ಕೆ ಆಗ್ತದೆ, ಆಗುತ್ತದೆ. இப்போ ಈಗ அப்பா அம்மா விசுவாசி, ಇವಾಗ ತಂದೆ ತಾಯಿ ವಿಶ್ವಾಸಿ, பிள்ளை விசுவாசி இல்ல. ನೋಡಿ, ಮಗು ವಿಶ್ವಾಸಿ ಇಲ್ಲ. ஆனால் ಆದರೆ இந்த பெற்றோரின் விசுவாசத்தை வைத்து பிள்ளைக்கு ஆண்டவர் நன்மை செய்ய முடியும். ಈ ಪೋಷಕರ ವಿಶ್ವಾಸವನ್ನ ಇಟ್ಟು ಮಕ್ಕಳಿಗೆ ಕರ್ತನ ಅದ್ಭುತ ಮಾಡಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. புரிஞ்சுச்சா? ಆಯ್ತಾ? இதத்தான் 1 கொரிந்தியர் 7:14 சொல்லுது. ಇದೇ 1 ಕೊರಿಂಥಿಯರ್ 7:14 ಹೇಳ್ತದೆ. சோ பிள்ளைகளுக்கு பெற்றோரின் விசுவாசம் அவசியம். ನೋಡಿ, ಮಕ್ಕಳಿಗೆ ಪೋಷಕರ ವಿಶ್ವಾಸ ಬಹಳ ಅಗತ್ಯ. ಎದುವರೆಗೂ இவன் எழுந்து ஒரு நாள் விசுவாசிக்கிற வரைக்கும், ಇವನು ಒಂದು ದಿನ ಎದ್ದು ವಿಶ್ವಾಸಿಸುವವರೆಗೂ, இவன் சாகுற வரைக்கும் கிடையாது. ಇವನು ಸಾಯೋದಿಲ್ಲ. இவன் சாகுற வரைக்கும் கிடையாது. ಇವನು ಸಾಯುವವರೆಗೂ ಅಲ್ಲ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಯ್ತಾ? இந்த பிள்ளை மெச்சூராகி இது விசுவாசிக்கிற அந்த நாள் வருகிற வரைக்கும், ಈ ಮಗು ಮೆಚೂರ್ ಆಗಿ ಅದು ವಿಶ್ವಾಸ ಮಾಡುವವರೆಗೂ பெற்றோருடைய விசுவாசத்தினாலே இந்த பிள்ளையை வளர்க்கலாம். ಪೋಷಕರ ವಿಶ್ವಾಸದಿಂದ ಈ ಮಕ್ಕಳನ್ನ ಬೆಳೆಸಬಹುದು. பெற்றோருடைய விசுவாசத்தை பயன்படுத்தி இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நன்மையை செய்வாரு. ಪೋಷಕರ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಇಟ್ಟು ಕರ್ತನು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. தொடர்ந்து ஆகாது, இது ಸತತವಾಗಿ ಆಗಲ್ಲ. ஒரு நாள் ஒரு சில நாட்கள் வரைதான் இதெல்லாம். ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳವರೆಗೆ அதுக்கப்புறமா இவன் விசுவாசிக்க ஆரம்பிச்சிடணும். ಅದಾದ ಮೇಲೆ ಇವರು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕು.
புரியுதா இல்லையா? ಅರ್ಥವಾಯ್ತಾ ಇಲ್ವಾ? இந்த ஃபார்முலாவை, இந்த சத்தியத்தை இயேசு அங்க அப்ளை பண்றாரு. ಈ ಒಂದು ಫಾರ್ಮುಲಾ ಸತ್ಯವನ್ನ ಯೇಸು ಅಲ್ಲಿ ಅಪ್ಲೈ ಮಾಡ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. மக செத்து போயிட்டான், ಮಗ ಸತ್ತೋದ, பேச்சு மூச்சு ஒண்ணும் இல்ல, செத்து போயிட்டான், பாடி டெட் ಉಸಿರಾಟ பாடி. ಗಾಳಿ ಏನಿಲ್ಲ, ಡೆಡ್ ಬಾಡಿ. ஆனால் ಆದರೆ இந்த அம்மா தாய், இந்த பையனோட அம்மா இல்லையா, ಈ ತಾಯಿ ಅಮ್ಮ, பையனோட அம்மா, ಅದೇ ತಾಯಿ ಅಮ್ಮ, ಅದು ಹುಡುಗನ ಅಮ್ಮ, ಸಾರಿ. ஆகையினால இந்த தாயுடைய விசுவாசத்தை பயன்படுத்தி மகனை உயிரோடு இயேசு எழுப்பினார். ಈ ತಾಯಿಯ ವಿಶ್ವಾಸವನ್ನ ಉಪಯೋಗ ಮಾಡಿ ಸತ್ತೋದಂತ ಅವರ ಮಗನನ್ನು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಿದ. ஒரு ஆமென் சொல்லாமே. ಒಂದು ಆಮೇಲೆ ಹೇಳೋಣ. புரியுதா புரியலையா? ಅರ್ಥವಾಯ್ತಾ ಇಲ್ವಾ? சிறு பிள்ளைகளுக்காக, சிறு குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் விசுவாசிக்கலாம். ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ, ಚಿಕ್ಕ ಪ್ರಾಯದಲ್ಲಿರುವಂತ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ஆமா. ಪೋಷಕರು ವಿಶ್ವಾಸ எது ಮಾಡಬಹುದು. வரைக்கும்? ಎದುವರೆಗೂ? அவன் விசுவாசத்துல வளருகிற வரைக்கும். ಅವರು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಬೆಳೆಯುವವರೆಗೂ. அப்புறமா அவன் தனியா சுயசித்தமா விசுவாசிக்க ஆரம்பித்து விட வேண்டும். ಅದಾದ ಮೇಲೆ ಸ್ವಾರ್ಥ ಚಿತ್ತದಿಂದ ಅವನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕು. சரி, இப்படியாக ಸರಿ, ಹೀಗಾಗಿ இந்த தாயுடைய விசுவாசத்தினாலே, ಈ ತಾಯಿಯ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ அந்த விசுவாசத்தை பயன்படுத்தி ಆ ವಿಶ್ವಾಸವನ್ನ ಉಪಯೋಗ ಮಾಡಿ மரித்த அவளுடைய மகனை இயேசு உயிரோடு எழுப்பினார். ಸತ್ತೋದಂತ ಅವರ ಮಗನನ್ನ ಕರ್ತನು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಿದ. ಆ ಸಂಭವದ பார்த்தா அந்த பையன் விசுவாசிக்கவே இல்ல. ನೋಡಿ, ಆ ಸಂಭವ ನೋಡಿದ್ರೆ ಆ ಹುಡುಗ ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿಲ್ಲ. இதெல்லாம் காட்டுறாங்க எல்லாருமே. ಇದೆಲ್ಲ ತೋರಿಸ್ತಾರೆ ಎಲ್ಲ. பாரு, இந்த அற்புதத்தை பாரு. ನೋಡಿ ಈ ಅದ್ಭುತವನ್ನು. இயேசு வந்து தாமாவே வந்து கொண்டு போயிட்டாரு. ಯೇಸು ಬಂದು ತಾನಾಗಿ ಹಾಕಿ ಹೋದ್ರು? கிடையாது. ಇಲ್ಲ இல்ல ಇಲ್ಲ. இங்கே ஒரு விசுவாசம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ಇಲ್ಲಿ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಅವರಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. இங்கே ஒரு உத்தரவு, ஒரு அனுமதி, ஒரு சாய்ஸ் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. ಇಲ್ಲಿ ಒಂದು ಉತ್ತರ, ಒಂದು ಅನುಮತಿ, ಒಂದು ಆಯ್ಕೆ ಯೇಸು ಅವರಿಗೆ அதை ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. வச்சு தான் ஆண்டவர் சுகமாக்குனார். ಅದನ್ನ ಇಟ್ಟೆ ಕರ್ತನು ಸೌಖ್ಯ ಮಾಡಿದ್ರು, உயிரோடு எழுப்பினார். ಜೀವದಿಂದ ಬಿಡಿಸಿದ್ರು. ஒரு ஆமென் சொல்லாமே. ಒಂದು ಆಮೇಲೆ ಹೇಳೋಣ. இல்ல இல்ல, இயேசுக்கு எதுமே தேவையில்லை. ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಇಲ್ಲ, ಯೇಸುಗೆ ಏನು ಅವಶ್ಯ ಇಲ್ಲ. யாரும் விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ಯಾರು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಬೇಕಾದ அவரே வந்து அவசரமாகிட்டு போயிட்டே இருந்துருவாரு. ಆತನೇ ಬಂದು ಆತನೇ ಸೌಖ್ಯ ಮಾಡಿ ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. அப்படின்னா மார்க் 6ஆம் அதிகாரத்துல ஏன் இயேசு அற்புதம் பண்ண முடியவில்லை? ಮಾರ್ಕ್ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಯಾಕೆ ಯೇಸು ಅದ್ಭುತ ಮಾಡಕ್ ಆಗ್ಲಿಲ್ಲ? புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಯ್ತಾ ನಿಮ್ಗೆ? இன்னும் சம்பவத்தை காண்பிக்கிறேன் நான். ಇನ್ನೊಂದು ಸಂಬಂಧ ತೋರಿಸ್ತೀನಿ. யோவான் 9ஆம் அதிகாரத்திலே ಯೋವಾನ್ 9ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ பிறவி குருடனை இயேசு சுகமாக்குகிறார். ಒಂದು ಹುಟ್ಟು ಕುಂಟನ್ನ ಯೇಸು ಸ್ವಸ್ಥ ಮಾಡ್ತಾರೆ. இதையும் சொல்றாங்க, இயேசுவே வந்து அவர் சுகமாக்கிட்டு போயிட்டாரு. ಇದನ್ನು ಕೂಡ ಯೇಸುವೇ ಬಂದು ಸೌಖ್ಯ ಮಾಡಿ ಹೋದ್ರು. அவன் விசுவாசிக்கல, ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿಲ್ಲ, சுகமாக்குங்கன்னு கேட்கல, ಸೌಖ್ಯ ಮಾಡಿ ಅಂತ ಕೇಳಿಲ್ಲ, அவன் இயேசு கிட்ட வரவும் இல்ல, ಯೇಸು ಹತ್ರ ಬರ್ಲೂ ಇಲ್ಲ. அவன் எருசலேம் ரோட்ல ஓரத்துல பிச்சை எடுத்துட்டு இருந்தான். ಅವನು ಯೆರೂಸಲೇಮ್ ಬದಿಯಲ್ಲಿ ಭಿಕ್ಷೆ ಬೇಡ್ತಾ ಇದ್ದ. இயேசுவே போய் அவரே அதிகாரத்தை பயன்படுத்தி சக்கராதிபதி தேவனா இருந்து சுகமாக்கிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. ಯೇಸುವೇ ಹೋಗಿ ಯೇಸುವೇ ಏಕಾಧಿಪತಿ ಆಗಿ ಸೌಖ್ಯ ಮಾಡಿ ಹೋದ್ರು. அவன் விசுவாசிக்கவும் இல்ல, கேட்கவும் இல்ல, இயேசுட்ட வரவும் இல்ல. ಅವನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಲೂ ಇಲ್ಲ, ಕೇಳಲೂ ಇಲ್ಲ, ಯೇಸು ಹತ್ರ ಬರ್ಲೂ ಇಲ್ಲ. இதுதான் ஆண்டவர் சாவர்லி ஹீல்டு, இதான் அப்படி சுகமாக்குனாரு. ಇದುವೇ ದೇವರು ಏಕಾಧಿಪತಿ ಆಗಿದ್ದು ದೇವರು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದ್ರು. அப்படி தெரியுது, ಹಾಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. பாப்போம், ನೋಡೋಣ. ஆமென். ಆಮೆನ್. இயேசுவும் சிஷ்யர்களும் எருசலேம் ரோடு வழியா போய் கொண்டிருக்கிறார். ಯೇಸು ಶಿಷ್ಯರು ಯೆರೂಸಲೇಮಿನ ರೋಡಿನಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದು அங்கே அந்த எருசலேம் வழி அருகே ஒரு பிறவி குருடன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். ಅಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮಿನ ರೋಡಿನ ಮಗ್ಗಲಿನಲ್ಲಿ ಹುಟ್ಟು ಕುರುಡನು ಭಿಕ್ಷೆ ಬೇಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. திருப்பிகளும் யோவான் 9ஆம் அதிகாரம். ನಾವು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ಯೋವಾನ್ 9ನೇ அங்க ಅಧ್ಯಾಯ. என்ன பண்றாரு ಆண்டவர்? ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಕರ್ತನು? உமிழ்நீரை தரையிலே துப்பி சேறு உண்டாக்கி அதை எடுத்து அவன் கண்ணுல பூசி சீலோவாம் குளத்துல போய் கழுவுன்றாரு. ಆತನು ಮಣ್ಣನ್ನು ತೆಗೆದು ಉಗುಳಿ ಅದನ್ನ ಕಲಸಿ ಅವನ ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ಹಚ್ಚಿ ಸಿಲೋವಾ ಕೊಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ಕಣ್ಣು ತೊಳೆದುಕೋ. ஏன்? ಯಾಕೆ? வினோதமா இருக்குது இல்லையா? ಒಂದು ವಿಧವಾಗಿದೆಯಲ್ಲ. மத்த இடத்துல பாத்தீங்கன்னா ಬೇರೆ ಸ್ಥಳದಲ್ಲ ನೋಡಿದ್ರೆ இயேசு வந்து அந்த அப்படி சில வியாதிஸ்தர்கிட்ட பேசி சுகமாக்கி இருக்கிறார். ಸ್ವಲ್ಪ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯೇಸು ಬಂದು ಮಾತನಾಡಿ ಸೌಖ್ಯ ಮಾಡಿದ್ದಾರೆ. சில இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் கைகளை வைத்து சுத்தமாக்கி இருக்கிறார். ಸ್ವಲ್ಪ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ದೇವರು ಕೈಗಳನ್ನಿಟ್ಟು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஏன் இங்க வினோதமா பண்றாரு? ಯಾಕೆ ದೇವರು ಇದೊಂದು ವಿಧಾನವಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ? வித்தியாசமா காண்பிக்கிறார். ಇದೆ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ. ஏனென்றால் ಯಾಕೆಂದ್ರೆ இவன் எந்த விதத்திலையும் தன் விசுவாசத்தை இயேசுவுக்கு காண்பிக்கவே இல்லை. ಇವನು ಯಾವ ವಿಧದಲ್ಲೂ ವಿಶ್ವಾಸವನ್ನು ದೇವರಿಗೆ ತೋರಿಸೇ ಇಲ್ಲ. எந்த ரீதியிலும் தன்னுடைய அனுமதியை விசுவாசத்தை காட்டவே இல்லை. ಯಾವ ರೀತಿಯಲ್ಲೂ ವಿಶ್ವಾಸವನ್ನ ಯೇಸು ಹತ್ರ ತೋರಿಸಿಲ್ಲ. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? உமிழ்நீரை துப்புனாரு. ಆದ ಕಾರಣವೇ ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ಉಗುಳಿದ್ರು, சேர உண்டாக்குனாரு, ಕೆಸರು ಉಂಟು ಮಾಡಿದ್ರು, கண்ணில் அப்ளை பண்ணாரு, ಕಣ್ಣಲ್ಲಿ ಅಪ್ಲೈ ಮಾಡಿದ್ರು, சீலோவாம் குளத்துல போய் கழுவுனாரு. ಹೋಗಿ ಶಿಲೋವಾ ಕೊಳದಲ್ಲಿ ತೊಳ್ಕೋ. அந்த களி மண்ணுல ஒண்ணும் இல்ல, மண்ணுல ಆ ಜೇಡಿ ಮಣ್ಣಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ. சில பேர் சொல்றாங்க அதுல வந்து மெடிசின் இருந்தது. ಸ್ವಲ್ಪ ಜನ ಹೇಳ್ತಾರೆ ಅದ್ರಲ್ಲಿ ಮೆಡಿಸಿನ್ ಇತ್ತು.
ஒரு பெரிய தியாலஜன் சொல்றாரு, ಒಂದು ಥಿಯಾಲಜಿಕಲ್ ಹೇಳ್ತಾರೆ, ದೊಡ್ಡ theology. அவர் சுகத்தை விசுவாசிக்காதவர். அவர் ಅವ್ರು ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲದವರು, சுகத்தை விசுவாசிக்க மாட்டார். ಸೌಖ್ಯವನ್ನ ವಿಶ್ವಾಸದಿಲ್ಲ. இயேசು பண்ண சுகத்துக்கு எல்லாம் வேற வேற மீனிங் கொடுப்பார். அவர் ಯೇಸು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದೆಲ್ಲವನ್ನ ಬೇರೆ ಬೇರೆ ಮೀನಿಂಗ್ ಕೊಡ್ತಾರೆ. ஏன்னா அந்த அற்புதம் அது விசுவாசிக்க மாட்டாரு. ಯಾಕಂದ್ರೆ ಅದ್ಭುತ ಅವ್ರು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಲ್ಲ. அதெல்லாம் இல்ல, ಅದೆಲ್ಲ ಏನಿಲ್ಲ. இயேசு பண்ண சுகமளிக்கிற காரியம் எல்லாம் ஒரு அற்புதமே கிடையாது. ಯೇಸು ಮಾಡಿದ ಸೌಖ್ಯ ಎಲ್ಲ ಒಂದು ಅದ್ಭುತನೇ ಇಲ್ಲ. அப்படி விசுவாசிக்கிற ஒரு ஆளு, ಹಾಗೆ ವಿಶ್ವಾಸ ಮಾಡುವ ವ್ಯಕ್ತಿ பெரிய தியாலஜியன். அவர் ದೊಡ್ಡ ಥಿಯಾಲಜಿ, 40-50 வருஷம் பைபிளை படிச்சு தீசிஸ் எழுதினவர். அவர் 40-50 ವರ್ಷ ಅವರು ಥಿಯಾಲಜಿಕಲ್ ಮಾಡಿ ಕೀರೋರು. அவர் சொல்றாரு, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ இது அற்புதமே கிடையாது, ಇದೆಲ್ಲ ಅದ್ಭುತನೇ ಇಲ್ಲ. சில மிருகத்தை பாத்தீங்கன்னா, ಸ್ವಲ್ಪ ಮೃಗವನ್ನ ನೋಡಿದ್ರೆ கையிலயோ காலையோ அடிபட்டு இருந்துச்சுன்னா ಕೈಯಲ್ಲಿ ಕಾಲಲ್ಲಿ ಹಾಗೆ ಒದೆ ಬಿದ್ದಿದ್ರೆ நாக்கை வச்சு அந்த காயத்தை நக்கும். ನಾಲಿಗೆಯನ್ನು ಕಾಲಲ್ಲಿ ಹಂಗೆ ನಕ್ತದೆ இல்லையா? ಇಲ್ವಾ? அந்த காயத்தை நாக்காலே நக்கி 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 சுத்தப்படுத்தும். ಆ ಕಾಯವನ್ನ ಹಾಗೆ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ ನಕ್ಕಿ ನಕ್ಕಿ ಸ್ವಸ್ಥ ಮಾಡ್ತದೆ. அப்புறம் பார்த்தா சுகமாயிட்டு இருக்கும். அது ಆಮೇಲೆ ನೋಡಿದ್ರೆ ಸೌಖ್ಯ ಆಗಿರ್ತದೆ. அந்த மாதிரி தான் ஆண்டவர் எச்சரித்து சுகமாக்குனாரு. ಆ ರೀತಿಯಾಗಿ ಕರ್ತನು ಬಂದು ಎಂಜಲು ಉಗುಳಿ ಸೌಖ್ಯ ಮಾಡಿದ್ರು. இன்னும் சொல்றாரு, ಇನ್ನೊಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ எச்சி, ಎಂಜಲು, இன்னொன்னு மண்ணு. ಇನ್ನೊಂದು ಮಣ್ಣು. இந்த மண்ணுல சில சக்தி, சில தாது பொருட்கள் இருந்திருக்கும். ಈ ಮಣ್ಣಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಅಂಶವಿರ್ತದೆ, ಸೌಖ್ಯ ಮಾಡುವಂತ ಅಂಶಗಳು. இவருடைய எச்ச பிளஸ் மண்ணு, ನೋಡಿ, ಎಂಜಲು ಪ್ಲಸ್ ಮಣ್ಣು இத சேர்த்து கண்ணுல போட்ட உடனே ಇದು ಸೇರಿಸಿ ಕಣ್ಣಲ್ಲಿ ಹಾಕಿಸಕನ கண்ணுல ஏதோ ஒரு நரம்புல பட்டுடுது. ಏನೋ ಕಣ್ಣಲ್ಲಿ ಹೋಗಿ ನರದಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಅಪ್ಲೈ ಆಗಿದೆ. ஏதோ ஒரு மிராக்கிள், ஏதோ ஒரு சுகமளிக்கிற பாதிப்பு உண்டாகி அது வந்து சுகமாயிடுச்சு, கண் பார்வை வந்துருச்சு அவனுக்கு. ಏನೋ ಈ ಕೆಸರು ಎಂಜಲು ಹಾಕಿಸಕನ ಅದು ಹೋಗಿ ನರದಲ್ಲಿ ಅಪ್ಲೈ ದಾಳಿ ಮಾಡಿ ಹಾಗೆ ಸೌಖ್ಯ ಉಂಟಾಯ್ತು. எப்படி எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. ನೋಡಿ ಹೆಂಗೆಲ್ಲ ಇದಾರೆ. இத எழுதுறதுக்கு 40 வருஷம் படிச்சுக்கிறாரு. ಇದನ್ನ ಬರೆಯೋದಕ್ಕೆ ಅವ್ರು 40 ವರ್ಷ ಓದಿದ್ದಾರೆ. இந்த மாதிரி இயேசு பண்ண அற்புதத்தெல்லாம் வேற மாதிரி அவர் எழுதி வச்சிருக்காரு. அவர் ಈ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸು ಮಾಡಿದ ಅದ್ಭುತಗಳೆಲ್ಲ ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. இப்படி ஒரு ஜனங்க இருக்காங்க. ನೋಡಿ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಜನ ಇದ್ದಾರೆ. இன்னொரு ஜனம் இருக்குது. ಇನ್ನೊಂದು ಜನ அது ಇದೆ. எப்படின்னா, ಅದು ಹೇಗಂದ್ರೆ இயேசு மாதிரி கண்ணை துப்பி சுகமாக்குறது. ಯೇಸುವಿನ ರೀತಿಯಾಗಿ ಕಣ್ಣಲ್ಲಿ ಉಗಿದಿ ಸ್ವಸ್ಥ ಮಾಡೋದು. துப்பிக்கிறாங்க, ಉಗಿದಿದ್ದಾರೆ, சுகமாகல, ಸೌಖ್ಯ ಆಗಿಲ್ಲ, அர்மடி வாங்கிக்கிறாங்க. ಆದ್ರೆ ಹೊಡ್ತಾ ஒரு ஜனம் அப்படி, இன்னொரு ஜனம் இப்படி. ಒಂದ್ ಜನ ಹಂಗೆ, ಇನ್ನೊಂದ್ ಜನ ಹಿಂಗೆ. ஏன்டா துப்புறான் மூஞ்சில? ಯಾಕೋ ಮಕ್ಕದ ಮೇಲೆ ಉಗಿದೆ? துப்பி சுகமாக்குறாருல. ಕರ್ತನು ಉಗಿದಿ ಸೌಖ್ಯ ಮಾಡಿದ್ರಲ್ವಾ? அவன் மேல பாஞ்சி, அவன் இவன் மேல பாய்ந்து கடி, ಇವನು ಅವನ ಮೇಲೆ ಬಿದ್ದು, ಅವನು ಇವನ ಮೇಲೆ ಬಿದ್ದು. இயேசு பண்ணார், நீ ட்ரை பண்ணாத. ಯೇಸು ಮಾಡಿದ್ರು ನೀನ್ ಟ್ರೈ ಮಾಡಬೇಡ. இயேசு வேற நோக்கத்துக்காக அத பண்ணார் ஆண்டவர். ಯೇಸು ಬೇರೆ ಉದ್ದೇಶದಲ್ಲೇ ಮಾಡಿದ್ರು. இவன் ஏதாச்சும் அவன் விசுவாசத்தை வெளியே காண்பிக்க ஒரு வாய்ப்ப ஆண்டவர் இப்படி செஞ்சிக்க கொடுத்தார். ಇವನು ಏನಾದ್ರೂ ಒಂದು ವಿಶ್ವಾಸವನ್ನ ತೋರಿಸಲು ಒಂದು ಸಂದರ್ಭವನ್ನು ದೇವರ ಕೊಟ್ರು. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಯ್ತಾ ನಿಮಗೆ? ஏன்னா அவருடைய விசுவாச அனுமதி உத்தரவு இல்லாம இவரால ஒரு அற்புதம் பண்ண முடியாது. ಅವನ ವಿಶ್ವಾಸ, ಅವನ ಅನುಮತಿ ಏನಿಲ್ಲದೆ ಇವನಿಂದ ಒಂದು ಅದ್ಭುತ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. இவன் அப்படியே கடக்குறான் ரோட்டை பிச்சை எடுத்துக்கிட்டு. ಇವನು ಹಂಗೆ ಬಿದ್ದಿದ್ದಾನೆ ರೋಡಲ್ಲಿ ಭಿಕ್ಷೆ ಬೇಡ್ಕೊಂಡು. இயேசு பத்தி தெரியாது, ಯೇಸು ಬಗ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, வராரு போறது தெரியாது, ಬರ್ತಾರೆ ಹೋಗ್ತಾರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இயேசுவை தான் போய் அப்ரோச் பண்றாரு. ಯೇಸುವೇನೆ ಹೋಗಿ ಅಪ್ರೋಚ್ ಮಾಡ್ತಾರೆ. புரியுதா இல்லீங்களா? ಅರ್ಥವಾಯ್ತಾ ಇಲ್ವಾ? இப்போ இவன் விசுவாசம் வைக்கணும், ಇವಾಗ ವಿಶ್ವಾಸ ಹುಟ್ಟಿಸ್ಬೇಕು, விசுவாசிக்கணும், ವಿಶ್ವಾಸ ಮಾಡಬೇಕು, இயேசுவுக்கு உத்தரவு தர வேண்டும், ಯೇಸುವಿಗೆ ಪ್ರತಿ ಉತ್ತರ ಕೊಡಬೇಕು, இவனுக்கு பர்மிஷன் தரணும் ஆண்டவருக்கு, ಇವನಿಗೆ ಪರ್ಮಿಷನ್ ಕೊಡಬೇಕು, இவன் இயேசுவுடைய அந்த சுகமளிக்கிற அந்த வல்லமை சூஸ் பண்ண வேண்டும், ಯೇಸುವನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವಂತ ಆಯ್ಕೆ ಬರಬೇಕು ಇವನಿಗೆ. தேவகுமாரன், ದೇವಕುಮಾರನೇ, ரட்சகர் என்று விசுவாசிக்க வேண்டும். ಹೇಗೆ ವಿಶ್ವಾಸ ಮಾಡಬೇಕು? இல்லை, என்று விசுவாசிக்க வேண்டும். ಎಂತ ಹೀಗೆ ವಿಶ್ವಾಸ ಮಾಡಬೇಕು? இப்படியாக ஏதோ ஒரு ரீதியிலே இயேசுவுக்கு தன் விசுவாசத்தை இவன் காண்பிக்க வேண்டும். ಏನಾದರೂ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಇವನು ವಿಶ್ವಾಸವನ್ನ ಪ್ರತಿಕ್ರಿಯಿಸಬೇಕು. அதுக்கு தான் ஆண்டவர் இப்படி வினோதமா சேர உண்டாக்கி கண்ணில் பூசினார். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ವಿನೋದವಾಗಿ ಕೆಸರನ್ನು ಹಚ್ಚಿ ವಿನೋದವಾಗಿ ಕಾರ್ಯ ಮಾಡಿದ್ರು. அது இன்னைக்கு நீ பண்ணலாமா? ಇವತ್ತು ನೀನು ಅದನ್ನ ಮಾಡಬಹುದಾ? பண்ண ಅಡಿதான் வாங்கி வருவாங்க. ಮಾಡಿದ್ರೆ ಓಡ್ತಾನೆ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಯ್ತಾ? நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இருக்கிற இடம் எருசலேம் ரோடு. ಇರುವಂತ ಸ್ಥಳ ಯೆರೂಸಲೇಮ್ ರೋಡಿನ ಬದಿ. ஆண்டவர் போய் கழுவ சொன்ன இடம் சீலோவாம் குளம். ದೇವರು ಹೋಗಿ ತೊಳೆಯುವಂತ ಸ್ಥಳ ಸಿಲೋವಾ ಕೊಳ. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர். ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 100 ಕಿಲೋಮೀಟರ್. என்ன பண்றான் இவன்? ಇವನ್ ಏನ್ ಮಾಡಿರ್ಬೇಕು? என்ன பண்ணணும் இவன்? ಇವನ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? போனானா இல்லையா? ಹೋದ್ನಾ ಇಲ್ವಾ? என்னது அது? ಏನದು? ವಿಶ್ವಾಸ. அதுக்கு தான் இந்த வினோதமா ஆண்டவர் பண்ணார். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ವಿನೋದವಾಗಿ ಮಾಡಿದ್ರು. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಯ್ತಾ ನಿಮಗೆ? நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ.
இவன் இயேசுவை திட்டிருக்கலாம். ಇವನು ಯೇಸುವನ್ನ ಬೈದಿರ್ಬೋದು. ஓ என்னைய எச்சு துப்பி மூஞ்சில பூசுற, ಯೋ ಏನಯ್ಯ ಬುದ್ಧಿ ಇದೆಯಾ, ಕೆಸರು ಕಾಣಿಸಿದ್ಯಾ, இந்த மாதிரி இயேசுவை திட்டி கோபப்பட்டு கடிந்து கொண்டிருக்கலாம். ಒಂದ್ ವೇಳೆ ಯೇಸುವನ್ನ ಬೈದು ಗದರಿಸಿ ಹೇಳಿರ್ಬೋದು. சேதெல்லாம் தொடச்சு போட்டு, யோ நீ வேற எனக்கு கண்ணு தெரியாது, என்ன 3 கிலோமீಟರ್ நடக்க சொல்ல, போ மறுபடியும் போயிருக்கலாம். ಕೆಸರೆಲ್ಲ ಹಚ್ಚಿ ಏನೋ 100 ಮೈಲ್ ದೂರ ಹೋಗಿ ಮಾಡು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ಏನು என்னால போகலாம் முடியாது, ಅಲ್ಲೆಲ್ಲ ನನ್ನಿಂದ ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ என்று சொல்லி சேற்றை தொடச்சு போட்டுட்டு என்னால போக முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரோட்ல உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கலாம். ಅಯ್ಯೋ ನನ್ನಿಂದ ಅಷ್ಟು ದೂರ ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ, ಕೆಸರೆಲ್ಲ ತೆಗೆದು ಮತ್ತೆ ರೋಡ್ ಬದಿಯಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡು ಕುರುಡ என்ன வந்து 3 கிலோமೀಟರ್ நடக்க சொல்றேன், என்ன மறுபடியும் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கலாம். ನಾನೇ ಕುರುಡ, ನನ್ನನ್ನು ಹೋಗಿ ಅಷ್ಟು ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗು ಅಂತ ಹೇಳ್ತಿಯಲ್ಲ ಅಂತ ಮತ್ತೆ ಕುತ್ಕೊಂಡು ಭಿಕ್ಷೆ ಬಿಡ್ತಾ ಇದ್ದ. இல்லையா? ಇಲ್ವಾ? செஞ்சிருக்கலாம், ಮಾಡಿರಬಹುದು. ஆனா செய்யாமல், ಆದ್ರೆ ಮಾಡದೆ இயேசு சொன்னபடியே 3 கிலோமீட்டர் இவன் நடந்து சீலோவாம் குளத்துல போய் கழுவும் போது ಸ್ವಸ್ಥಮಾನನ. ಯೇಸು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ 3 ಕಿಲೋಮೀಟರ್ ಹೋಗಿ ಸಿಲೋವಾ ಕೊಳದಲ್ಲಿ ಕಣ್ಣು ತೊಳ್ಕೊಂಡ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசுவை விசுவாசித்தான், ಯೇಸುವಿನ ವಿಶ್ವಾಸ இயேசு ಮಾಡಿದ, சொன்ன வார்த்தையை விசுவாசித்தான், ಯೇಸು ಹೇಳಿದ ಮಾತನ್ನು ನಂಬಿದ. இப்படியாக இருதயத்திலே விசுவாசித்து நடந்து போய் அதை அந்த விசுவாசத்தை செயலில் காண்பித்தான். ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೃದಯದಲ್ಲಿ ನಡೆದು ವಿಶ್ವಾಸ ಮಡಗಿ ನಡೆದು ಹೋಗಿ ಆ ವಿಶ್ವಾಸ ತೋರಿಸಿದ. 3 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு நடந்தே போயிருக்கான் அவன். ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 3 ಕಿಲೋಮೀಟರ್ ಇದೆ ನಡ್ಕೊಂಡೇ ಹೋಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி இவன் விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வினோதமா ஆண்டவர் இதை செஞ்சார். ಈ ರೀತಿಯಾಗಿ ವಿಶ್ವಾಸ ತೋರಬೇಕೆಂದೇ ದೇವರು ವಿನೋದವಾಗಿ ಮಾಡಿದ್ರು. இப்ப சொல்லுங்க, ಈಗ ಹೇಳಿ, ஆண்டவரா வந்து சுகமாக்கிட்டு போயிட்டாரா? ಕರ್ತನೇ ಬಂದು ಸೌಖ್ಯ ಮಾಡಿ ಹೋದ್ರಾ? அப்படி ஒரு சம்பவமே கிடையாதுங்க. ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಘಟನೆ ಇಲ್ಲ ರೀ. ஏதோ ஒரு சின்ன விசுவாசம் இருந்திருக்கும், ಏನೋ ಒಂದು ಚಿಕ್ಕ ವಿಶ್ವಾಸ ಎಲ್ಲೋ ಇದ್ದಿರ್ತದೆ. புரியுதா இல்லீங்களா? ಅರ್ಥವಾಯ್ತಾ ಇಲ್ವಾ? இவன் கேட்டானா? ಇವನ್ ಅದನ್ನ ಕೇಳದ್ನಾ? இயேசு கிட்ட இவன் போனானா? ಯೇಸು ಹತ್ರ ಇನ್ನು ಹೋದನಾ? கிடையாது. ಇಲ್ಲ. முதல்ல விசுவாசிச்சானா? ಮೊದಲು ಇವನು ವಿಶ್ವಾಸ கிடையாது. ಅದೂ ಇಲ್ಲ. இயேசு அதை வெளியே வர வச்சாரு. ಯೇಸು ಅದು ಹೊರಗೆ ಬರುವಂತೆ ಮಾಡಿದ್ರು. ஆமென், ಆಮೆನ್. புரியுதா இல்லீங்களாங்க? ಅರ್ಥವಾಯ್ತಾ ಇಲ್ವಾ? அப்ப நம்ம வாழ்க்கையில அதே போல்தான். ಹಂಗೆ ನಮ್ಮ ಜೀವಿತ அவரா வந்து ஒண்ணு பண்ற மாட்டாரு. ಆತನೇ ಬಂದು ಏನು ಮಾಡಲ್ಲ. ಸಾವರಿನ್ ಗಾಡ್ ಅವರು. ಓ ಆತನ ಏಕಾಧಿಪತಿ. என்ன பண்ணுவாரு? ಏನ್ ಬೇಕಾದ್ರೆ ಮಾಡ್ತಾರೆ, எப்ப வேணா பண்ணுவாரு, ಯಾವಾಗ ಬೇಕಾದ್ರೆ ಮಾಡ್ತಾರೆ. அப்படி நீ சும்மா இராத, அப்படி ಅಂತ ನೀನು ಸುಮ್ಗೆ ಇರಬೇಡ. இல்ல நீங்க ಚೂಸ್ பண்ணணும். ಇಲ್ಲ ಇಲ್ಲ, ನೀವು ಆಯ್ಕೆ ಮಾಡಬೇಕು. அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ಅಧಿಕಾರ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ, நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ನೀವು ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. நன்மைகளை ಚೂಸ್ பண்ணணும், ಒಳ್ಳೆದನ್ನ ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು, தீமைகளை நிராகரிக்க வேண்டும். ಕೆಡುಕನ್ನು ನಿರಾಕರಿಸಬೇಕು. ஆமென், ಆಮೆನ್. இன்னொரு சம்பவத்தையும் காண்பிக்கிறாங்க. ಇನ್ನೊಂದು ಸಂಭವನ ತೋರಿಸ್ತೀನಿ. என்னன்னு? ಏನಂದು? அவரா சுகமாக்கிட்டு போயிட்டாரு. ಆತನೇ ಬಂದು ಸೌಖ್ಯ ಮಾಡಿ ಹೋದ್ರು. மனுஷனுடைய எந்த உத்தரவு, அனுமதி, விசுவாசம் தேவையே இல்ல. ಯಾವ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಅಪ್ಪಣೆ, ಅನುಮತಿ ಯಾವುದು ಬೇಕಾಗಿಲ್ಲ. சக்கரபதி ಓ, ಆತನ ಏಕಾಧಿಪತಿ ಚಕ್ರವರ್ತಿ அவங்களுக்கு எதுவுமே தேவையே இல்ல. ಏನು ಅವಶ್ಯವೇ ಇಲ್ಲ. யார் மனுஷன்? ಆತನ ಯಾರು ಮನುಷ್ಯ? சாதாரண மனுஷன். இவன் அனுமதி கொடுக்கிறது. ಇವನೇನು ಅನುಮತಿ ಕೊಡೋದು? நானே சுகமாக்குவேன் போயிட்டு, ಓ ನಾನೇ ಸೌಖ್ಯ ಮಾಡುವೆ அப்படி சொல்லிட்டு இதையும் ஒரு காரணமாய் காண்பிக்கிறார்கள். ಇದನ್ನು ಒಂದು ಕಾರಣವಾಗಿ ತೋರಿಸ್ತಾರೆ. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், ಅಪೊಸ್ತಲರ 3ನೇ ಅಧ್ಯಾಯ. பேதுரு யோவான் இருக்கிறாங்க, ಪೇತ್ರು ಯೋವಾನ ಇದ್ದಾರೆ. தேவாலயம் செல்கிறார்கள், ದೇವಾಲಯ ಹೋಗ್ತಾರೆ. அலங்கார வாசலண்டையிலே ஒரு பிச்சைக்காரன் பிறவி சப்பானி பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். ಸುಂದರವಾದ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಹುಟ್ಟು ಕುರುಡನು ಅಲ್ಲಿ ಭಿಕ್ಷೆ ಬೇಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இல்லையா? ಇಲ್ವಾ? அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ಆ ಘಟನೆ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತು. அப்படியே ஃபாஸ்டா போயிடுறேன், ಹಂಗೆ ಫಾಸ್ಟ್ ಆಗಿ ಹೋಗ್ಬಿಡ್ತೀನಿ, பார்த்து முடிச்சிடலாம். ನೋಡಿ ಮುಗಿಸೋಣ. இங்க பாத்தீங்கன்னா ಇಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ பேதுரு யோவான் தேவாலயம் செல்கிறார்கள். ಪೇತ್ರು ಯೋಹಾನ ದೇವಾಲಯಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. பிறவி சப்பானி, ಅಲ್ಲಿ ಹುಟ್ಟು ಕುರುಟನು, பிறக்கும்போது சாப்பானியா பிறந்தான். ಅಲ್ಲಿ ಹುಟ್ಟುವಾಗಲೇ ಕುಂಟನಾಗಿ ಹುಡ್ದ. இவன் பேதுருவையும் யோவானையும் தேடி செல்லவில்லை. ಇವನು ಪೇತ್ರನು ಯೋವಾನನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗಲಿಲ್ಲ. தேடி போனாங்களா? ಹುಡುಕಿ ಹೋದ್ನಾ? சுகமாக்குன்னு கேட்டாங்களா? ಸೌಖ್ಯ ಮಾಡಿ ಅಂತ ಕೇಳದ್ನಾ? அல்லது இவன் சுகம் பெற்றுக்கொள்ள விசுவாசம் இவன் இருந்துச்சா? ಇಲ್ಲ. ಸೌಖ್ಯ ಪಡ್ಕೊಳ್ಳಲು ಅವನ ಹತ್ರ ವಿಶ್ವಾಸ ಇತ್ತಾ? கிடையாது. ಇಲ್ಲ. ஒண்ணுமே பண்ணல, ಇವನು ಏನು ಮಾಡಿಲ್ಲ. கேட்கவும் இல்ல, ಕೇಳಲು ಇಲ್ಲ, விசுவாசிக்கவும் இல்ல, ವಿಶ್ವಾಸ ಮಾಡಲು ಇಲ್ಲ, ஜெபம் பண்ணவும் இல்ல, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಇಲ್ಲ. இவன் பாட்டுன்னா அலங்கார வாசல்ல வந்து பிச்சை எடுத்துனான். ಇವನು ಪಾಠಕ್ಕೆ ಸುಂದರವಾದ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡು ಭಿಕ್ಷೆ ಬೇಡ್ತಾ ಇದ್ದ. பேதுரு யோவான் கிட்ட பணம் எதனா கிடைக்குமான்னு எதிர்பார்த்தான். இவன் ಪೇತ್ರ ಯೋವನ ಹತ್ರ ಏನಾದ್ರೂ ಹಣ ಸಿಗುತ್ತಾ ಅಂತ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದ. விசுவாசிக்கவில்லை. ಇವನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿಲ್ಲ. ஆனால் ಆದರೆ பேதுருவும் யோவானும் விசுவாசித்தார்கள். ಆದ್ರೆ ಪೇತ್ರು ಯೋವನ ವಿಶ್ವಾಸ ಮಡಗಿದ್ರು. ஒரு ஆமென் சொல்லாமே. ಆಮೇಲೆ ಹೇಳೋಣ. இவன் விசுவாசிக்கல, ಇವನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿಲ್ಲ. அப்புறம் காண்பிக்கிறேன் நான். ಆಮೇಲೆ ತೋರಿಸ್ತೀನಿ அவன் என்ன பண்ணான்னு காண்பிக்கிறேன். ಅವನು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಅಂತ இவன் ತೋರಿಸ್ತೀನಿ. என்ன பண்ணானே பேதுரு சொல்றாரு அப்புறமா. ಇವನು ಏನ್ ಮಾಡ್ದಂತ ಪೇತ್ರು ಆಮೇಲೆ சரி, ಹೇಳ್ತಾರೆ. இவன் விசுவாசிக்கல, ಇವನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿಲ್ಲ. ஆனால் பேதுரும் யோவானும் விசுவாசித்தார்கள். ಆದ್ರೆ ಪೇತ್ರು ಯೋಹಾನ ವಿಶ್ವಾಸ ಮಡಗಿದ್ರು. சரி ಸರಿ, அப்ப இந்த சப்பானி விசுவாசிக்கவே இல்லையா? ಅಂದ್ರೆ ಈ ಹುಟ್ಟು ಕುರುಡನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಗೇ ಇಲ್ವಾ? ஆண்டவர் பேதுருவும் யோவானுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டார். ದೇವರು ಪೇತ್ರನ ಯೋಹಾನ ವಿಶ್ವಾಸವನ್ನ ಉಪಯೋಗ ಮಾಡಿಕೊಂಡ್ರು. சரியா? ಸರಿಯಾ?
இவன் விசுவாசிக்கல. ಇವನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿಲ್ಲ. நான் கேட்ட கேள்வி என்ன? ನಾನು ಮಾಡಿದ ಪ್ರಶ್ನೆ இந்த ಏನು? பிறவி சாப்பானி விசுவாசிக்கவே இல்லையா? ಈ ಹುಟ್ಟು ಕುರುಡನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಗನ್ನ ಇಲ್ವಾ? இவன் அனுமதி இல்லாம ஆண்டு சுகமாக்கிட்டாரா? ಇವನ ಅನುಮತಿ ಇಲ್ಲದೆ ಕರ್ತನ ಸೌಖ್ಯ ಮಾಡಿದ್ರಾ? விசுவாசிச்சானா இல்லையாங்க? ವಿಶ್ವಾಸ ಮಾಡಗದ್ರ ಇಲ್ವಾ ರೀ? ಹೇಳ್ರಿ. இல்லையா? ಇಲ್ವಾ? ஆமா இல்ல. ಹೌದು ಇಲ್ಲ. எஸ் நோ ரெண்டும் வருது. ಹೌದು ಎಸ್ ನೋ. பேதுரு சொல்றாரு. ಪೇತ್ರ ಹೇಳ್ತಾನೆ. இந்த சம்பவம் பரவலா பேசப்படுது. அப்புறமா ಈ ಒಂದು ಸಂಭವ ಬಂದ ಅಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಸಿದ್ಧಿಯಾಗಿ ಮಾತಾಡಲ್ಪಡ್ತದೆ. எல்லாம் கேக்குறான், இவன் பிறவி சாப்பானியாச்சா, அலங்கார வாசல பிச்சை எடுத்து எப்படி நடக்கறான் ಇவன்? ಏನು ಹುಟ್ಟುಕುಂಟನ ಆಯ್ತಲ್ಲ, ಸುಂದರವಾದ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಕೂತು ಭಿಕ್ಷೆ ಬೇಡ್ತಾದ್ನಲ್ಲ, ಹೇಗೆ எப்படி நடக்கறான் இவன்? ಹೇಗೆ ನಡೀತಾನೆ? எப்படி ಅದ್ಭುತ ಉಂಟಾச்சு? ಹೇಗೆ ಅದ್ಭುತ ಉಂಟಾಯ್ತು? ಇವರು ಎಲ್ಲ ಕೇಳುம்போது பேதுரு ಅದಕ್ಕೆ ಆನ್ಸರ್ பண்றாரு. ಈ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡುವಾಗ ಪೇತ್ರಲ್ಲಿ ಆನ್ಸರ್ ಮಾಡ್ತಾನೆ. வாசிப்போம் அப்போஸ்தலர் 3:16. ಯಾವ ಓದೋಣ? ಅಪೊಸ್ತಲರು 3:16. Book of Acts chapter 3 verse 16. ಅಪೊಸ್ತಲರು 3:16. பேதுரு சொல்றாரு, ಪೇತ್ರ ಹೇಳ್ತಾನೆ, இயேசுவுடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, இயேசுவுடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தியது, அவரால் உண்டாகிய விசுவாசமே இவங்க எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை ಇವனுக்கு கொடுத்தது. ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವೇ ಸಾಕ್ಷಿಗಳು. ನೀವು ನೋಡುವಂತ, ನಿಮಗೆ ಗುರುತಿರುವಂತ ಈ ಮನುಷ್ಯನು ನೆಟ್ಟಗಾದದ್ದಕ್ಕೆ ಆತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಇಟ್ಟ ನಂಬಿಕೆಯೇ ಕಾರಣ. ಯಾರುங்க? ಯಾರು? பாயிண்ட் வந்துச்சா உங்களுக்கு? ಇಲ್ಲಿ ಪಾಯಿಂಟ್ ಬಂತಾ? இயேசுவின் நாமத்தினால் உண்டான விசுவாசத்தினால தான் இவன் சுகமானா. ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಇಟ್ಟಂತ ನಂಬಿಕೆಯ ಕಾರಣವೇ ಇವನು ನೆಟ್ಟಗಾದ. அப்ப இந்த பிறவி சப்பானி இயேசுவை விசுவாசித்திருக்கிறான். ಅಂದರೆ ಈ ಹುಟ್ಟು ಕುರುಡನು ಯೇಸುವನ್ನು ನಂಬಿದ್ದಾನೆ. சொல்லாமே ಆಮೇಲೆ ಹೇಳೋಣ. சம்பவத்தை பார்த்தா அவன் ஒண்ணுமே பண்ணாத போலதான் தெரியும். ಘಟನೆ ನೋಡಿದ್ರೆ ಏನು ಮಾಡದೆ ಇರ್ತಾನೆ. நாயின் ஒரு விதவை மகனை பார்த்தோம். ನಾಯಿ ಊರಿನ ವಿಧವೆ ಮನೆಯ ನೋಡಿದ್ರು. பார்த்தா அவன் யாருமே விசுவாசித்து போலதான் தெரியும். ಅವನ ನೋಡಿದ್ರೆ ಯಾರು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತಾನೆ ಕಾಣ್ತದೆ. அப்புறம் பிறவி குருடனை பார்த்தோம். ಆಮೇಲೆ ಹುಟ್ಟು ಕುರುಡನ ನೋಡಿದ್ರು. அதுலயும் அவன் எந்த விசுவாசமும் இல்லாத போலதான் தெரியும். ಅದರಲ್ಲೂ ಅವನು ಯಾವ ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲದೆ ಇರ್ತಾನೆ. இப்போ இந்த பிறவி சப்பானி ಇವಾಗ ಈ ಹುಟ್ಟು ಕುರುಡ இதெல்லாம் பார்த்து எந்த விதமான விசுவாசமே இல்லாத போலதான் தெரியும். ಇವನ್ನೆಲ್ಲ ನೋಡಿದ್ರೆ ಯಾವುದೇ ರೀತಿಯ ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲದ ಹಾಗೆ ಇರ್ತದೆ. பெருசா ஒண்ணும் இல்ல, ದೊಡ್ಡದಾಗಿ ಏನಿಲ್ಲ. அந்த உதிரப்போக்க ஸ்திரியை போல ಆ ರಕ್ತ ಕುಸುಮಿಯ ಸ್ತ್ರೀ ಹಾಗೆ பெரிய விசுவாசம் கிடையாது. ದೊಡ್ಡ ವಿಶ್ವಾಸ ಏನಿಲ್ಲ. ஏதோ ஒரு சிறிய அளவு விசுவாசத்தை அவர்கள் காண்பித்தார்கள். ಏನೋ ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಟ್ಟಕ್ಕೆ ವಿಶ್ವಾಸಿ ಅವರು ತೋರಿಸಿಕೊಟ್ರು. ஆமென் சொல்றீங்களா? ಆಮೇಲೆ ಹೇಳ್ತೀರಾ? பெரிய அளவு இல்ல, ದೊಡ್ಡ ಮಟ್ಟಕ್ಕಲ್ಲ, சிறிய அளவு தான். ஏதோ certain amount of faith, ಯಾವುದೋ ಚಿಕ್ಕದಾದ ಒಂದು ನಂಬಿಕೆ ಅದ ಪುಡಿಸ್ತಾರ ಆಂಡವರು. ಕರ್ತನ ಅದು ಇಟ್ಕೊಂಡ್ರು. ஹலோ, இது நம்ம குட் நியூஸ்ங்க. இது ಹಲೋ, ಇದು ನಮ್ಮ ಗುಡ್ ನ್ಯೂಸ್ ರೀ. ஆமென். ಆಮೆನ್. நீ பெருசால விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ನೀನು ದೊಡ್ಡದಾಗಿ ವಿಶ್ವಾಸ ಮಾಡಬೇಕಾದ ಅವಶ್ಯ ಇಲ್ಲ. கொஞ்சம் விசுவாசிக்கிறியா? ಚಿಕ್ಕ ವಿಶ್ವಾಸ அத ಮಾಡ್ತೀಯ, ஆண்டவர் கேட்ச் பண்றார். ದೇವರು ಅದನ್ನ ಕ್ಯಾಚ್ ಮಾಡ್ತಾರೆ. அத யூஸ் பண்ணி உனக்கு அற்புதம் பண்றார். ಅದನ್ನ ಯೂಸ್ ಮಾಡಿ ದೇವರು ಅದ್ಭುತ ಮಾಡ್ತಾರೆ. ஹalleluya, ಹalleluya, ஆமென். ಆಮೆನ್. விசுவாசிக்கிறீங்களா? ವಿಶ್ವಾಸ ಮಾಡುತ್ತೀರಾ? இப்ப இவன் என்ன பண்றான்னா, ஏதோ பெரிய அளவு காண்பித்தானா இல்லையோ, ஏதோ ஒரு அளவு இயேசுவுக்கு விசுவாசத்தினாலே ಉತ್ತರವೈ ಕೊಡುತ್ತಿರುಕ್கிறான். ದೊಡ್ಡರ ಮಟ್ಟಕ್ಕೆ ಅಲ್ಲ, ಏನೋ ಒಂದು ಚಿಕ್ಕದಾದ ಯೇಸುವಿನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ವಿಶ್ವಾಸಕ್ಕೆ ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ತೋರಿಸಿದ್ದಾನೆ. ಯೇಸುವಿಗೆ ಉತ್ತರ ಕೊಡ್ತಿರುಕ್கிறான் ವಿಶ್ವಾசிச்சு. ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿ ಯೇಸುವಿಗೆ ಪ್ರತಿಕ್ರಿಯಿಸಿದ್ದಾನೆ. அப்ப ஆண்டவர் ಆಗ ಕರ್ತನು மனுஷனுடைய உத்தரவை பயன்படுத்தியே, ಮನುಷ್ಯನ ಅಪ್ಪಣೆ ಪಡೆದೆ, அவருடைய சாய்ஸை பயன்படுத்தியே, ಅವರ ಆಯ್ಕೆಯನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿ, அவருடைய விசுவாசத்தை சுயசித்தத்தை பயன்படுத்தியே, ಅವನ ವಿಶ್ವಾಸ ಸ್ವಾರ್ಥ ಚಿತ್ತವನ್ನ ಬಳಸಿ அவனவனுடைய வாழ்க்கையில காரியங்களை அவர் செய்கிறார். ಅವರವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆತನು ಕಾರ್ಯ ಸಾಧಕ ಮಾಡ್ತಾನೆ. மாறாக இவர் ஏக சக்கராதிபதி அதிகாரமுள்ள தேவனாய் இருந்து அவரே வந்து பண்டு போறதெல்லாம் கிடையாது. ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಈತನ ಏಕ ಚಕ್ರಾಧಿಪತಿ ಆಗಿದ್ದು ತಾನೇ ಬಂದು ಮಾಡಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. அப்படி ஒரு சம்பவமே பைபிள்ல கிடையாது. ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಘಟನೆಯೇ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. ஏதோ ஒரு சிறு அளவு விசுவாசத்தை அவர்கள் காண்பித்திருப்பார்கள். ಏನೋ ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಟ್ಟಕ್ಕೆ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಅವರು ತೋರಿಸಿರ್ತಾರೆ. எதை காண்பிக்குது இது? ಯಾವ್ದು ತೋರಿಸ್ತದೆ ಇದು? மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை எது காண்பிக்குது? ಮನುಷ್ಯನು ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಅಧಿಕಾರವನ್ನು ತೋರಿಸ್ತದೆ. ஆமென், ಆಮೆನ್. உனக்கு அதிகாரம் இருக்கு. ನಿಮಗೆ ಅಧಿಕಾರವಿದೆ, ಚೂಸ್ பண்ணக்கூடிய அதிகாரம், ಆಯ್ಕೆ ಮಾಡುವಂತ ಅಧಿಕಾರ. வேணும் வேணா, ಬೇಕು ಬೇಡ, வா வராதே, ಬಾ ಬರಬೇಡ, நடக்கணும் நடக்க கூடாது, ನಡಿಬೇಕು ನಡಿಬಾರ್ದು, இதெல்லாம் சூஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த சத்தியம் நமக்கு காண்பிக்கிறது. ಇದೆಲ್ಲ ಆಯ್ಕೆ ಮಾಡುವಂತ ಅಧಿಕಾರವು ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟದೆ, ಸತ್ಯ ತೋರಿಸುತ್ತದೆ. ஆமென் சொல்றீங்களா? ಆಮೇಲೆ ಹೇಳ್ತೀರಾ? பொம்மை இல்ல நீங்க எல்லாம், ನೀವೆಲ್ಲ ಬೊಂಬೆ ಅಲ್ಲ, ரோபோட் கிடையாது நீங்க எல்லாம், ರೋಬೋಟ್ ಅಲ್ಲ ನೀವು. ப்ரோகிராம் பண்ண நடக்க கொடுத்து உங்களை ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಮಾಡಿ ಹಾಗೆ ನಡೆಯಕ್ ಬಿಡಲ್ಲ. தேவனை போல
சுய சித்தமுள்ள மனிதனாய் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். ದೇವರ ಹಾಗೆ ಸ್ವಾರ್ಥ ಚಿತ್ತ ಇರುವಂತ ಮನುಷ್ಯನಾಗಿ ಉಂಟು ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ. கடைசியாக ಕಡೆಯದಾಗಿ இந்த சுவிசேஷ கூட்டம் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ಈ ಸುವಾರ್ತೆ ಕೂಟಗಳನ್ನ ನೋಡಿದೀರಾ? அற்புத சுகமளிக்கிற கூட்டங்கள், ಅದ್ಭುತ ಸೌಖ್ಯ ಮಾಡುವಂತ ಕೂಟ பார்த்திருக்கீங்களா? ನೋಡಿದೀರಾ? அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ಅಲ್ಲೆಲ್ಲ ನೋಡಿದ್ರಿ எப்படி அற்புதம் உண்டாகுது? ಹೇಗೆ ಅದ್ಭುತ ಉಂಟಾಗುತ್ತೆ? அற்புதம் உண்டாகுதா இல்லையா? ಅದ್ಭುತ ನಡೀತದ சுகம் ಇಲ್ವಾ? உண்டாகுதா இல்லையா? ಸುಖ ಉಂಟಾಗ್ತದ ಇಲ್ವಾ? எப்படி? ಹೇಗೆ? எப்படிங்க? ಹೇಗ್ರಿ? வரவங்க எல்லாம் விசுவாசி கிடையாது, ಬರುವಲ್ಲ ವಿಶ್ವಾಸಿ ಅಲ್ಲ, அவிசுவாசிகள். ಅವಿಶ್ವಾಸಿ இல்லையா? ಇಲ್ವಾ? ஏன்னா அவங்களுக்காக தான் சுவிசேஷ கூட்டம் நடக்குது, ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರಿಗಾಗಿಯೇ ಸುವಾರ್ತೆ ಕೂಟ ನಡೀತದೆ, இல்லையா? ಇಲ್ವಾ? அங்க பெரும்பாலும் வருகிறவர்கள் அவிசுவாசிகள் தான். ಅದ್ರಲ್ಲಿ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಬರ್ಬೇಕು ನೋಡ್ಬೇಕಂದ್ರೆ ಎಲ್ಲ ಅವಿಶ್ವಾಸಿಗಳೇ. வியாதி உள்ளவர்கள் தான் வருவாங்க, ರೋಗಸ್ಥರೇ ಬರ್ತಾರೆ, சகல வியாதிகாரர்கள் வருவாங்க. ಸಕಲ ತರತರಾದ ರೋಗ சுகம் உண்டாகுது, ಸೌಖ್ಯ ಉಂಟಾಗುತ್ತೆ, அற்புதம் நடக்குது. ಅದ್ಭುತ ನಡೀತದೆ. அவங்க பைபிளை வாசிக்கல, ಅವ್ರ ಬೈಬಲ್ இயேசுவை யாருன்னு தெரியாது, ಯೇಸು ಯಾರಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, விசுவாசிக்கவும் இல்ல, ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿಲ್ಲ. ஆனா எப்படி சுகம் நடக்குது அவங்களுக்கு? ಆದ್ರೆ ಹೇಗೆ ಸೌಖ್ಯ ನಡೀತದೆ? நல்ல கேள்விதானே. ಒಳ್ಳೆ ಪ್ರಶ್ನೆ ತಾನೆ. நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, அந்த பிரசங்கியாருடைய விசுவாசம் எங்கே வேலை செய்கிறது? ಆ ಪ್ರಸಂಗಿ ಮಾಡುವಂತ ವಿಶ್ವಾಸ ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ. பிரசங்கியாருடைய விசுவாசம், ಅದೇ ಪ್ರಸಂಗಿಯಾರ ವಿಶ್ವಾಸ ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ, அத ஆண்டவர் யூஸ் பண்றாரு. ಅದನ್ನ ಕರ್ತನ ಯೂಸ್ ಮಾಡ್ತಾರೆ. இரண்டாவது, ಎರಡನೇದು, அவர் கூட இருக்கிற மற்ற சக ஊழியர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் ಅವ್ರ பயன்படுத்துகிறார். ಜೊತೆಯಲ್ಲಿರುವಂತ ಸಹಪಾಠಿಗಳ ವಿಶ್ವಾಸವನ್ನ ದೇವರು ಉಪಯೋಗ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ. அது மாத்திரம் தானா? ಅದು ಮಾತ್ರವಾ? அப்ப அந்த வர ஜனங்களுடைய விசுவாசமே இல்லையா? ಅಂದ್ರೆ ಬರುವಂತ ಜನರ ವಿಶ್ವಾಸವೇ ಇಲ್ವಾ? நான் சொல்லட்டுமா? ನಾನು ಹೇಳ, அவங்களுக்கு விசுவாசம்னா என்னன்னே தெரியாது. ಅವರಿಗೆ ವಿಶ್ವಾಸ ಅಂದ್ರೆ ಏನಂತಾನೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நமக்கு தெரியும், ನಮಗ್ ಗೊತ್ತು. தேவனுடைய வார்த்தை ದೇವರ ವಾಕ್ಯ இதயத்தில் விசுவாசித்து ಹೃದಯದಲ್ಲಿ ನಂಬಿ வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும், ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ கர்த்தருடைய ಮಾಡಿ வார்த்தையின்படியே செய்ய ಕರ್ತನ வேண்டும். ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಮಾಡ್ತಾರೆ. இது விசுவாசம் நமக்கு தெரியும், ಇದು ವಿಶ್ವಾಸ ನಮಗೆ ಗೊತ್ತು, இல்லையா? ಇಲ್ವಾ? அந்த ஜனங்களுக்கு தெரியாது. ಆದ್ರೆ ಆ ಜನರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಲ್ಲ. அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் புறப்பட்டு வராங்க, ಅಲ್ಲಿ ಲಕ್ಷಗಟ್ಟಲೆ ಜನರು ಹೊರಟು ಬರ್ತಾರೆ. அவங்களுக்கு விசுவாசம் என்ன? அப்பதான் அந்த வார்த்தையே பாஷையே தெரியும் ಅವರಿಗೆ ಆ ವಿಶ್ವಾಸ ಎಂಬ ಪದ ಬಳಕೆ ಭಾಷೆ ಅವಾಗ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. அவங்க எப்படி விசுவாசிக்க வேணும்னு தெரியாது. ಸ್ವಲ್ಪ ಹೇಗೆ ವಿಶ್ವಾಸ ಮಾಡಬೇಕು ಗೊತ್ತಿಲ್ಲ, இல்லையா? ಇಲ್ವಾ? விசுவாசம் என்றால் என்னன்னே தெரியாது ஜனங்கள். ವಿಶ್ವಾಸವೆಂದ್ರೆ ಏನಂತ முறை வராங்க, ಮೊದಲನೇ ವರ್ತಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் சொல்லட்டுமா? ನಾನು ಹೇಳ, ஆனாலும் அவர்கள் ஏதோ ஒரு சிறு அளவிலே தங்கள் விசுவாசத்தை அவர்கள் காண்பித்திருக்கிறார்கள். ಏನೋ ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಟ್ಟಕ್ಕೆ ತಮ್ಮ ವಿಶ್ವಾಸವನ್ನ ತೋರಿಸಿದ್ದಾರೆ. எப்படி சொல்லுங்க பாப்போம்? ಹೇಗೆ ಹೇಳ್ರಿ ನೋಡೋಣ. வந்தான் பாத்தீங்களா மீட்டிங்க்கு? ಅಲ್ಲಿ ಅವ್ರ ಮೀಟಿಂಗ್ಗೆ ಬಂದ್ರು ನೋಡಿ, அது விசுவாசம் தான். ಅದು ವಿಶ್ವಾಸ ರೀ. ஆமென். புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಯ್ತಾ? அவன் மீட்டிங் வராம பாருங்க, ಅವ್ನ ಮೀಟಿಂಗ್ ಬರ್ತಾನೆ ನೋಡಿ, அதுவே அவன் விசுவாசம் தான். ಅದುವೇ ಅವನ ವಿಶ್ವಾಸ. ஒரு ஆமென் சொல்லாமே. ನಾವೇನ್ ಹೇಳೋಣ? அப்ப நல்லா கவனிங்க, ಚಂದಾಗಿ ಗಮನಿಸಿ. ஏதோ ஒரு சின்ன விசுவாசத்தை ஆண்டவர் பயன்படுத்தி அவங்களுக்கு அற்புதம் செய்றார். ಏನೋ ಒಂದು ಚಿಕ್ಕ ವಿಶ್ವಾಸವನ್ನ ದೇವರು ಉಪಯೋಗ ಮಾಡಿ ದೇವರು ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಮಾಡ್ತಾರೆ. ஒரு அற்புதம் நடக்குதா? ಒಂದು ಅದ್ಭುತ ನಡೀತದ, சுகம் உண்டாகுதா? ಸುಖ ಉಂಟಾಗುತ್ತಾ? ஆசீர்வாதம் நடக்குதா? ಆಶೀರ್ವಾದ நல்லா ನಡೀತದ. கவனிச்சு பாத்தீங்கன்னா ಚಂದಾಗಿ ಗಮನಿಸಿ. அங்க ஏதோ ஒரு சிறு அளவு விசுவாசம் இன்வால்வ் ஆயிருக்கும். ಯಾವುದೋ ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಟ್ಟದ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಉಪಯೋಗವಾಗಿರ್ತದೆ. அதை வச்சு ஆண்டவர் கலக்கிட்டு இருப்பார். ஆண்டவர் ಅದನ್ನಿಟ್ಟು ಕರ್ತನ ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕೋಲಾಗಲ ಉಂಟು ಮಾಡಿರ್ತಾರೆ. ஒரு ஆமென் சொல்லாமே. ಆಮೇಲೆ ಹೇಳೋಣ. ஆகின உங்களுக்கு மலையை பெருக்கத்தக்கதான விசுவாசம் இல்லாம இருக்கலாம், ಆದ பரவாயில்லை. ಕಾರಣ ಬೆಟ್ಟವೇ ಕಿತ್ತು ಹೋಗತಾರ ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು. ஏதோ ஒரு சிறு அளவு இருக்குதாங்க, ಯಾವ್ದೋ ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಟ್ಟಕ್ಕಿದಾರಿ, அது போதும் ஆண்டவர். ಅದು ಸಾಕು ಕರ್ತನಿಗೆ. அது கொண்டு வந்துரும் எல்லாத்தையும். ಅದು ಕೊಂಡು ಬರ್ತದೆ ಎಲ್ಲ. ஒரு ஆமென் சொல்லாமே. ಆಮೇಲೆ ಹೇಳೋಣ. அப்ப என்ன தெரியுது? ಅವಾಗ ಏನ್ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ? அவர் ஏக சக்கராதிபதி அதிகாரம் உள்ள தேவனாய் இருந்தாலும் ಆತನ ಏಕ ಚಕ್ರಾಧಿಪತಿಯಾದ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವನಾಗಿದ್ರು உண்மையிலே அவர் அப்படிதான் இருக்கிறாரு. ನಿಜವಾಗ್ಲೇ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. ஆல் பவர், சர்வ ಆತನಿಗೆ வல்லமை உள்ள தேவன், ಸಕಲ ಅಧಿಕಾರವುಳ್ಳ ದೇವರು, எதை வேணா எப்ப வேணா யாருக்கு வேணா செய்யக்கூடியவர். ಯಾವ್ದು ಬೇಕಾದ್ರೂ ಎಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೂ ಯಾರಿಗೆ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ யாருக்கும் அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாதவர், ಯಾರಿಗ ಉತ್ತರಿಸಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. யாருமே அவரை பார்த்து ஏன் இத பண்ணீங்கன்னு கேள்வி கேட்க முடியாதவர், ಯಾರು ಆತನ ನೋಡಿ ಯಾಕೆ ಹಿಂಗ ಮಾಡಿದ್ರಿ ಅಂತ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಕ್ ಆಗಲ್ಲ. அப்படிப்பட்டவர் தான். ಅಂತವರೇ ஆனாலும் ಆದರೂ அப்படிப்பட்ட ஆண்டவர் உன் கூட உடன்படிக்கை பண்ணிருக்கிறார். ಹಾಗೆ ಅಂತ ದೇವರು ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿ, அப்படிப்பட்ட தேவன் உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ಅಂತ ದೇವರು ನಿನಗೆ ವಾಗ್ದಾನವನ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ. அதன் பிரகாரம் அதை அவங்க டீல் பண்றாரு. ಅದರ ಪ್ರಕಾರವೇ ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಡೀಲ್ ವಹಿವಾಟು ಮಾಡ್ತಾರೆ. அதிகாரத்திலிருந்து கொஞ்சம் அதிகாரத்தை உனக்கு ஷேர் பண்ணிட்டாரு. ತನ್ನ ಅಧಿಕಾರದಿಂದ ಸ್ವಲ್ಪ ಅಧಿಕಾರ ನಿನಗೆ ಶೇರ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. இப்ப நீ அதை பயன்படுத்தி ಇವಾಗ ನೀನು ಅದನ್ನ ಉಪಯೋಗ ಮಾಡಿ நீ தான் சூஸ் பண்ணணும். ನೀನೇ ಆಯ್ಕೆ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. ஒரு ஆமென் சொல்லாமே. ಒಂದು ಆಮೇಲೆ ಹೇಳೋಣ. புரியுதா இல்லையா?
இல்லையா? ಅರ್ಥವಾಯ್ತಾ ಇಲ್ವಾ? டைம் ஆச்சு எழுந்து இருப்போம். ಟೈಮ್ ಆಯ್ತು, ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. தேவ சித்தம் தெரியணுங்க. ದೇವರ ಚಿತ್ತ ಗೊತ್ತಾಗ್ಬೇಕ್ರಿ. தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ಅದು ಎಲ್ಲಿಟ್ಟಿರ್ಬೇಕು? தெரிந்து வச்சிருக்கணும். ಅಲ್ಲಿ ತಿಳಿದಿಟ್ಕೊಂಡಿರ್ಬೇಕು. ஆமா. தெரியாது எனக்கு. ಅಯ್ಯೋ ನಂಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. சுகமா வியாதியா? ಸುಖವಾ ರೋಗವಾ? தரித்திரமா ஐஸ்வர்யமா? ದರಿದ್ರವಾ ಐಶ್ವರ್ಯವಾ? தெரியலையே. ನಂಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಲ್ಲ. சிலுவை நோக்கி பாருங்க. ಶಿಲುವೆನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿ. அங்க அவர் செஞ்சு காமிச்சிருக்கார். ಆತನ ಎಲ್ಲ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದಾರೆ. இதுதான் என் சித்தம். ಅದುವೇ ನನ್ನ ಚಿತ್ತ. சுகம், ಸುಖ, ஆரோக்கியம், ಆರೋಗ್ಯ, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், ಐಶ್ವರ್ಯ, வெற்றி, ಜಯ, ದೀರ್ಘಾಯುಸ್ಸು, ಸಮಾಧಾನ, சந்தோஷம், ಸಂತೋಷ. இதுதான் என் சித்தம். ಅದುವೇ ನನ್ನ ಚಿತ್ತ. இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும். இது என் சித்தம். ಇದುವೇ ಹೀಗೆ ನೀವು ಬಾಳಬೇಕಾದ ನನ್ನ ಚಿತ್ತ. இதை ஆண்டவர் செஞ்சு காமிச்சுக்கிறாருங்க. ಇದನ್ನು ದೇವರು ಮಾಡಿ ತೋರಿಸಿದ್ದಾರೆ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಯ್ತಾ ನಿಮಗೆ? இது எப்படி உங்களுக்கு தெரியுது? ಹೇಗೆ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ? உங்களுக்கு ಆಂಡவர் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். ಕರ್ತನು ನಿಮಗೆ ಅದನ್ನ ಗೋಚರ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆமா, ஏகாதிபத்திய தேவன் இப்படி வெளிப்படுத்துவாரா? ಏಕಾಧಿಪತಿ ದೇವರು ಅದನ್ನ ಗೋಚರ ಪಡಿಸ್ತಾರಾ? அவர் உடன்படிக்கை பண்ணினபடியினாலே, ಇಲ್ಲ ಆತನು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿದ್ದರಿಂದ, வாக்குத்தத்தம் கொடுத்தபடியினாலே, ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದರಿಂದ அதன் பிரகாரமாக உன் கூட டீல் பண்றாரு. ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ದೇವರನ್ನ ಸಂಗಡ ಡೀಲ್ அதன் ಮಾಡ್ತಾರೆ. பிரகாரமா உன்னோட அப்ரோச் பண்றாரு ஆண்டவர். ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ವಹಿವಾಟು ಮಾಡ್ತಾರೆ. புரியுதா இல்லைங்களாங்க? ಅರ್ಥವಾಯ್ತಾ ಇಲ್ವಾ? சொல்லுங்க, நான் ஒரு பொம்மை இல்ல. ನೀವ್ ಹೇಳಿ ನಾನು ಒಂದು ಬೊಂಬೆ ಅಲ್ಲ. அநேக பிரசங்கமாக்கள் விசுவாசிய பொம்மையாகிட்டாங்க. ಅನೇಕ ಪ್ರಸಂಗಿಯವರು ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನ ಬೊಂಬೆ ಮಾಡಿದ್ರು. ஒன்னும் இல்லைங்க. நாங்க ಏನಿಲ್ಲ ರೀ, ನಾವು அவரு பெரியவர் என்ன பண்ணுவாரு ಆತನು நமக்கு தெரியாது. ದೊಡ್ಡವರು ಎಲ್ಲವನ್ನ எது ಮಾಡ್ತಾರೆ. வந்தாலும் ஸ்தோத்திரம் போட்டு வாழ ಯಾವುದು ಬಂದ್ರು ಸ್ತೋತ್ರ ಹಾಕಿ ಹೋಗ್ತಾ ಇರು. நாங்க எப்படிங்க காரியங்களை மாற்றி ನಾನು ಹೇಗ್ರಿ ನನ್ನ ಕಾರ್ಯವನ್ನ ಬದಲಾಯಿಸಲ್ಲ? அமைக்க அதிகாரம் இருக்கா? வல்லமை ನಮ್ಮ இருக்கா? ಕೈಲಿ ಅಧಿಕಾರ ಇದೆ. நாங்க யாரு சாதாரண குப்பை, புழு, தூசி? ನಾವ್ ಯಾರು ಸಾಧಾರಣದ ಕಸ, ತಿಪ್ಪೆ, ಧೂಳು? சர்வாதிகாரம் உள்ள தேவன் அவர். ಆತನ ಸರ್ವ ಅಧಿಕಾರವುಳ್ಳ ದೇವರು. என்ன பண்ணுவாருங்க? ಏನ್ ಬೇಕಾದ್ರೆ ಮಾಡ್ತಾರೆ. இப்படி ஆக்கிட்டாங்க. ಹೀಗೆ ಮಾಡ್ಕೊಂಡ್ರು. ஏன்? ಯಾಕೆ? ஏகாதிபத்திய அதிகாரத்தை தவறாய் புரிந்து ಈ கொண்டபடியினால். ಏಕಾಧಿಪತಿಯಾದ ಅಧಿಕಾರವನ್ನ ತಪ್ಪಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದ್ರಿಂದ. நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ನೀವು ಸರಿಯಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡ್ರಾ? அவர் அப்படிப்பட்டவர் தான். ಅರ್ಥ ಅಂತವರೇ. ஆனா உங்களை உடன்படிக்கை பண்ணிட்டார். ಆದ್ರೂ ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡ್ಕೊಂಡ್ರು. உடன்படிக்கையின் பிரகாரம் தான் உங்களை டீல் பண்றார். ಒಡಂಬಡಿಕೆ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಿನ್ನ அவர் ಬಳಿಯಲ್ಲಿ அப்படிப்பட்டவர் தான். ಆತನ ಅಂತವರೇ. ஆனா அதிகாரத்தை அவருக்கு ஷேர் பண்ணிட்டாரு. ಆದ್ರೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಶೇರ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. சூஸ், அதை வச்சு நீங்க சூஸ் பண்ணணும். ನೀವು ಅದನ್ನ ಇಟ್ಟು ಆಯ್ಕೆ ಮಾಡಬೇಕು. இது வேணும், இது வேண்டாம். ಇದು ಬೇಕು, ಇದು ಬೇಡ. இது நடக்கணும், இது நடக்க கூடாது. ಇದು ನಡಿಬೇಕು, ನಡಿಬಾರ್ದು. இது வரணும், இது வரக்கூடாது. ಅದು ಬರಬೇಕು, ಇದು ಬರಬಾರ್ದು. நீங்க தான் உங்க அதிகாரத்தை வைத்து சூஸ் பண்ண வேண்டும். ನೀವೇ ನಿಮ್ಮ ಅಧಿಕಾರವನ್ನು ಇಟ್ಟು ಚೂಸ್ ಮಾಡಬೇಕು. யாருங்க ராஜா உங்க வாழ்க்கைக்கு? ಯಾರು ರಾಜ ನಿಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ? உன்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಕರ್ತನು. ஒரு ஆமென் சொல்லாமே? ನಾವೇನ್ ಹೇಳೋಣ? அதிகாரம் இருக்கா? ಅಧಿಕಾರವಿದೆಯಾ? வச்சு என்ன பண்ண போறீங்க? ಇಟ್ಟು ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? பூட்டு போட்டு வச்சிருக்கேன் வீட்டுல. ಅದನ್ನ ಭದ್ರವಾಗಿ ಬೀಗ ಹಾಕಿ ಇಕ್ಕಿ அதை வச்சு ஆண்டு கொள்ள வேண்டும். ಅದನ್ನ ಇಟ್ಟು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಬೇಕು. அடுத்த வாரம் ரோமர் 9ஆம் அதிகாரம் போதிப்போம். ಮುಂದಿನ ವಾರ ರೋಮಾಪುರ 9ನೇ வரும்போது படிச்சுட்டு வாங்க எல்லாருமே. ಎಲ್ಲರೂ ಓದ್ಕೊಂಡು ಬನ್ನಿ. ரோமர் 9ஆம் அதிகாரம் முழுக்க. ರೋಮ 9ನೇ ಅಧ್ಯಾಯ ಪೂರ್ತಿಯಾಗಿ. அத சில பேர் யூஸ் பண்றாங்க. ಅದನ್ನ ಸ್ವಲ್ಪ ಜನ ಯೂಸ್ ಮಾಡ್ತಾರೆ. அடுத்த வாரம் பாப்போம். ಮುಂದಿನ ವಾರ ನೋಡೋಣ. இதெல்லாம் ಕ್ಲಿಯರ್ ಆಯ್ತುனா ராஜாவை போல வாழ ஆரம்பிச்சு. ಇದನ್ನೆಲ್ಲ ಕ್ಲಿಯರ್ ಮಾಡಿದ್ರೆ ರಾಜನ ರೀತಿಯಾಗಿ ಬಾಳಬಹುದು. யார் நம்பி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ಯಾರು ನಂಬಿ ಬಾಳ್ಬೇಕಾದ ಅವಶ್ಯ ಇಲ್ಲ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. நீயே என்ன வந்து அப்படி எல்லாம் செஞ்சு முடிச்சு என்ன வந்து சொல்லணும். ನೀವು ಬಂದು ಎಲ್ಲ ಮಾಡಿ ಮುಗಿಸಿ ನನ್ನ ಹತ್ರ ಹೇಳ್ಬೇಕು. அதான் சந்தோஷம் எனக்கு. ಅದು ಸಂತೋಷ. அதான் என் ஊழியத்துடைய சக்சஸ். ಅದುವೇ ನನ್ನ ಜೀವಿತದ ಸಕ್ಸಸ್. வந்து பாஸ்டர் 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 ಬಂದು ಪಾಸ್ಟರ್ ಪಾಸ್ಟರ್ பாஸ்டர் ಪಾಸ್ಟರ್ கத்து தரேன். ನಾನು ಹೇಳಿ ಕೊಡ್ತೀನಿ. அப்படி வந்தவரை கத்து தான் கொடுக்க முடியும். ಹಾಗೆ ಬಂದ್ರೆ ಹೇಳಿನೇ ಕೊಡ್ತೀವಿ. நீ தான் செய்யணும். ನೀನೇ ಮಾಡಬೇಕು. போற நீ தான் செய்யணும். ಅವಾಗ ಕೂಡ ನೀನೇ ಮಾಡಬೇಕು. நான் மாத்த முடியாது. ನಾನು ಮಾತ್ರ ಬದಲಾಯಿಸಕ್ಕಾಗಲ್ಲ. வாழ்க்கையில எனக்கு அதிகாரம் ಇಲ್ಲ. ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನನಗೆ ಅಧಿಕಾರವಿಲ್ಲ. என் வாழ்க்கையில உனக்கு அதிகாரம் ಇಲ್ಲ. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಿನಗೆ ಅಧಿಕಾರವಿಲ್ಲ. உனக்கு தான் உன் வாழ்க்கையில அதிகாரம் இருக்கு. ನಿನಗೆ ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಧಿಕಾರವಿದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. அறிந்து கொள்ளுங்கள். ಅರಿತುಕೊಳ್ಳ್ರಿ. சரியான விதத்தை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿ. ஆண்டு கொள்ளுங்கள். ಆಳ್ವಿಕೆ வாழ்க்கையை ಮಾಡಿ. மாற்றி அமையுங்கள். ಜೀವಿತವನ್ನ ಬದಲಾಯಿಸಿ ஜீவனுக்கு நேராய் வாழ்க்கை கொண்டு செல்ல முடியும். ನಿಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ನೇರಾಗ ಜೀವಿತವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು நல் வாழ்க்கைக்கு நேராக, ಒಂದು ಒಳ್ಳೆ ಜೀವಿತಕ್ಕೆ, சுகத்திற்கு நேராக, ಸುಖಕ್ಕೆ ನೇರಾಗಿ, வெற்றிக்கு நேராக, ಜಯಕ್ಕೆ ನೇರಾಗಿ, ஐஸ்வர்யத்திற்கு நேராக, ಐಶ್ವರ್ಯ ನೇರಾಗಿ, குடும்ப சமாதானத்திற்கு நேராக, ಕುಟುಂಬ ಸಮಾಧಾನಕ್ಕೆ ನೇರವಾಗಿ, லாபங்களுக்கு நேராக, ಲಾಭಕ್ಕೆ ನೇರವಾಗಿ வாழ்க்கையை வியாபாரத்தை வேலையை வருமானத்தை கொண்டு செல்ல உங்களால முடியும். ನಿನ್ನ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಲಾಭಗಳನ್ನ ಕೆಲಸ ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ಕೊಂಡೋಗಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ಆಮೆನ್. ಆಮೆನ್.
கண்களை மூடுவோம். ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாம் நன்றி ಕರ್ತನ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தா. ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೇ. ஸ்தோத்தரிக்கிறோம். ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೀವಿ. ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೀವಿ. ஸ்தோத்திரம் அப்பா. ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೀವಿ. உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ನಿನ್ನ ಮಾತಿಗಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ. வார்த்தைகளை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಘನಪಡಿಸುತ್ತೀವಿ. வெளிப்பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம். ಪ್ರಕಟಣೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ಸ್ತೋತ್ರ ஸ்தோத்திரம் ಕರ್ತನೇ. ஸ்தோத்திரம் அப்பா. ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. அன்பின் பிதாவே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். ಪ್ರೀತಿಯ ತಂದೆ ಯೇಸುವಿನ ನಾಮ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರ್ತೀವಿ. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ದೇವರ ಮಾತಿಗಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ. வார்த்தைகளை கனம் பண்ணுகிறோம். ವಾಕ್ಯವನ್ನು ಘನಪಡಿಸ್ತೀವಿ. ஒரு சிறு பிள்ளை போல நம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம் ಒಂದು ஆண்டவரே. ಚಿಕ್ಕ ಮಗು ಹಾಗೆ ಮಾತನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ತೀವಿ. ஆண்டவரே எங்கள் உத்தரவை எதிர்பார்க்கிற தேவன் நீர் நல்லவர் ஆண்டவரே. ದೇವರೇ, ನಮ್ಮ ಅಪ್ಪಣೆಯನ್ನು ಎದುರು ನೋಡುವಂತ ದೇವರು ಒಳ್ಳೆ ದೇವರು. ಅದಕ್ಕಾಗಿ உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳ್ತೀವಿ. எங்கள் வாழ்க்கையிலே அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಧಿಕಾರವು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. எங்களால வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியுமே. ನಮ್ಮಿಂದ ಜೀವಿತವನ್ನು ಬದಲಾಯಿಸಕ್ಕೆ ಆಗುತ್ತಲ್ಲ. ஜீவனுக்கு நேராக, ಜೀವನಕ್ಕೆ ನೇರಾಗಿ, வெற்றிக்கு நேராக, ಜಯಕ್ಕೆ ನೇರಾಗಿ, லாபத்திற்கு நேராக, ಲಾಭಕ್ಕೆ ನೇರಾಗಿ, ஐஸ்வர்யத்திற்கு நேராக, ಐಶ್ವರ್ಯಕ್ಕೆ ನೇರಾಗಿ, ஆரோக்கியத்திற்கு நேராக, ಆರೋಗ್ಯಕ್ಕೆ ನೇರಾಗಿ, ஆசீர்வாதங்களுக்கு நேராக, ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ನೇರಾಗಿ, சமாதான சந்தோஷத்திற்கு நேராக, ಸಮಾಧಾನ ಸಂತೋಷಕ್ಕೆ ನೇರಾಗಿ எங்கள் வாழ்க்கையை எங்களாலே கொண்டு செல்ல முடியுமே. ಓ, ನಮ್ಮ ಜೀವಿತನ ನಮ್ಮಿಂದ ಕೊಂಡು ಹೋಗಕ್ಕೆ ಆಗ್ತದಲ್ಲ. அப்பேற்பட்ட அதிகாரம் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் உமக்கு ಅಂತ ஸ்தோத்திரம். ಒಂದು ಅಧಿಕಾರ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஆண்டவரே, அது சரியான ரீதியிலே நாங்கள் பயன்படுத்தப்பட கிருபை, தயவு, ஞானம் உண்டாக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಪಯೋಗ ಮಾಡೋದಕ್ಕೆ ದಯೆ, ಕೃಪೆ, ಜ್ಞಾನ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறோம். ಕೇಳಿದಂತ ಜನರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ, நன்மையும் கிருபையும் பின்தொடர வேண்டுமா நான் ಶುಭವು ஜெபிக்கிறேன். ಕೃಪೆ ಇವ್ರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಲಿ. யாருக்கு என்னென்ன அற்புதம் வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை பேசுகிறோம். ಯಾರಿಗೆಲ್ಲ ಏನೆಲ್ಲ ಅದ್ಭುತ ಬೇಕೋ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತೀವಿ. சுகம் உண்டாவதாக, ಸುಖ ಉಂಟಾಗಲಿ, ஆரோக்கியம் உண்டாவதாக, ಆರೋಗ್ಯ ಉಂಟಾಗಲಿ, ஐஸ்வர்ய அற்புதம் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக, ಆರೋಗ್ಯ ಅದ್ಭುತ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಉಂಟಾಗಲಿ, குழந்தை பாக்கியம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும், ಮಗುವಿನ ಭಾಗ್ಯ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಉಂಟಾಗಲಿ, கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ಗರ್ಭದ ಫಲವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತೀವಿ, நல்ல வேலை கிடைப்பதாக, ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಸಿಗಲಿ, வருமானங்கள் அதிகரிப்பு உண்டாவதாக, ವರಮಾನವು ಅಧಿಕಾರವಾಗಲಿ. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் வியாபாரத்தில் லாபத்தின் மீது லாபங்கள் அதிகரிப்பு உண்டாகட்டும், ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ಲಾಭದ ಮೇಲೆ ಲಾಭ ಅಧಿಕಾರವಾಗಲಿ, குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் பெருகட்டும் ஆண்டவரே. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಶಾಂತಿ ಸಮಾಧಾನ ಹೆಚ್ಚಾಗಲಿ, திருமண வாழ்க்கையில வெற்றி உண்டாகட்டும் கர்த்தாவே. ಮದುವೆ ಜೀವಿತದಲ್ಲಿ ಜಯ ಉಂಟಾಗಲಿ, அவர் செய்கிற காரியம் எல்லாம் வாய்ப்பதாக, ಅವರು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವೆಲ್ಲ ஒவ்வொரு ಜಯಕರವಾಗಲಿ, பிரயாணத்திலே நம்முடைய தெய்வீக பாதுகாப்பு எப்போதும் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ಪ್ರತಿಯೊಂದು ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ದೈವಿಕ ಸಂರಕ್ಷಣೆ ಇರುವುದಕ್ಕಾಗಿ அவர் ಸ್ತೋತ್ರ. செய்கிற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டிலே, ஒவ்வொரு டீலிங்ல இயேசுவின் நாமத்தில் காரியம் எல்லாம் வாய்ப்பதாக ಅವ್ರು கர்த்தாவே ಮಾಡುವಂತ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಡೀಲಿಂಗ್ ಎಲ್ಲ ಯೇಸುವಿನ ಸಫಲವಾಗಲಿ. ஆசீர்வதிக்கிறோம். ಆಶೀರ್ವದಿಸಿ, அநேகருக்கு ஆசீர்வாதம் இருப்பார்களாக. ಅನೇಕರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಲಿ. உமக்கு சகல துதி கன மகிமை யாவற்றையும் எடுக்கிறோம். ನಿಮಗೆ ಸಕಲ ಸ್ತುತಿ ಘನಮಾನ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಿ ತಂದೆ. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம்முடன் இருப்பதாக. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ ಆಮೆನ್. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರು. ஃப்ரைடே மீட் பண்ணுவோம். ಮತ್ತೆ ಶುಕ್ರವಾರ ಭೇಟಿ ಮಾಡೋಣ.